ஹாய்டா, அன்றைக்கி நீ பார்க்க போகிறது சிக்குக்குடியை மை லவ் இஸ் ஒன்லி ஃபார் ஹிம். அதோட 3/3 ஃபைன் பார்ட் ஓகேவா. செகண்ட் பார்ட் வந்துட்டு எப்படின்னு போனாக்க நம்ம டே வந்துட்டு ஜிம் டைட்டாக ஹக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஜேக்கி வந்து பஸ்ஸாக இருக்கும். ஜேக்கி கேட்டிருப்பாங்க என்ன திருப்பி இப்படி ஹக் பண்ணதே சொல்லிட்டு. அப்புறம் டே பார்க்குற இந்தியா ஹக் பண்ணிட்டு நீங்கள் வா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜேக்கி தான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அவர் கேட்டது ஜிம்மில் தான் கேட்டிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம்முக்கு புரிஞ்சிச்சு. ஜிம் சிரிக்கிறார் லைட்டாக. இப்போ நம்ம ஜேக்கி வந்து புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஒயின் போய்ட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஃபைனலாக இவங்க டின்னரும் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. சரி தூங்க போகலாமா சொல்லிட்டாங்க. சரி சொல்லி இப்போ நம்ம ஜிமின் ஜி 2 பேரும் ஸ்டெப்ல ஏறுறாங்க. ஒயனோட ஆண்டியோட ரூம் வந்து கீழே இருக்கிறதால அவங்க ரூமுக்கு போகிறாங்க. இப்போ ஜிமின் அவங்க ரூமுக்கு போயிட்டு டோர் லாக் பண்ணலான்னு போகிறாங்க. டக்குன்னு நம்ம ஜெக்கி வந்து ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒன்றா தூங்கலாமா அப்படி கேட்குறாங்க. ஒன்றாவா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் ஒன்றா தூங்கலாமா ஜெக் கேட்குறாங்க. இல்லை சங்கா டேவும் வேன் இருக்காங்க அதை சொல்கிறாங்க. கீழே தானே இருக்காங்க தெரியாது சரியாக சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றா தூங்கலாமா ஜெக் கேட்குறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி வந்து ஜிம் ரூமில் தான் வராங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. நான் போய்ட்டு ஷவர் பண்ணிட்டு வரவா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் போய்ட்டு ஷவர் பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீ ஷவர் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ரூம்லேயே ஷவர் பண்ணிக்குவா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி போய்ட்டு ஷவர் பண்ணிட்டு வர வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. தான் சொல்கிறாங்க. இதை சொல்கிறாங்க. ஒரு ரூமில் போய்ட்டு அந்த ட்ரெஸ் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அதில் ஒரு லாங் டிஷர்ட்டும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தூங்கலாமா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை நான் மட்டும் பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன பேசணும் ஜிம் கேட்குறாங்க. எனக்கு எங்கள் கிஃப்ட்டு சொல்கிறாங்க. கிஃப்ட்டா என்ன கிஃப்ட்டு ஜிம் கேட்குறாங்க. நான் டேக் விட்டு கொடுத்துடல எனக்கு கூட சொல்கிறாங்க. அஜய் ஜங்கா டேக்கு பர்த்டே எல்லாம் கொடுத்தான்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு பர்த்டே வந்தால் கிஃப்ட் கொடுக்குறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை நம்ம கொடுப்போம் உனக்கு எதுவும் கிஃப்ட் வேணும் ஜிம் கேட்குறாங்க. நான் கேட்கலாம் கொடுக்கூடா சரியா நீயும் வந்து உனக்கு ஃபீல் பண்ணி நீ வாங்கித்தான் ஜெக்கி சொல்கிறாங்க. சரி அவ்வளோதான் வாங்கி தந்துட்டா போச்சு. ஜிமின் ஜேக்கியோட நோஸில் கை வச்சு ரப் பண்ணி ப்ளே பண்ணுறாரு. ஜெக்கி அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெக்கி அதே மாதிரி ஜிமின் நோஸில் டச் பண்ணி ப்ளே பண்ணுறாரு. பிடிச்சிருக்கு 2 பேருக்குமே. ஜெக்கி பார்க்குறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ஒன்றா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு கேட்கவா கேட்க சொல்கிறாங்க. உனக்கு ஒயன் டே நான் எங்கள் 3 பேர் யாரும் பிடிக்கும் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறது இது என்ன கொஷின். அவங்கள்ட்ட போய் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா நீ என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சரி அப்போ சொல்லு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரொம்ப பிடிக்குமா பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப பிடிக்குமா ஜெக் கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அச்சோ எனக்கு எப்படி சொல்கிறது எனக்கு வந்துட்டு அவங்க 2 பேருக்கு 2 கண்கள் மாதிரி சரியா அவங்க 2 பேருமே எனக்கு சின்ன வயசுல தெரியும் ஃப்ரெண்ட்ஸு. என்னோட பாய் ஃப்ரெண்டில் என்ன ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் கூட இருக்க போகிறவங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்படிலாம் சொல்லக்கூடாது ஸ்ட்ரைட்டாக எனக்கு ஆன்சர் வேணும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே என்னை ஜிம்மில் தான் ரொம்ப பிடிக்கும் போதுமா ஜெக்கி சொல்கிறாங்க. நான் கேட்டதுக்காக சொல்கிறியா சொல்கிறேன். ஜிம் கேட்குறாங்க. அப்படி இல்லைடா எனக்கு உண்மையாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜெக்கி ஜிம்மில் போய் பெக் பண்ணுறாங்க. ஜிம்க்கு அது ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க என்னை இன்செக்யூர் ஃபீல் பண்ணாமல் வச்சுக்கிறதுக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நம்ம எப்போ இன்செக்யூர் ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. நம்பலாமா ஜிம் கேட்குறாங்க. நம்புடா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி சரி ஓகே பார்த்தவங்களா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உங்கள் வாசலுக்கு கூப்பிட்றாங்க. இதுக்கு சொல்கிற கிட்ட வாசல் சொல்கிறாங்க. ஜிம்மு கிட்ட போகிறாங்க. இப்போ ஜெக்கி அவர் செஸ்ட் வந்து படுக்க வச்சுக்கிறாங்க. ஜிம்முக்குமே அது பிடிச்சிருக்கு. அவர் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ எப்போவும் இப்படி இருப்பல்ல ஜிம் கேட்குறாங்க. கண்டிப்பாக அப்படி தான் இருப்பேன் ஜெக்கி சொல்கிறாங்க. சரி சொல்கிறேன். ஜிம்மி ஜெக்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் இயர்லி மாதிரி ஜெக்கி வந்துட்டு அவரும் கழிச்சு போயிடுறாங்க. இப்படி தான் யாருக்குமே தெரிய மாட்டேன். அதாவது மொயன் டேக்கு தெரியாமல் டெய்லியுமே ஒன்றா தூங்கிட்டு இருக்காங்க. 1 ஃபைன் டே பண்ணால் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம் வருது. எக்ஸாம் முடிச்சு ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஊருக்கு போகலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம் உங்களை பார்க்காம எப்படி இருக்க போகிறோமோ தெரியலையே சொல்கிறாங்க. ஆமாட்டு எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. வயன் பார்க்குறா இருந்தாலும் உங்களை பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணுவாங்களோ சொல்கிறாங்க. கரெக்டு தான் வயன் சொல்கிறாங்க. சரி ஓகே என் பத்திரம் போயிட்டுறியா சொல்கிறாங்க. நாங்களாம் 3 பேர் ஒன்றா போக போகிறோம் நீ மட்டும் தனியாக போறியா எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க பரவாயில்ல நான் போய்க்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் வந்து இவங்க ட்ரெயின் வந்து ஏற்றி விடுறாங்க. எனக்கு ஒரு ஜங்ஷன் வரைக்கும் வந்திருப்பாங்க ஜிம்மை ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் ட்ரெயின் ஏறி உட்காந்துறாங்க. இப்போ இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் ஜேகே பார்க்குறாங்க. அவர் அமைதியாகவே நின்றுருக்காரு. என்னாச்சு ஏன் அமைதியாக நின்றுருக்கான் ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. ஜிம் உங்களுக்கு என்ன வேணுமா வாட்டர் பாட்டில் எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை எல்லாமே இருக்குது சொல்லிட்டு இருக்கா சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ காய்ப்பால் ஸ்நாக்ஸ் வாங்கி தரோடா கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாடா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒயனுக்கு ஒரு கால் வருது. ஒயன் கொஞ்சம் தள்ளி போய் பேசிட்டு இருக்கா. நம்ம டே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன யார் டேன்னு கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ தேவன் கிட்ட போய் ஃபோன் பேசுக்கு இவங்களும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காய் வந்து ஜாக்சன் அப்படிலாம் இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் போய்ட்டு நான் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்கடா சொல்கிறாங்க. கூல் ட்ரிங்க்ஸ் ஆமாடா எனக்கு நம்மளுக்கு எதாவது வாங்கிட்டு வாங்கடா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்து ஓடி
போய் ட்ரெயின் ஏறுறாங்க. நம்ம ஜெயிக்க வந்துட்டு ஓடி போய் ட்ரெயின் ஏறுறாங்க. ஏன்னா அவர் உள்ள உட்காந்துருக்காங்க, உள்ளே நின்றுட்டு இருப்பாங்க. ட்ரெயின் எடுக்கவே இல்லை. இப்போ ஜிம் பார்க்குறேன், இப்போ கரெக்ட் ட்ரெயின் மூணு ஆக போகுது. ஜிம் பார்க்குறாங்க, ஜாமுக்கு என்ன பண்ணுற சொல்லிட்டாங்க. இப்போ ஜாமுக்கு போயிட்டு ஜிம்ல ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் நினைச்சிருப்பாரு ஜாமுக்கு ட்ரெயினுக்குள்ள வந்ததுமே ஜிம்ல எழுந்திருக்கிறாங்க. ஜெக்கி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன ஜாமுக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. மிஸ்ஸே சொல்கிறாங்க. மிஸ்ஸே டோ சொல்கிறாங்க. பார்த்து சேஃபாக இருக்கணும், டைமுக்கு சாப்பிடணும், ஹெல்த்தை பார்த்து ஓகேவா. ஜெக்கி சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா இரு சரியா. ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம், ஏன் மூஞ்சிட்டு பிடிச்சிட்டு இருக்கா ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, எனக்கு நீ கூட இருக்கணும் ஆசையாக இருக்குது. ஜெக்கி சொல்கிறாங்க, எனக்கு புரியுது, ஆனால் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு போகணும்ல. ஜிம் சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. சரி ஓகே, என்னோட அப்பா அம்மா கூட இருக்கல சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு சரி ஓகே எனக்கு ஃபோன் பண்ணவில்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, அது எப்படி ஃபோன் பண்ணாமல் இருப்பேன், ஃபோன் டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் ஓகேவா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜெக்கி ஜிம்மோட ஹோட்டலில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஓகே லவ் யூ சேஃபாக போக சொல்கிறாங்க. ஜிம்மியும் சரி சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ட்ரெயின் வந்து கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. இப்போ ட்ரெயின் கொஞ்சம் ஸ்பீட் ஆகிற இறங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜெக்கி போயிட்டு இறங்கிடுறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க, நீ எப்படா வந்து இவ்வளோ பண்ணா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி விட்டுறாங்க. அது பக்கம் எட்டே எருமே வந்துடுறாங்க. ஃபோன் பேசி முடிச்சுட்டு பாய் ஜிம்னு சொல்கிறாங்க. பாய் சொல்கிறாங்க. ட்ரெயின் மூவ் ஆகிடுது. இவங்கெல்லாம் ஒன்றா போகிறாங்க. ஏன் பார்க்குறாங்க. சரி ஜிம்மி மட்டும் பாவம்டா சொல்கிறாங்க. தனியாக அவன் மட்டும் தனியாக ஊருக்கு போகிறான், அவன் எல்லாம் நம்ம ஊராக தான் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல வாங்க சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அவங்க ஊருக்கு போகிறாங்க. இப்போ ஜிம்மி ஊருக்கு போயிட்டு 2 days ஆகுது. ஸ்டில் ஜெக்கிக்கிட்ட வந்து டெக்ஸ்ட்டோ இல்லை ஃபோன் காலோ வரவே இல்லை. ஜிம்மி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணுறாரு. அப்போ இந்த ஃபோனை பிக் பண்ணுறது நம்ம டே தான். ஜிம்மி பார்க்குறாங்க. ஹலோ டே அப்படி சொல்கிறாங்க. டே இப்போ எனக்கு டேயோட வாய்ஸ் ஜிம்மி கேட்டிருக்கோம். டே பார்க்குறாங்க. மோச்சி என்ன பண்ணுறா டே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணாமல் ஜெயிக்கு ஃபோன் பண்ணிக்கா சொல்கிறாங்க. இல்லை நான் ஃபோன் பண்ணேன், உனக்கு ஃபோன் ரீச் ஆகல சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஃபோன் பார்க்குறாங்க. ஓ அது நெட்ஒர்க் ஆஃபில் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே எப்படி இருக்கா ஜிம் கேட்குறாங்க. நல்லா இருக்கா நீ எப்படி இருக்க. நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கே இருக்க டே சொல்கிறாங்க. அதுவா நான் அப்புறம் ஒய்யன் அப்புறம் ஜாக்சன் வெக்கு ஜேகே எல்லாரும் ட்ரிப் வந்துருக்கோம் சொல்கிறாங்க. ட்ரிப்பு ஆமாம் ட்ரிப் வந்துருக்கோம் சொல்கிறாங்க. ஓ அப்படியே பரவாயில்ல எங்கேருந்து கேட்குறாங்க. ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க, ஒரு ஃபேமஸான பிளேஸு. அந்த டேவில் ஒரு ஃபேமஸான பிளேஸு. பரவாயில்ல டே சொல்கிறாங்க. நாங்கள் டெய்லி ஒவ்வொரு டெய்லி ஒவ்வொரு டேக்கு ஒரு ட்ரிப் போவோம்டா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஓகே டே நீ சேஃபாக ஓகே என்ஜாய் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நீ அப்பா அம்மா கூட சேஃபாக வைக்கோ, நான் ஊருக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. சரி சார் ஜிம் ஃபோனை வச்சுட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் ஜிம் கான்டாக்ட் பண்ண. சரி ஓகே அவன் ஹாப்பியாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லிட்டு நம்மளுக்கு மேபி அவனுக்கு ஞாபகம் வந்து ஃபோன் பண்ணிட்டு விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயிக்க வந்து எப்படின்னாக்கா ஜாலியாக கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவருக்கு ஃபோன் பண்ணுறதுக்கான டைம் இருக்க மாட்டேங்குது. ஃபோன் பண்ணான்னு பார்த்தாக்கா கூட யாராவது கேட்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பக்கத்துல இருக்காங்க இல்லையா, நம்ம அது இன்னும் பக்கத்துலேயே இருக்காங்க, நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸுமே பக்கத்துல இருக்காங்க. அவங்க வீடெலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். அதனால அவரால் அதிகமாக ஃபோன் பேச முடியல. ஆனால் அவங்க அப்பா அம்மா கூட ஸ்டே பண்ணுறாரு. இல்லாக்க ஒர்க் பண்ணுவார் வீட்டில், இல்லாக்க இவங்க கூட வெளியே போயிடுவார். இப்படி இருக்கிறதுனால அவர் ஃபோன் பண்ணவே இல்லை. ஆல்மோஸ்ட் இந்த 15 days ஒன் டைம் கூட ஜெயிக்க ஜிம்முக்கு கால் வந்திருக்காது, கால் டெக்ஸ்ட் வந்திருக்காது. ஜிம்முக்கு வரும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஜிம்மு பார்க்குறாங்க. ஏன் ஜெயிக்க வந்துட்டு அன்றைக்கி அவள் மிஸ் பண்ணேன், நம்ம ஊர் பரப்ப ஹக் பண்ணா, ஏன் உங்களுக்கு ஒரு கால் கூட பண்ணல சொல்லிட்டு ஜிம்மி அதே பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி இப்போ ரிட்டன் ஆகுறாங்க. ஜிம்மி அப்போ போகிறாங்க. பாரு ஜிம்மி நல்லா படிக்கணும், புரியுதா, சேஃபாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறவங்கப்பா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ட்ராப் பண்ணுறீங்களா காரில் ஜிம்மி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அவ்வளோதான் காரில் ட்ராப் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜிம்முக்கு ட்ரெயினில் போகிறது ஒரு மாதிரி தனியாக போகிறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதான் இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. இப்போ நானும் வரப்பா சொல்கிறாங்க. நீங்களும் வரீங்களா மாமா, நானும் வேற சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம்மு பேரண்ட்ஸு ஜிம்முக்கு ரன் பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க. ஓகேப்பா நீங்கள் போய் கூட்டிட்டு விட்டுருவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் கிராண்ட்மா போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. கிராண்ட்பா போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணுறாங்க. பாரு செல்லும் எப்போவும் சேஃபாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு காரில் உட்காராங்க. ஜிம்மில் அப்பாவும் ஜிம்மில் அம்மா தான் கூட்டி வந்து சேலர் கூட்டி வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவங்க வந்து காலேஜ்க்கு கூட்டி வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே அப்போ அவங்க பாய் சொல்கிறாங்க. பாய்டா சாதாங்க சொல்கிறாங்க. ஜிம் போயிட்டு லக்கேஜ்லாம் வந்துட்டு வாங்க செக்யூரிட்டி கார்டு செக்யூரிட்டி கார்டு கொடுக்குறாங்க. வச்சுக்கோங்க ஈவினிங் கால் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. ஜிம் டேரக்டர் காலேஜ் வந்துடுறாங்க. இப்போ இவங்களாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்க்குறாங்க. இன்னும் ஜிம் வரலையாடா சொல்கிறாங்க. வரலையே சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. சரி ஓகே காலேஜ் வந்தாலும் வந்துருப்பா, நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க டேரெக்டாக காலேஜ் வராங்க. ஜிம் வந்து பார்த்தா உட்காந்துருக்காங்க. ஜிம் எனக்கு நீங்கள் வேறு டெஸ்கில் உட்காந்துருக்காங்க. இவங்களாம் வந்து எனக்கு இது இன்னொரு பர்சன் போகிறாங்க. என்ன இருப்பாங்க என்ன கிடையாது, ஒரு பேச மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, கிளாஸ்மேட் தான் அவர் வந்து தனியாக ஒரு டெஸ்கில் உட்காந்துருப்பாரு. என்னவும் நம்ம யோசிச்சு உட்காந்துருப்பாங்க. இப்போ ஜிம் வந்து அங்கே தான் உட்காந்துருக்காரு. எனக்கு இவங்க வந்து தனியாக உட்காருது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட கூப்பிட்டுருப்பாங்க. அவர் உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம இவங்களாம் லன்ச் ஆகிடுவாங்க. இன்டர்னல் மீட் டே பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ டீ வந்துட்டியா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எப்போ வந்து கேட்குறாங்க. அது மார்னிங் டே வந்து சொல்கிறாங்க. ஏன் வீட்டுக்கு வரல சொல்லி கேட்குறாங்க. அதுவான் அப்பாவை கூட்டு வந்து ட்ராப் பண்ணாங்களா, காலேஜ் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. டே அப்பா வந்து என்னடா நீ வீட்டுக்கு கூட்டு வந்துருக்கலாமா சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் ஜிம்மி சொல்கிறாங்க. சரி ஓகே எப்படி இருக்கு 15 days பொறிச்சு கேட்குறாங்க. இப்போ சிக்ஸை தொட்டு பார்க்குறாங்க. சரி சாப்பிடல என்ன ஏதாச்சும் பாடி இருக்கா சொல்கிறாங்க. இல்லைடா அதெல்லாம் இல்லை சார் ஜிம்மி சொல்கிறாங்க.
எனக்கு எதுவும் அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. ஜிம் பக்கத்தில் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறது அதான் சொல்கிறாங்க. சரி வாங்க வந்து நம்ம டெஸ்கில் உட்கார சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற இல்லை இங்கே உட்காந்துக்குவா ஜிம் கேட்குறாங்க. ஏன்டா அப்படி கேட்குறாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க நீங்கள் உட்காந்துக்குவா சொல்கிறாங்க. ஏன் அப்போ நான் மட்டும் பேசுகிறேன் அவங்க கேட்குறாங்க. இல்லை இல்லை நான் ஜஸ்ட்டு சொன்னேன் இங்கே உட்காந்துக்குவா ஜிம் கேட்குறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா அப்படி கேட்குறாங்க. சும்மா தான் அங்கே உட்காந்துக்கவா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவும் சரி பிடிச்சிருக்குன்னா உட்காந்துக்கோ சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நம்ம ஜெய்க்கு பார்க்குறீங்கன்னா டே சொல்கிறாங்க. இல்லைடா ஜிம் வந்து இன்னும் டே கூட இன்னும் அந்த யோசிச்சு கூட உட்காந்துக்கிறாங்கம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் வைக்கலாம் பார்க்குறீங்க பார்க்குறாங்க. ஆமாம் இவங்க வேறு யார்ட்டும் பேச மாட்டாங்க அது சரி ஜிம் கொண்டு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு என்ன முறைக்கிறாங்க திரும்பி பார்த்து ஜிம் பார்த்து கம்மியாக இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க அப்புறம் ஜிம் வந்து பிடிச்சி டேஸாக சொல்லி கேட்குறாங்க. இப்போ நல்லா போய் சொல்கிறாங்க. எனக்கு உங்கள்கிட்ட பேசணும் பேச ஆசை சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஆனால் எனக்கு டைமில் கிடைக்காது எப்போதும் அவங்க கூட இருப்பியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜெக்கி வந்து பார்க்குறாங்க. ஜிம் பார்க்கவே இல்லை ஜெக்கி ஒயின் வந்து ரொம்ப ஜெக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. 2 பேருக்கிட்டே அவங்களும் மாறி மாறி போய் அவங்க கேட்க ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்சன் காய் மேக்கில் பார்க்குறாங்க. எப்படா போச்சு லீவ் சரி ஜிம்கிட்ட கேட்குறாங்க. நல்லா போச்சு ஜிம்னு சொல்கிறாங்க. சரி அப்போ அவங்க லீவ் போன சொல்கிறாங்க. இந்த மாதிரி டெய்லி 1 டே ஒரு இடத்துக்கு போகணும் நம்ம ஜெய்கி அப்புறம் என்கிட்ட எல்லாம் போகணும் சொல்லிட்டு அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ இன்னும் நினச்சி பார்க்குறாங்க. நீ வேற ஒரு ஊரா ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லை இப்போ ஒன்றாக இருக்க முடியாதுல்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே எப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஜேகே லவ் பண்ணுறது வேறு யாருக்கும் தெரியாது. அவங்க கேஷுவலாக பேசிட்டு இருக்காங்க. ஜிம்மி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மி ஒரு செகண்ட் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு. ஃபோனில் அப்படியே கால் வருது. ஜிம்மி பார்க்குறாங்க. சரி வெளில போகலாமா சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க நம்ம வெளில போகலாம் சரி 3 பேரும் கூட்டிகிட்டு போயிட்டு மில்க் ஷேக் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் மில்க் ஷேக் குடிச்சிட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மிட்டையும் ஜிம்மினும் என்ன பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜிம்மி ஆளை பிடிச்சி 100% டச் பண்ணுறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜெயிக்கிட்டு இருக்காங்க. என்ன வச்சாங்க கால் சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்கணுன்ட்டு பேசணும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. அவங்க கிளாஸ் ரூம் தானே வரப்போகிறாங்க. அங்கே தான் நீங்கள் தான் எப்பவும் பேசிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு தான் என் கூட பேசியிருக்காங்க அவங்களுக்கு அது பொருட்களே அப்படி சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கி பார்க்குறாங்க. அங்கே பாரு என்ன அவன்கிட்ட பேசணும் இப்போ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா என்ன பேசுறதுக்கு இருக்குது. ஜிம் தான் ஹேண்ட் தட்டி விட்டுறாங்க. ஜெயிக்கு உங்களுக்கு மார்க் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இல்லை ஒன்றும் இல்லை அங்கே பாரு இவ்வளோ போய் பார்க்குறாங்க. ஹேண்ட் பிடிச்சி தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஜிம் சொல்கிறாங்க. எம்சி பார்க்குறவங்க ஆமாம் ஹேண்ட் பிடிச்சா தப்பாக சொல்லுவாங்க சரியா ஹேண்டரை பிடிக்காது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி பேசணும் ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேசிக்கலாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம் எனக்கு ஜெக்கிட்டு பேச பார்க்கவே மாட்டாரு. ஜெக்கி சரி சொல்லிட்டு போயிடாரு. ஈவினிங் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிட்டன் கிளாஸ்ரூம் தான் வராங்க. ஈவினிங் தான் நம்ம ஜெயிக்க பார்க்குறாங்க. சரி போகலாமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவும் ஓகேடா போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறோம் ஜிம் சொல்லிட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. ஜிம் நம்ம டே இப்போ போகலாம் உட்காராங்க. ஒயினும் ஜெயிக்கும் உட்காந்துருக்காங்க. ஜெயிக்கி தான் ட்ரை பண்ணுறாரு. உங்கள் ஃப்ரெண்டில் ஒயின் உட்காந்துருக்கா அப்படின்னு ஜிம் டே உட்காந்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. யாராவது ஃபோன் கூட பண்ணுங்கடா அவனுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது ஓகே டே பரவாயில்ல ஜிம் சொல்கிறாங்க. அப்புறமா டேவும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஒயினுமே பேசிட்டு இருக்கா ஜிம்கிட்ட. அப்பா எப்படி இருக்காங்க ஜிம்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்காங்க ஒயின் அப்படி சொல்லி ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயிக்கி ஜிம் வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. சரி டயர்டாக இருக்குது அப்படி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர சொல்லிட்டாங்க. சரி போடா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் ரூம் போகிறாங்க. ஜேகே இப்படி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே ரூம் போகிறாங்க. நம்ம ஜிம் வந்து ஆர்டர் ரூம் லாக் பண்ணிடுறாங்க. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரியல என்னாச்சு ஏன் இப்படி இருக்கான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வேண்டாம் ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்த்தாங்க. ஏன்னா ஏன் சொல்கிறாங்க எனக்கு ஒரு காஃபி போட்டு தான் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே வந்து வரேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே இப்படி தான் சேஞ்ச் படிக்க போகிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படி ரூம்லேயே உட்காந்துருக்காரு. புக்ஸ் அது படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம் வரல கீழே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்க தெரியல சொல்கிறாங்க. ஓகே நம்ம பார்க்குறோம் சொல்லி ஜேகே டே மேலே போயிட்டாங்க. இப்போ நம்ம டே வந்து ரூம் லாக் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யாரும் சொல்லி கேட்குறாங்க. நான் டேடா சொல்கிறாங்க. இது வரேன் டே ஜிம் போயிட்டு வர பண்ணுறாங்க. ஏன் டோர் லாக் பண்ணி வச்சிருக்கா சொல்கிறாங்க. அதுவும் இல்லை ட்ரெஸ் பண்ணுறப்போ லாக் பண்ணிச்சுன்னா சொல்கிறாங்க. அப்படியா அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்க என்ன பண்ணுறா சொல்லிட்டு புக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஒரு ஜிம் பார்க்குறது வந்து அந்த பெட்ல வந்து படுத்துக்கிறாங்க. ஜிம் பார்த்தா புக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கி டே பார்க்குறீங்கன்னா சரி நீ ஓகேவா கேட்குறாங்க. நான் ஓகே தான் டே சொல்கிறாங்க. இல்லைடா அவங்க ஊருக்கு போனப்போ டைமே கிடைக்கல வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ண முடியல கால் பண்ண சொல்கிறாங்க. அது இருக்கட்டும் டே பரவாயில்ல நான் அப்பவும் கூட பிஸியாக தானே சொல்கிறாங்க. அப்படியா அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு பேச முடியாமல் போகலாம். ஆனால் அதுக்காக சொல்லிட்டாங்க. அதுக்காக லவ்லன்றதும் இல்லை சரியா லவ் கேர்ல இல்லாமலாம் இல்லை. எனக்கு புரியும் டே சொல்கிறாங்க. உனக்கு புரியும் இல்லை டே கேட்குறாங்க. சொல்கிறாங்க. டே பார்க்க நான் கூட பயந்துட்டேன். ஒரு வேலை ஹார்ட் ஆகிட்டோ சொல்லிட்டு நினச்சிருந்தேன். எனக்கு இந்த சண்டை என்ன பக்கத்துக்கு உட்காந்து கிளாஸில் கேட்க முடியல. என்ன நினச்சி பக்கத்துக்கு உட்காந்துட்டேன். அதான் ஒரு மாதிரி ஹார்ட்டாகவே இருந்துச்சு. நீ ஓகே நான் சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகே தான் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே வந்து ஜிம்மு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ டே ஜிம் வந்து கொஞ்சம் க்ளோஸாக கப் பண்ணி ஜிக்ஸில் கிஸ் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன டே ஜிம் கேட்குறாங்க. மிஸ் எவ்வளோ சொல்கிறாங்க. டே ஜிம் பார்க்குறாங்க. மிஸ் 2 days சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. டே வந்து நம்ம ஃப்ரெண்டாக அவர் வந்து எந்த கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. அது வந்து பழைய கன்ஃபியூஸ் பண்ணிடுறாரு. நம்ம வந்து பேசும்போது சுச்சுவேஷன் சொல்கிறாரு. இப்போ ஜிம் வந்து டே கிட்ட பேசிட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க. அப்புறம் நான் ஒன்று சொல்லணும்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க.
நான் இது வரைக்கும் ஜேகே கிட்டேயும் என்கிட்ட கூட சொல்ல சொல்கிறாங்க. அப்படியா? நான் எனக்கு தான் அவருக்கு தெரியும், ஆனால் நானாக சொன்னது கிடையாது, ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் கேட்குறாங்க. அது எனக்கு ஒரு பர்சன் பிடிக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பர்சன் பிடிக்குமா? அது யார் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அதே சொல்கிறது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பெட்டில் எழுச்சி உட்காருங்க. அது இப்போ நம்ம டே பார்க்குற ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சிக்கிட்டு சரி ஜெவாப் தெரியுமா சொல்கிறாங்க. தெரியுமே, அதுக்கு நான் டான்ஸ் பண்ணுவார் சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஆமாம், அவர் தான் ரொம்ப நல்ல பர்சன், எனக்கு அவர் மட்டும் க்ரஷர் சொல்கிறாங்க. க்ரஷ்ன்னு கூட சொல்லும்போது ஒன் சைட் லவ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க வா டேக்கு ஒன் சைட் லவ் வா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம், ஒன் சைட் லவ் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சூப்பர் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, அவர் எனக்கு என்னன்னா ஆனால் லவ்வில் சொன்னதில்லை, ஆனால் அவர் பார்ப்பேன், அவரும் பார்ப்பாரு, ஆனால் எனக்கு லவ் சொல்கிறோம் தைரியமே இல்லை சொல்கிறாங்க. ஏன் டே நீ கோல்டாக சொல்ல சொல்கிறாங்க. டைம் இருக்கல பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் போயிட்டு வரைய சொல்கிறாங்க. கரெக்டு தான், சீக்கிரம் சொல்லணும் சொல்கிறாங்க. ஆமாம், 6 மந்த்ஸில் போயிடுச்சு காலேஜ் ஓப்பன் பண்ணி 6 மந்த்ஸாக இருக்குது, ஓகேவா சீக்கிரமாக சொல்லிவிடு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஓகேடா கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு இது வந்துட்டு ஷேர் பண்ண ஆசையாக இருந்துச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக சீக்கிரம் லவ்வை சொல்லிட்டு அவர் கூட ஹாப்பியாக வந்து டேட்லாம் பண்ணுவோம், லவ் பண்ணி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஷேர் பண்ணது சொல்லிட்டு அவரோட பேசிட்டு இருக்காரு. இப்போ வந்து பொண்ணு மாட்டே ஜெடி கூப்பிட்றாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. பாரு மிக்சி கூப்பிட்றாங்க. கீழே வா சொல்கிறாங்க. அப்புறமா டே சரி வா கேட்பாங்க. காஃபி குடிக்கலாம் சொல்கிறாங்க. இந்த டீ வேணாம் சொல்கிறாங்க. வாடா ஆசிரியர் கூப்பிட்றாங்க. சரி சொல்லிட்டு நம்ம டே மூஞ்சி மூக்கி இறங்கி வராங்க. புதுசாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இறங்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. காஃபி போட்டியாச்சு யார் கேட்குறாங்க. இப்போ நம்ம வாங்கி பார்க்குறதோ போட்டு கொடுத்துருவோம் அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜிம்முக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை வாங்கி மட்டும் தான் கேட்டால் வாங்கி மட்டும் தான் போட்டா சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்முக்கும் காஃபி போட வேண்டியது அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்க வேணாம் டே பரவாயில்ல சொல்கிறாங்க. அட நீ ஜிம் வர சொல்லிட்டு போடு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ஜிம் அவரே கேட்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து விஷயம், அதனால அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. போடுறா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. வேணா டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இது எனக்கு காஃபி போட தெரியும் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. காஃபி நான் குடிக்க தான் மாட்டேன், போட தெரியும், இது நான் போட்டு தரேன் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு டே போய்ட்டு அழகாக வந்து காஃபி அதுக்கு போட போகிறது அது காஃபி மேக் பண்ணுறாரு. இது குடிச்சு பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. பாரு கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஓகேவா, ஏன்னா டேட்டை உனக்காக போட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் வந்துட்டு இது எப்படி தானே குடிப்பான் சரி எனக்காக போட்டிருக்கல ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிக்கு ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குது. ஜெக்கி பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம் படுத்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலாக காஃபி குடிச்சு முடிச்சுட்டு ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே டே நான் சொல்கிறாங்க. பாரு வா வெளில போமா சொல்கிறாங்க. வெளில ஆகும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஒயின் போகலாமா சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குறாங்க. நான் வரல நான் டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட போய் வேணாம் ஓகே நம்மள்ட்ட போய் போகலாம் நீ வா சொல்லிட்டு ஹேண்ட் பிடிச்சி கூட்டு போயிடுறாங்க. ஜிம் சரி போயிடுறாங்க. ரெண்டு பேர் பார்க்குக்கு தான் போகிறாங்க. போயிட்டு பேசிக்கிட்டே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அப்படி வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க தனியாக ஒரு பார்க்கில். எனக்கு கூட ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா ஜிம்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. அப்படியே டே எனக்கு கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஜிம் டே நிறைய பேச ஆரம்பிப்பாங்க சின்ன வயசில் ஜேகே ஜிம் டே அப்புறம் ஒயின் 3 பேர் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நான் யார்கிட்ட பேசினா ஜேகேக்கு பசுவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படியே அவன் நானும் ஒயினும் வேறு யார்ட்டா நியூவாக பேசினாக்கு பசுவாக இருக்கும். சேம் அவனும் அப்படி தான் இவங்களுக்கு அப்படி தான் அவன் யார்ட்டா பேசினா பசுவாக இருக்கும் டே சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய டே ஷேர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு அப்படியான்னு கேட்டுருக்காங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே ஒயின் பார்த்தாக்கா டின்னர் கூட மேக் பண்ணிட்டாங்க. இவங்கள்ட்ட நீங்கள் அப்போ வீட்டுக்கு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே போது நிறுத்து சரியா, எனக்கு சிரிச்சு வயிறே வலிக்குது சொல்கிறாங்க. டே பார்க்குங்க. அப்படியா சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஆமாம் இது வீட்டுக்கு சரியா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குங்க. அவ்வளோ சரியா விட மாட்டாங்க. டே சொல்கிறாங்க. நீ இருக்கியே சார் ஜிம் வந்து டே ஒரு ஆகிட்டு அடிக்கிறாங்க. டேவும் அதே மாதிரி பிரிஞ்சு பண்ணிட்டு ப்ளே பண்ணுறாரு. இப்போ ஒயின் பார்க்குறா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேவும் ஜிம் இவ்வளோ க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது பார்க்க அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ எங்கே பண்ணி நடக்கணும்னு கேட்குறாங்க. இப்போ டே நடந்துதான் சொல்கிறாங்க. அப்போ எங்களை விட்டு போயிட்டீங்களா சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல ஏன் ஜாலியாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாங்க. அப்போ ஒயின் வந்து சிரிக்கிறா. அது புரியல ஜிம்முக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு என்ன ஜாலியாக இருந்திருப்பா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒயின் ஜேக்கி பார்க்குறாங்க. சாப்பிடலாமா சொல்கிறாங்க. இப்போ வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கி ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க. ஜிம் அமைதியாக சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற ஏன் ஜிம்மி ஜெக்கி கிட்ட பேசவே இல்லைன்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் முடியே சொல்கிறாங்க. இல்லையா எதுக்கு பேசாமல் அமைதியாக இருக்கியா தான் கேட்டான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் அவன் என்னது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அவன் நான் என்கிட்ட பேசுறதுனால பிஸியாக இருந்திருப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி ஆமாம் சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சு ஜிம் பார்க்குறாங்க. டே நான் வாஷ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. வாழை ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லிட்டு இப்போ தான் வாழை ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பக்கம் கேவும் ஜேகேவும் ரெஸ்ட் இருக்காங்க. ஃபைனலி இப்போ நம்ம ஜிம் போகிறாங்க. சரி ஓகே தூங்குறா சரி குட் நைட் ஜிம் சொல்கிறாங்க. டேவும் ஜிம் ஹக் பண்ணிட்டு ஓகே குட் நைட் சொல்கிறாங்க. ஜிம் மேலே போகிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. குட் நைட் ரெண்டு பேருக்குமே சொல்லிட்டு மேலே போகிறாரு. ஜிம் போய்ட்டு படுக்கிறாங்க. ஜிம் பிளாக் ரூம் லாக் பண்ணாமல் ஜஸ்ட் நார்மல் லாக் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இப்போ நம்ம ஜேகே வந்து அவ்வளோ டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்து கேஷுவல் பட்டு படுத்துறாரு. ஜேகே கிட்டே வராங்க. என்னாச்சு உனக்கு ஜேக் கேட்குறாங்க. ஜிம் நம்பியே இருக்காங்க. சொல்லுடா என்னாச்சு இதை கோமா ஜேக் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். என்னாச்சு அவங்க கையன் ஜிம் கேட்குறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இல்லைடா சொல்கிறா ஏன் ஏதாவது கோணும் சண்டை போட்டு கூட கத்திட்டு திட்டிட்டு சரி ஏன் இப்படி பேசாமல் இருக்கு இக்னோர் பண்ணுறா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் தான் ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை சரியாக சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு தெரியும் நீ எந்த வேணுதே நான் இக்னோர் பண்ணுறேன் ஹர்ட் பண்ணுறது தெரியுமா சொல்கிறாங்க.
நான் ஹர்ட் பண்ணல ஜங்கா சொல்கிறாங்க. இல்லை நீ வந்துட்டு நீ ஹர்ட் பண்ணுற எனக்கு புரியுது தெரியுமா, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குடா, இப்படி பேசி பண்ணிட்டு இருக்கா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்லி ஏதாவது பிரச்சனை சொல்லுடா, சொன்னதானே தெரியும், நீ தப்பு பண்ணிட்டா கூட ஜங்கா தப்பு பண்ணுற அப்படி சொன்னதானே தெரியும் எனக்கு ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் நீ எந்த தப்பும் பண்ணல ஜங்கா சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறா பாய் ஃப்ரெண்ட் அவருக்கு நார்மல் ஃப்ரெண்டு இல்லை, ஜஸ்ட் நீ இந்த வேலை இல்லை நார்மலாக பேசுறதுக்கு நான் பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா 15 டேஸ்க்கு அப்புறம் பார்த்துருக்கோம் நான் ஹக் பண்ணணும் எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லையா அஜய் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க என் ஜக்கா அந்த 15 டேஸில் அவன் பாய் ஃப்ரெண்ட் ஞாபகம் இல்லையா ஜிம் கேட்குறாங்க. நான் ஜிம் வந்துட்டு அந்த டேக்கு அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணி எதிர்பார்த்துட்டு இருப்பாரு, பண்ணவே இல்லை. ஜெக்கி பார்க்குறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லி ஜங்கா சொல்கிறாங்க. கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு புரிஞ்சாங்க ஓகே பிஸியாக இருந்தப்போ சொல்லிட்டு அதனால தான் நான் பெருசாக இதை கண்டுக்கல ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்களா அங்கே இருந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு டெக்ஸ்ட்டுக்காக கால் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் கூட கிடைக்கல எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்த்துங்க. அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. இல்லைச்சாங்க பரவாயில்ல சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு ஃபோன் பேசினா அப்படி பார்க்கணும் தோணுதா அதுக்காக தான் நான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜெக்கி பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கிறாரு. ஜெக்கி பார்த்து இருக்க சொல்லிட்டு நீ சொல்கிற ரீசன் நல்லா இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்னடா பேசுகிற சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஓகேவா எனக்கு ப்ராப்ளம் இல்லை ஜிம் சொல்லிட்டு அவரே பார்த்துக்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு பாரு என்கிட்ட பேசு ஜிம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜங்கா இருக்கட்டும் ஜிம் சொல்கிறாங்க. இல்லை அங்கே பாரு என்கிட்ட பேசி திட்டு அடிச்சுட்டு ஓகேவா எனக்கு மாதிரி இருக்கு நான் பேசுகிறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி பார்த்துட்டு நீ இன்ட்ரோவலை பண்ணுறியா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி கொஞ்சம் ஷாக்காக ஒரு மாதிரி ஹார்ட்டாக இருக்குது. ஜெக்கி பார்த்து என்ன சொல்லி கேட்குறாங்க. இது இன்ட்ரோவலை பண்ணுறியா டைம் பாஸ்க்கா ஜிம் கேட்குறாங்க. டைம் பாஸ் என்னடா சொல்கிற கேட்குறாங்க. இல்லை இங்கே இருக்கிற வரைக்கும் உனக்கு ஹக் பண்ண கிஸ் பண்ண அப்படின்னா வேணுமோ ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகுது. ஜிம் என்ன பேசுகிறா சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜங்கா உனக்கு அப்படி தான் வேணா சொல்லிட்டு ஓகேவா நான் அந்த மாதிரி பையன் சொல்லிடுவேன் இங்கே இப்போ நான் சொல்லிடுறேன் ஓகேவா எனக்கு இங்கே இருக்கிற வரைக்கும் ஹக் பண்ணுறது கொஞ்சம் நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ கூடவே இருக்கணும் ஆசைப்படுறேன்னு சொல்கிறது அதே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன கூட பார்க்கறதுல உண்மை சொல்லுவா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறப்போ தான் லவ் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அது ஃபீல் பண்ண கூட முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் போயிருந்தப்போ எனக்கு வந்துட்டு எனக்குமே லவ் இருந்துச்சு ஆனால் எனக்கு உனக்கேமே லவ் இருக்குன்னு ஃபீல் பண்ணவே இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறீங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் 15 டேஸில் நான் ஃபோனை பார்க்காத டைமில் தெரியுமா நீ கால் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ண சொல்லிட்டு நீ பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா ஜிம்னு சொல்கிறாங்க. செக்கி பார்க்குங்க அது சொல்கிறாங்க. நீயே பண்ணி கேட்கலாம் ஓகே நான் ஃபஸ்ட் நான் தான் ஒரு கால் பண்ணேன் ஓகேவா 2 டேஸ் ஆஃப்டர் நான் தான் ஒரு கால் பண்ணேன் அப்படியே தான் ஃபோன் பிக் பண்ணேன் அவங்க பேசிட்டு வச்சுட்டான் அதுக்கப்புறம் நீ ஒரு டைம் கூட கால் டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க. இல்லைடா அது சொல்கிறாங்க நீ சொல்கிற ரீசன் நல்லா இருக்கு ஓகேவா மேபி உனக்கு டைம் பாஸ்க்கு அப்படி ஒரு காசு வேணும்னா சொல்லு அது நான் அது பாஸ் நான் இல்லை ஓகேவா நம்ம எப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஓகே சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் டேஸ் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்க நான் உண்மையாக எப்படி லவ் வச்சு சொல்லி புரிய வைக்க முடியாது ரேஸ் லவ் பண்ணுறேன் நீ எனக்கு எப்படி சொல்கிற செக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பக்கத்தில் இருக்க மட்டும் லவ் ஃபீல் பண்ணால் பார்த்தா ஜெம் அதோடு மாத கூட எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் இருந்தால் கூட நம்மளுக்காக பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க நம்ம பர்சன் லவ் பண்ணுறாங்க லவ் ஃபீல் பண்ணிட்டு நான் மட்டும் லவ் ஃபீல் பண்ணவே இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு நான் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜெக்கி பார்க்குற நீ இப்போ பேசாத ஓகேவா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் நீ இல்லாமல் என்னால் யோசிக்க கூட முடியாதுடா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஜெம் கால் ஃபோர்ஸ் பண்ணிக்காது ஓகேவா நம்ம ஃபீலிங்ஸை மட்டும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணிக்கூடாது ஜெக்கி ஜிம்னு சொல்கிறாங்க. நான் ஃபோர்ஸ் பண்ணிக்கிறடா அந்த சொல்கிறது கேள்வி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இட்ஸ் ஓகே பரவாயில்ல ஓகேவா நீ ஜிப்போ இப்போ என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஹாப்பியாக இருக்குது கேட்குறது ஓகேவா எனக்கும் ஹாப்பியாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. ஜம்கா இங்கேருந்து போறியா நான் தூங்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் வேணாலும் தூங்குவோம் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நீ ஒரு ரூம் போய் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே பாருடா சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜம்கா நீ உன்னோட ரூம் போச்சு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. அது போச்சோங்க்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி எப்படி இருந்துச்சு போயிடாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணவும் தெரியல இந்த பக்கம் ஜிம் எப்படி படுத்துக்காங்க வீட்டில் அவருக்கு ரொம்ப அழகாக வருது எனக்கு நீங்கள் இருக்கும்போது பாசமாக இருக்குது கேரிங்காக இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் அங்கே போனால் வந்துட்டு நீ ஊருக்கு போயிட்டாக்கா என்னை வந்து உனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது இது போய் இதாக ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது ஜிம் அமைதியாக படுத்துட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜெக்கி எஞ்சி கீழே வராங்க. இந்த பக்கம் ஜிம் வந்து அமைதியாக எஞ்சி உட்காந்துருக்காரு சோஃபாவில் உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஏன்னு பார்க்குறா ஜெக்கி சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க நீ பார்ட் டைம் ஜாப் பண்ணல 15 டேஸ் ஹாஸ்டல் கேட்குறாங்க. இப்போ நம்ம இவங்க ஜிம்முக்கு மாதிரி ஜிம் திரும்பி பார்க்குறாங்க பார்க்குறாங்க. ஆமாம் பார்ட் டைம் பண்ணல 15 டேஸாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதில் சேலரி ஒன்று கொடுத்துருப்பாங்க என்ன பண்ண ஜெக்கி கேட்டேன் ஒயின் கேட்குறா. இப்போ நம்ம ஜெக்கி பார்த்தாங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சாகவும் ஆசை இருக்குது எனக்கு தெரிஞ்சுக்க க்யூரியஸாக இருக்குது எனக்கு நீ பார்ட் டைம் ஜாப் பண்ணுறப்போ அங்கிள் ஆண்டி கூட திட்டினாங்கல்ல ஏன் போகணும்னு சொல்லிட்டு என் கூட இப்போ ஹாஃப் டே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல மிச்சம் ஹாஃப் டே வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை நீ பார்ட் டைம் ஒர்க் போயிருந்தது அது எதுக்குன்னு சொல்கிறேன் சொல்லு அந்த மணி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒயின்
கேட்குறா. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஆமாம்மா எனக்கும் தெரிஞ்ச புள்ளி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜெகி பார்க்குறாங்க. அது சும்மா நல்லா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும் ஒரு ரீசன் எது இருக்குது நீ சொல்கிறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே வந்துட்டு ஜெகி வந்துட்டு அது பர்சனலாக சொல்கிறாங்க. பர்சனலாக 2 பேருக்கும் பேச மாறி போயிடுது. என்னடா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பர்சனலா எங்க தெரியும் உனக்கு பர்சனல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டே உன் வயனு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. அது நான் டைம் ஒர்க்காக சொல்கிறேன் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் கேட்குறாங்க. டே சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்னடாமா சொல்லிட்டு ஜெக்கி வந்து பார்ட் டைம் ஜாப் போகிறேன் நான் ஜிம் கேட்குறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க தெரியலடா இப்போ இந்த மேலே போக மாட்டான். ஆனால் இப்போ என்ன பண்ணாக்கா இப்போ நாங்கள் எப்படினாக்கா எங்களுக்கு +2 +1 லீவ் வரும்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ கூட காயின் பேக்கெலாம் பார்ட் டைம் போவாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அப்போ கூட நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் 3 பேர் போனதில்லை. ஜெக்கி கேட்பேன் நான் போகிறேன் சொல்லிட்டு நாங்கள் போக விட மாட்டோம் எங்க கூட இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டைம் இன்னும் பார்ட் டைம் ஒர்க் போகலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க நாங்கள் ஹாஃப் டே தான் இவங்க கூட வேணா இருப்போம். அப்புறம் ஹாஃப் டைம் வந்து பார்ட் டைம் போயிடுவான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கல அதனால ஹாஃப் டைம் மட்டும் போனான். விட்டுதான் ஃபுல் டைமே போயிருப்பான் சொல்கிறாங்க. இன்னும் ஜெக்கி மாமிடா வந்து ஃபுல் டைம் வந்து போகணும்னு ஆசைப்பட்டான். நாங்கள் தான் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஹாஃப் டைம் வந்து போகணும்னு சொல்லி சொன்னோம். சரிட்டு ஹாஃப் டைம் தான் கிடைச்சிது. ஃபுல் டைம் கிடைக்கும் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ரெகுலர் ஒர்க் பண்ணுறது ஃபுல் டைம் போவாங்க சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதனால ஹாஃப் டைம் மட்டும் போனான். போயிட்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்தா என்ன பண்ணுறது மணி ஏதாவது சேவிங்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன ஜாப் போனான்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஹோட்டல் தான் போனான்னு சொல்லிட்டாங்க. ஹோட்டலுக்கு ஆமாம் ஒரு ஹோட்டல் தான் போனான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ஒர்க் பண்ணியிருக்கான் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பெரிய எதுக்கு ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம காலேஜ் டேங்கலாமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குறா ஃபுட் ஆர்டர் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஒயின் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு மேலே போய் குடிக்க போயிடா. இவங்க அவரும் போயிடா. ஜிம் மேலே போயிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வழி நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோமா வந்து பார்ட் டைம் போடலாம் டைம் இருக்காதோ என்னவா இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி சொல்லிட்டு ஜிம் போயிட்டு ஜெக்கெட் ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜெக்கி அமைதியாக உட்காந்துருக்காங்க. போயிட்டு கண்ணு ஃபுல்லாக டேஸாக இருக்குது. இப்போ ஜிம் கிட்டே போகிறாங்க. ஜெக்கி ஜிம் கூப்பிட்றாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. அவங்க கன்ஃபர்ட் இயர்ஸ் பார்க்குறது ஜிம்முக்குலாம் ரொம்ப ஹார்ட் பெயினாகவே இருக்குது. அதை பார்த்து நம்ம ரொம்ப லவ் பண்ணுற பர்சன் அழுதாலும் நம்ம கஷ்டமாக இருக்கலாம் அப்படி தான் ஆச்சுப்போம். ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு எதுக்கு அழற ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து எங்கே போனால் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் ஜெக்கி சொல்கிறாங்க. எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. எதுக்கு காசு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. நீ என்ன பாய் ஃப்ரெண்டாக கேட்குறியா இல்லை ஃப்ரெண்டாக கேட்குறியா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு என்ன சொல்லிட்டு எல்லாமே இருக்காங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு என்ன பாய் ஃப்ரெண்டாக கேட்குறியா இல்லை ஃப்ரெண்டாக கேட்குறியா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இவங்க பாய் ஃப்ரெண்டா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டக்குன்னு நம்ம ஜிம்மில் எடுத்து ஹக் பண்ணிடுறாங்க. பெட்டில் உட்காந்துருப்பாரு பக்கத்தில் நின்றுருப்பாரு. டக்குன்னு ஹக் பண்ணுறாரு. எப்படின்னாக்கா இவரோட ஃபேஸ் வந்து ஜிம்மில் ஸ்டமக்கில் வச்சு ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்புறம் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ஒரு மாதிரி என்னாச்சு எதுக்கு அழுதுட்டு இருக்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன்டா என்னோட ஹார்ட் பண்ணுறா ஜெக்கி கேட்குறாங்க. நான் ஹார்ட் பண்ணுறேன்னா சொல்கிறாங்க. எனக்கு தெரியுது ஓகே எவ்வளோ ஹார்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஃபோன் பேசுகிறவங்க பதில் ஹார்ட்டாக இருக்குது ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அமைதியாக இருக்காங்க. என்ன நினச்சி பற்றி ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்கிறேன் என்னை பற்றி என்ன நினச்சேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காரு. எனக்கு ஜஸ்ட் ஒன்று பார்ட் டைம் வந்து ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக லவ் பண்ணுறேன். உன்னை அங்கே இருக்கும் வரைக்கும் ஹக் பண்ண கிஸ் பண்ணுவோம் இப்படி உங்க கூட கொஞ்சம் நேரம் தூங்கணும் இப்படி இருக்காங்க தானே பண்ணுறேன் நான் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்கன்னு சொல்லி தான் என்கிட்ட நீ பார்த்து எதுதான் நீ ஃபீல் பண்ணியா நான் தாண்டி லவ் பண்ணவே இல்லையா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்லு அது அப்படி தான் லவ் பண்ணுறேன் அவனை ஜெக்கி கேட்குறாங்க. அப்படி ஏன் ஜிம் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை 15 டேஸில் ஒன் டைம் கூட கால் பண்ணவே இல்லை டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை அதுக்கு என்ன அர்த்தம் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு உன்னை பார்க்கணும் ரொம்ப ஆசை. ஆனால் உனக்கு ஜஸ்ட் நார்மலாக பார்க்கக்கூடாது. உனக்கு எதாவது பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இந்த ஃபோன் பேச விடவும் நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுற விடவும் எனக்கு ரொம்ப லவ் நிறைய இருக்குது. என் மனசு ஃபுல்லாக நீ இருக்குது. அதை எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல. உனக்கு எதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. ஆனால் அது நான் ஓனா ஏன் பண்ணி வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்பா அம்மாவில் வாங்கி தர வேணாம் ஓனா ஏன் பண்ணி வாங்கி தரணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால அந்த லீவை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாப் போனேன். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது நான் அவன்கிட்ட கேட்டு நான் ஆசைப்பட்டாங்க கேட்டு கொடுக்குறது வேறு லவ் கேட்காம கொடுக்கணும். அதுதான் என்னோட லவ்ன்ட்டு நான் காமிக்கிறப்போ உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். உனக்கு வந்துட்டு இன்னும் ஹாப்பியாக இருக்குல்ல அவனோட பாய் ஃப்ரெண்டை தாண்டி நான் ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி சரி ஒரு ஹஸ்பண்ட் தான் நினச்சிக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஒய்ஃபை பார்க்குறேன். நான் என் ஹஸ்பண்ட் எனக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிஃப்ட்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும். செகண்ட் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து ரொம்ப ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ பேசுகிறப்ப எனக்கு எப்படி ஃபீல் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது எனக்கும் அது பெயின் இருந்துச்சு இல்லை. ஆனால் எனக்கு இந்த 15 டேஸில் பேசாமல் இருக்கிறது லவ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சா அதை நினச்சி பார்த்தேன். சரி ஓகே 15 டேஸ் ஆஃப்டர் மீட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல்னு சொல்லிட்டு எனக்கு அதை பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு. நீ இவளை கோவப்படுவியா சண்டை போடுவேன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு அதை பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு. எனக்கு டைம் கிடைக்கவும் இல்லை.
பாதி நேரம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், பாதி நேரம் நான் ஒர்க் போயிடுவேன். இப்படி இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னோட முழு என்னுடைய மொத்த ஞாபகம் உன் மேலே மட்டும்தான் சரியா. என்னுடைய ஞாபகம் ஃபுல்லாக உங்ககிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. நான் ஜஸ்ட் அங்கே இருந்து அவ்வளோதான் சரியா. என்னோட சோல் மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. ஆனால் என்னோட மைண்ட் எல்லாமே உங்ககிட்ட தான் இருந்துச்சு. அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க, ஜிம் அமைதியாக இருக்காங்க. அது சொல்கிறாங்க என்னோட பாடி தான் இருந்துச்சு சரியா. சோல் என்னோட மைண்ட் எல்லாமே உங்ககிட்ட தான் இருந்துச்சு. அப்படி சொல்லிட்டு ஜெக்கி ஜிம் பார்த்து சொல்கிறாங்க, ஜிம் அமைதியாக இருக்காங்க, உனக்கு ஒரு காட்டவா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அவரோட பேண்ட் பேக்லேருந்து பேக்ஸ் இருக்கிறாங்க. சரி கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன அப்படி கேட்குறாங்க. ஓப்பன் பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு $100 வச்சு ஒரு செயின் தான். இது என்னன்னு கேட்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அந்த டாலர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா டபுள் செயின் போட்டு ஒரு செயின் தான். அந்த இன்சைட் அந்த $100 தான் டபுள் செயின் இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க இட்டு சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க ரொம்ப யூனிக்காக இருக்குது அந்த செயின். ஜஸ்ட் அந்த ஹார்டின் கூட ஒரு டேரெக்டாக ஹார்டின் ஷேப்பில் அது இருக்காது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரியல் ஹார்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்குது. ஜிம்முக்கே ஒரு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. இதே சொல்கிறாங்க இது நான் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ண சொன்ன சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு ஆமாம் கஸ்டமைஸ் பண்ண சொல்லி வாங்கினது ஏன்னா ஜிம்முக்காக அவனுக்கு கொடுக்குறப்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நான் கொடுக்குறேன், அது ரொம்ப பிடிக்கணும், அது ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்குன்றதுக்காக நான் வாங்கினது ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேக்கோட ஹேண்டை பார்க்குறாங்க. அங்கங்கே ஹேண்டில் வந்து 3 காயினாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து ரெஸ்டாரண்ட்டில் கிச்சனில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த ஃபுட்டு எப்படிலாம் மேக் பண்ண சொல்கிறாங்க அப்படி தான் ஜேக்கு நல்லா ஃபுட்டு மேக் பண்ண வரலையா, அதனால் அங்கே போய் மேக் பண்ணியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்போ அவருக்கு வந்து நம்ம எப்படி தான் கிச்சனில் ஒர்க் பண்ணாலும் லைட்டாக கையில் காயம் பட்டதுலாம் வந்துட்டு யூஸ்வலாக இருக்கும்ல. அது மாதிரி தான் ஜிம்முக்கு ஜெக்கிக்குமே வந்துட்டு கையில் அங்கே காயெல்லாம் இருக்குது. ஜிம்முக்கு டக்குனு அந்த பாக்ஸ் வந்துருக்கு நம்ம பெட்டை வச்சுட்டு பார்க்குறாங்க. இது என்னது ஜிம் கேட்குறாங்க. அதை சொல்கிறேன் என்ன இதெல்லாம் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது எனக்கு பிடிச்சது தான் ஹாப்பியாக இருக்குது. என் ஒய்ஃப்காக நான் பண்ணுறப்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் கூட்டு மாதிரி நின்று பைத்தியம்மா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஆமாம் ஓ மேலே. ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறீங்க ஏன் இப்படி பண்ணா ஜிம் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப அவ்வளோ பிடிக்கும்டா. எனக்கு ஒரு கிஃப்ட் உனக்கு அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் சரியா. ஜஸ்ட் இது கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு கூட சரியா. உன் ஹஸ்பண்ட் உனக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் கிஃப்ட் வாங்கி தரேன் சரியா. அது புரிய அதை நீ வேர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் சரியா. அது ஃபுல் லவ் நீ ஃபீல் பண்ணணும். அதுக்காக தான் ஜெக்கி சொல்கிறாங்க நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நான் சொன்னேன் என்னோட லவ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா, அதனால தான் என் லவ் எனக்கு இப்படி தான் காமிக்கணும்னு தோணுச்சு. ஐம் சாரி ஜெக்கி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க நான் 15 days உனக்கு கால் பண்ணாமல் விட்டது நான் வந்துட்டு கஷ்டப்படுத்துறேன். ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் அப்படியே இருக்காங்க. இல்லை அது சொல்கிறாங்க எனக்கு தெரியும் கோவம் தான் இருப்பா சொல்கிறேன். கோவப்பட தப்பில்லை ஓகேவா. என்கிட்ட கோவப்பட சண்டை போடும் ஓகேவா, ரைட்ஸ் இருக்குது ஓகேவா. ஆனால் என் லவ் மட்டும் டவுட்டாக பார்க்காத ஓகேவா. நான் வந்துட்டு டைம் பாஸ் லவ் பண்ணுறோம் இல்லை சும்மா வந்துட்டு ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் நினைக்காது. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் லவ் பண்ணுறது தாண்டி நான் வந்து ஒரு ஒய்ஃபாக பார்க்குறேன் ஓகேவா. எனக்கு அப்படி தான் வந்து பார்க்கறது பிடிச்சிருக்கு. நான் அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் ரொம்ப ஆசை சரியா. அது எப்படி வாங்கி கொடுக்கணும் கொஞ்சம் மெமரபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். மற்றபடி இவன் கூட ஃபீலிங்ஸோட ப்ளே பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஈவன் எனக்கு அவ்வளோ இஷ்டம் உண்டு. நான் போன்னு சொல்லிட்டு போக சொல்கிறேன். ஒரு 15 days பேசாமல் வந்துருக்கலாம். ஆனால் 15 days இல்லை நான் அவனை பற்றி நினைக்காத நாளே கிடையாது. ஒரு செகண்ட் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு. இப்போ ஜேகே ஒரு டைரி எடுத்து தராங்க. இதை பார்த்து சொல்கிறாங்க எழுதி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க வாங்கி ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேகே 15 days டைரி எழுதிருப்பாரு. எனக்கு அவர் அந்த நைட்டில் மட்டும் ஒரு கொஞ்ச நேரம் நான் டைரி எழுதுவார். இன்னைக்கிட்டே எப்படி போச்சு சொல்லிட்டு உன்னை பார்க்காம எனக்கு வந்து பைத்தியமே பிடிச்சின்னு போகல அப்படி ஜேகே எழுதிச்சிருக்காரு. ஜிம்க்கு ஒரு மாதிரி அப்படி ஒவ்வொரு பேஜும் எடுக்கிறாங்க. இந்த டே வந்துட்டு நான் என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு எழுதிருக்காரு. இந்த டே ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருந்தேன். அப்படின்னாக்கா ஹாஃப் டே அன்றைக்கு வந்து லீவ் வந்திருக்கும் அவருக்கு. இன்னைக்கு ஃபுல் டே ஃபுல்லாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பார். ஆனால் அப்படின்னு கூட ஒரு ஞாபகம் கூட ஜிம்கிட்டே இருந்திருக்கும். அவருக்கு எப்படினாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டார். அவர் நாள் இருந்திருக்கும் எம்கே அக்கௌண்ட் ஃபீல் ஆகிருக்கும். அவங்க இல்லாமல் எம்கே ஃபீல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஜெக்கி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிருப்பாங்க. இப்போ ஜிம் டைரி படிக்கிறாங்க. ஜெக்கி பார்த்து 15 days நமக்காக எழுத டைரி இது. ஜெக்கி சொல்கிறாங்க அவன் இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அவனோட ஃபீலிங்ஸை எனக்கு அவனோட ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும். அவனுடைய அந்த ஸ்மெல்லை கூட நான் ஃபீல் பண்ணணும். அவனுடைய ப்ராப்ளம்ஸை நான் ஃபீல் பண்ணணும். எனக்கு அவனை ஹக் பண்ணணும். அவனை வந்து கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி நிறைய ஃபீல் பண்ணி எழுதிருப்பாரு. ஜிம் பார்க்குறது இருந்தாலும் எனக்கு வந்துட்டு என் ஒய்ஃபை நம்ம மிஸ் பண்ணுறேன். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கான். இப்போ வந்து எப்படின்னா மைண்டு கூட அவன் மட்டும்தான் இருக்கான். ஜெக்கி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இப்போ அதை எழுதிப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க இது சொல்கிறாங்க இதெல்லாம் ஒன்று நினச்சி டைரி சொல்கிறாங்க. நீ நினைக்கலாம் என் டெக்ஸ்ட் பண்ண சொல்லிட்டு உண்மை சொல்லவா. அப்போ உண்மை டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா எனக்கு அது செகண்ட் ஒன்று பார்க்கணும் தோணும். மெசேஜ் பண்ணிச்சுக்கேன். கால் பண்ணால் உனக்கு அப்போவே எனக்கு டைட்டாக ஹக் பண்ண தோணும் ஓகேவா. அதனால தான் நான் என்னையே கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். 15 days லவ் இன்க்ரீஸ் ஆகட்டும். நம்ம வந்து பார்க்க வேணாம் 15 days ஆகட்டும் ரியாக்ட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஜெக்கி சொல்லிட்டு என்னையே கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா. ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் ஜங்கிள் இப்படி இருக்கா ஜிம் கேட்குறாங்க. எனக்கு தெரியல அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ இஷ்டம். சரி அவன் எதுக்காக யாரும் விட்டு தர மாட்டேன். என்ன சண்டை போடுறதுக்கு ஓகேவா. ஆனால் என் லவ் மட்டும் ஃபேக்குன்னு சொல்லாத செகண்ட் போகணும்னு நினைக்காத ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நான் போகிறேன்னு சொல்லி வீடியோ சொல்கிறாங்க. என்னோட ஃபைட் பண்ணல எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃபைட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி அமைதியாக இருக்காங்க. ஜிம் அமைதியாக ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணியிருக்க தெரியுமா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதா.
இப்படிலாம் இருக்குமா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லலை. ஜிம் இப்போ ஜெக்கி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஹக் பண்ணுறாங்க. அது நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. நான் தான் மிஸ் பண்ணேன். ஜெக்கி சொல்லிட்டாங்க ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, நான் என்ன பண்ணுறது எனக்கு வந்து சொல்கிறாங்க. நீ பைத்தியமா, எனக்கு ஜஸ்ட் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம்ல, இதை கால் பண்ணிட்டு நீ பார்க்க வந்துருக்காங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. புரியுது, ஆனால் எனக்கு விட்டுட்டு வர முடியாது சரியா, ஏன்னா அப்பா அம்மா கொஸ்டின் கேட்பாங்க. செகண்ட் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு டக்குனு வர முடியாது சொல்லிட்டாங்க. ஏன் அவங்க கூட தான் இருக்க போறியா ஜெக்கி ஜிம் கேட்குறாங்க. அப்படி இல்லை, டக்குனு வந்து இருக்க ஏதாவது ஒரு டவுட் அவங்கள அதனால தான் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு எதுவும் மட்டும் சொல்லுவல சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லுவேன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆனால் எல்லாமே டைம் பாஸ்ன்னு சொல்லாது, நான் டைம் பாஸ் பண்ண தாங்கிக்க முடியல, ரொம்ப லவ் பண்ணுறா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை நான் ஜெயினை போட்டு விடவா ஜெக்கி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நான் ஜெயினை போட்டு விடுவேன், எனக்கு ஆசையாக இருக்குது ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மே சாரி சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி ஜிம்முக்கு ஜெயினை போட்டு விடுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த லாக்கெட் வந்து அவர் க்ளோஸ் பண்ணி போட்டுட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஜிம் ஜெயிக்கோட ஹேண்டில் கிஸ் பண்ணுறாங்க. இப்படினாக்கா அவர் எங்கெல்லாம் காயம் பட்டிருக்கோம் அந்த ஹேண்டில் போய் கிஸ் பண்ணுறாரு. ஜெக்கி பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மியும் சொல்கிறாங்க லவ் யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. லவ் யூ டூ ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி லிப்பில் சாஃப்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கியும் அதே பேஷனாக கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ டேவிட் வாய்ஸ் கேட்குது. ஜேகே சொல்லி கூப்பிட்றாங்க. டக்குன்னு ஜெக்கி மைண்ட் போயிடறாங்க. ஒரு ஜிம் நம்ம பார்த்துலாம் என்ன வரும்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் டக்குன்னு சொல்லிட்டு போய் ஜெக்கி பார்க்க அங்கே டக்குன்னு ஏஞ்சிட்டு ரூம் போயிடுறாரு. ரூமில் வரதுக்குள்ள ஸ்டெப் வந்து கூப்பிட்டுவாரு. இவர் ஏஞ்சி இறங்கி போயிடாரு. என்ன ஜம் காசு என்ன டே சொல்கிறாங்க. வெளில போடமா சொல்கிறாங்க. வெளியே மாமா சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு ஒர்க் இருக்க சொல்கிறாங்க. ஒர்க் இருக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை சம்திங்ஸ் வாங்க சொல்கிறாங்க. வயன் கூட்டிட்டு போக சொல்கிறாங்க. வயன் ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மு கூட்டிட்டு போக சொல்கிறாங்க. இல்லைடா அவன் ஒர்க்காக இருப்பா, நீ வயன் கூட்டிட்டு போக சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறா. சரி சொல்லிட்டு இப்போ டே போயிடுறாங்க. இந்த பக்கம் டே போனதுக்கப்புறம் ஜெக்கி உள்ள வராங்க. பார்க்குறாங்க ஜிம் அழகாக அந்த பெட்டில் படுத்துக்கா. இப்போ ஜெக்கி போய்ட்டு ஜிம் நல்லா லைட் ஆகுறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டீப்பாக சாஃப்டாக ஜிம்மு சேம் பேஷனாக கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபைட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் சொல்கிறாங்க நான் பண்ண தப்பு. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை நான் வந்துட்டு அவசரப்பட்டேன், ஐம் சாரி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சாரிலாம் வேணாம் சொல்லிட்டு லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இனிமேல் கிட்ட அதை சண்டை போட்டு அடிச்சு கொட்டு. பாய் ஃப்ரெண்டு என்ன உரிமை இருக்குது, எல்லாமே பாய் ஃப்ரெண்டில் ஹஸ்பண்ட் விட்டுருவோம், அவங்க எல்லா உரிமை இருக்குது. ஆனால் டைம் பாஸில் அதை தாண்டி வேறு எதுவும் சொல்லாதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரி ஜிம் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே. ஜெக்கி லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப ஹாப்பி போயிட்டு இருக்கோம். இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஃபஸ்ட் இயர் வந்துட்டு இப்போ 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம போகலாமா சொல்லிட்டு நினைக்கிறாக்கா ஷூட்டிங் ஸ்டார் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு அவங்களுக்கு அகைன் லீவ் வரப்போகுது. ஷூட்டிங் ஸ்டார் பார்க்க போகலாம்னு சொல்லிட்டு இவங்களாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேகே இவங்களாம் காரில் உட்காந்துருக்காங்க. அவங்க அப்படியே பைக்கில் வந்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபைனலி இவங்களுமே ரீச் ஆகுறாங்க. ஒரு மவுண்டைன் தான், ஏன்னா அந்த பக்கத்துக்கு போய் பார்த்தா நல்லா தெரியும் சொல்லிட்டு அவங்க இருக்கிற டெலஸ்கோப் இருக்காங்க. வந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. வா சில்லு காத்தடிக்குது, அவ்வளோ அழகாக பிளேஸ் பார்க்கறதுக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம இவங்க வந்து அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. டைமாக கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு இப்போலாம் விஷ் பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்குறாங்க ரொம்ப அழகாக. அதில் மேக் விஷ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெயிக்கே பார்க்குறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே என் கூட எப்பவும் இருக்கணும், எனக்கு ஜிம்மில் எப்பவும் கூட இருக்கணும், ஜிம்மில் என் லைஃப் லாங் இருக்கணும், என் கூட நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அவனால் லைஃப் நினச்சி கூட பார்க்க முடியாது, எப்பவும் என் லைஃப்பில் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கி கூட ப்ரே பண்ணிக்கிறாங்க. ஜிம்மில் சேம் தான், அதே ப்ரேயர்ஸ் தான் அவர் பண்ணுறாரு. இப்போ ஃபைனலாக இப்போ அந்த ப்ரேயர் பண்ணி முடிச்சிடறாங்க. ஓகேடா நம்ம பார்த்துட்டு ஃபன் பண்ணியாச்சு போகலாமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கி போய்ட்டு கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ கார் வந்து ஸ்டார்ட் ஆக முடியுது. என்ன கார் ஸ்டார்ட் ஆக முடியுது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கூட நான் ட்ரை பண்ண சொல்லிட்டு டேவும் ஜெக்கி மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. கார் ஸ்டார்ட்டே ஆகலை. இப்போ நம்ம ஜெக்கி டே பார்க்குறாங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. கார் ஸ்டார்ட் ஆகல சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சனும் நம்ம ஜெக்கி கார் பார்க்குறாங்க. என்னாச்சுன்னா கேட்குறாங்க. கார் ஸ்டார்ட் ஆகல சொல்கிறாங்க. இவர் ரெடி பண்ணி பார்க்குறாங்க. ரெடி ஆகலை. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டே காரை சர்வீஸ் கொடுக்குற பிளேஸ் ஆச்சுடா, அதான் அப்படி பண்ணுறது சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ தான் போகிறது, எனக்கு மவுண்டைன் இதுக்கு வந்துட்டு போகிறதுக்கு எவ்வளோ டைம் இருக்கும் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தானே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப லைட் டெலிவரி ஆகுது. இப்போ பர்சன் எனக்கு பாருப்பா இங்கே விளையாடுறது சேஃப் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இது நைட் டைம் தான். இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாங்கனாக்கா ஓகே நம்ம கிளம்பலாம் சொல்கிறாங்க. எப்படி போகிறது சொல்கிறாங்க. கேப் சொல்கிறாங்க. அந்த பிளேஸ் கேப் வர சொல்லிட்டு போட்டுருக்காங்க. கேப் அவைலபிள் இல்லை அந்த பிளேஸ்க்கு. இப்போ நம்ம டே பார்க்குறேன். இப்போ என்ன பண்ணுறது சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் காய் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க 2 பைக் வந்துட்டு இருப்பாங்க. ஒரு பைக்கில் நம்ம காயும் ஜெக்கும் வந்துருப்பாங்க. காய் ஜாக்சன் இருப்பாங்க. ஒரு பைக்கில் மெக்கு வந்துருப்பாங்க. இப்போ மெக்கோட பைக்கை நம்ம டே கேட்குறாங்க. நீ வந்து பைக் ஓட்டுறான்னு சொல்கிறாங்க. சரி ஓட்டுறேன் என்னன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா நீ வந்துட்டு ஜாக்சன் காய் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நீ உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகடா சொல்கிறாங்க. நீ ரொம்ப கஷ்டம் லாங்கில் போகிற சொல்கிறாங்க. பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்கிறாங்க. நைட் டைம் தானே யாரும் போலீஸ்லாம் பார்க்க மாட்டாங்க, நீ போக சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ எனக்கு ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாங்கனாக்கா ஜெகே சொல்லி என்ன சொல்கிறாங்க. நீ வந்துட்டு ஒயின் கூட்டி போக சொல்லிட்டாங்க. ஒயின் அப்போ நீ என்ன பண்ண சொல்லி நீ ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறீங்களா நாங்கள் ரெண்டு வந்துடுறோம் போக சொல்கிறாங்க. எப்போ வரையும் சொல்லிட்டு நாங்கள் வந்துடுறோம் ஓகேவா, நீ ஃபஸ்ட்டு வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. டீ ரொம்ப லாங்கில் வந்துருக்கோண்டா, டக்குனு போயிட்டு வரக்கூட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ ஜாக்சன் காய் பார்க்குறாங்க. ஆமாடா நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாதுடா சொல்கிறாங்க. காரு கட்டுக்க முடியாது சொல்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு பர்சன் ஒர்க் பண்ணுறாங்க மவுண்டன் பார்த்துட்டு அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, இங்கே வந்துட்டு மெக்கானிக்கலாக இருப்பாங்க சொல்லிட்டு. இல்லைப்பா இப்போ யாரும் வர மாட்டாங்க, மார்னிங் வேணால் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இப்போ மார்னிங் வந்து கார் ரெடி பண்ணிட்டாங்க சொல்லிட்டு. ஓகே இப்போ மார்னிங் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்குன்னா ஜிம் விட்டு போக மனசு இல்லை. இப்போ டே பார்க்குறாங்க, மைண்ட் இருக்கும் சேஃப் ரைடாக கொஞ்சம் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க. ஜிம் அங்கே இருக்காங்க. ஜெயினா ஜிம்முக்கு புரியுதுடா, கேர்ள்ஸ் போய் பாருங்க இல்லையா ஜிம் இருப்பாங்கனாக்கா. ஆமாம் ஜெக்கின்னு கூட்டிகிட்டு போச்சு ஒயினா சொல்கிறாங்க. அதில் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்கிட்ட நீ ஒயின் போறீங்க நான் இருக்கேன் சொல்கிறாங்க. நீயா நான் சொல்கிறாங்க. ஆமாடா நான் இருக்கேன் நீ போறியா சொல்கிறாங்க. அதே போல் நான் இருப்பேன் நீ போடா சொல்கிறாங்க. இல்லைடா நீ போ நான் இருக்கேன் நானும் ஜிம் இருக்கோம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க சொல்கிறாங்க. டேக்கிட்ட அப்படியே பார்க்குறேன் எங்கள் பாட்டா ஒன்று விட நான் அதில் ஜிம் நல்லா பேசுவேன் அவன் கூட நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி கேட்டாக்கா ஜெக்கி கொஞ்சம் டே என்னுடைய அவ்வளோ நல்லா பேச மாட்டாங்க. அதனால் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாக பார்க்குறதுனால அவருக்கு நார்மலாக ஃப்ரெண்டே பேசவே வராது. அந்த ரீசன் ரொம்ப பேச மாட்டார். இப்போ நம்ம ஒயின் பார்க்குறேன். ஆமாம் ஜெக்கி டேவும் ஜிம் தான் நல்லா பேசுவாங்க சரியா, அவங்களாம் நல்லா பார்த்து ஃப்ரெண்ட்ஸாக அவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நீ தான் எதுவும் பேச மாட்டேயே சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்கிறா. ஜெக்கி பார்க்குறீங்களா பரவாயில்ல நான் இருக்க சொல்கிறாங்க. இல்லை நம்ம போகலாம் சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ மெக்கு ஜாக்சன் பார்க்குறேன் இப்படி பேசுறதுக்கு டைம் தான் ஆகும் ஓகேவா, அட்லீஸ்ட் நம்ம முன்னாடி போனால் கூட ரிட்டர்ன் பைக் எடுத்து கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறோம். ஆமாம் எப்படி நீங்கள் விட்டு வந்து கூட ரிட்டர்ன் கூட்டிகிட்டு போகலாம்ல இவங்கள்ட்ட பேரில் யாரோ ஒருத்தவங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறோம். ஆமாடா நம்ம எடுத்து முன்னாடி போவோம் போயிட்டு இவங்களை ட்ராப் பண்ணிட்டு ரிட்டன் நம்ம வந்து கூட்டிகிட்டு கூட போகிறோம்டா, எனக்கு இங்கே எப்படி கேப் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்த்து அதை சொல்கிறாங்க. போடா நீ வயல் கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்த்துருக்காங்க. ஜிம்ல இருக்காங்க. அதை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெகஃபி வயல் கூட்டிகிட்டு போ ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. அதனால ஜிம்மில் பேசுகிறது மாதிரி தெரியலாவே இருக்குது. அது பக்கம் ஜெக்கி இன்னும் கஷ்டமாக இருக்கா விட்டுட்டு போ மனசில் தெரியல பாய் ஃப்ரெண்டாச்சு சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. ஏற்கனவே 2 வீக்ஸ் பிஃபோர் வந்துட்டு நம்ம ஜெக்கி வந்து ஜிம்முக்காக ஃப்ளவர்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜிம் ரொம்ப ஆசை பார்த்துருப்பாங்க. அவர் வெற்றி போய் ரூமுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது வயல் வந்து வாங்கியிருப்பா. ஓ எனக்கு ஜெக்கி வாங்கினதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஜெக்கி எனக்கு வாங்கியிருப்பா சொல்லி ஃப்ளவர்ஸ் நம்ம பிடிக்கும் எனக்கு தெரியும் சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் அவர்த்திருப்பா. அது அவளுக்கு நினச்சிருப்பா. ஜெக்கி சொல்லி போடுற அந்த டைமில் ஜிம்மில் போய் ஜெக்கி பார்த்துருப்பாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி அமைதியாக இருப்பார். அப்போ ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு கொண்டு போயிட்டு வரும் அமைதியாக உட்காந்துருப்பாரு. ஜெக்கிக்கு அப்போ எப்படி சமாதானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. சாரி சொல்லி கெஞ்சி இருப்பாரு. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் ஜங்காடு பண்ணுறேன் இன்செக்டாக இருக்குது ஜங்கா ஜிம் சொல்லியிருப்பாங்க. அப்போயே ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஜெக்கி நினச்சி பார்க்குறாங்க. இப்போ மறுபடியும் நான் விட்டுட்டு போனால் என்ன ஆகுது, எவ்வளோ இடத்துல தான் ஹார்ட் ஆகும், எவ்வளோ இடத்துல தான் இன்செக்டாக நான் ஃபீல் பண்ண வைக்கிறது. ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜங்கா கூட்டிகிட்டு போவேன் அப்படி சொல்கிறாங்க. நீ போய் டே சொல்கிறாங்க. பாரு உனக்கும் ஜிம்முக்கு செட் ஆகும் ஓகே, ஜிம்மு நான் பார்த்துக்கிறேன் ஓகே, நாங்கள் எப்படியாலும் வந்துடுவோம். ஒன்றுங்க வேறு என்ன பைக் ஏதாவது கார் இருந்துச்சு லிஃப்ட் கேட்டு வரோம் ஓகே, எல்லாத்தையும் நீங்கள் சீக்கிரமே போயிட்டு 2 பேர் விட்டுருவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குங்க சொல்கிறேன். எனக்கு வீட்டுக்கு போட்டுட்டு வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ லாங்கில் இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குங்க அதுதான் சொல்கிறாங்க. ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ண போடா சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சில்லுன்னு காற்று வர அடிக்குது. எனக்கு அங்கே மவுண்டன் இருக்கு இல்லையா, அதனால சில்லுன்னு இருக்குது காற்று. அங்கே தண்ணி பக்கத்தில் அந்த ஃபால்ஸ் இருக்கிறதுனால ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது. ஜிம்முக்கு அப்புறம் ஷிவர் ஆகிட்டு இருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி வந்து லெதர் ஜாக்கெட் போட்டுருப்பாங்க. ஜிம் நார்மல் ஷர்ட்டை போட்டுப்பாரு. டக்குன்னு ஜெக்கி அவர் லெதர் ஜாக்கெட் ரூம் பண்ணிட்டு போட்டுக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லி டேம் லெதர் ஜாக்கெட் போட்டுருப்பாரு. நம்ம ஒயின் கூட சட்டர் போட்டிருக்கா. ஜிம் மட்டும் தான் நார்மல் ஷர்ட் போட்டுருப்பாங்க. இப்போ நம்ம ஜெக்கி கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. போட்டுப்போ ஜெக்கி சொல்கிறாங்க. போயின்னு பார்க்குறா. ஜிம் வாங்கி ஜெக்கி தானே கொடுக்குறாங்க வாங்கி வேணா. இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிடும்ல, நீங்கள் எதுவும் இருக்க போகிறீங்க எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுங்க வர்றதுக்கு, அது வரைக்கும் நீங்கள் நிற்கணும்ல சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் ஜிம் நீ ஜாக்கெட் வாங்கிக்கோ யார் நம்ம ஜெக்கி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி போய் கண் ஃபுல்லாக ஒரு லவ் வந்து அதிகமாக இருக்குது. ஜிம்முக்கு அது புரியுது. ஆனால் அந்த லவ் நிறைய இடத்துல வந்து இப்போ ஷோ பண்ண முடியாமல் இருக்குது. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ப்ளீஸ் போட்டுக்கோ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி எப்படி போட்டு விடுறாங்க. அந்த ஓட் போட்டு அவரே போட்டு விடுறாரு. போட்டுட்டு சிப்லாம் க்ளோஸ் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜெக்கி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவருக்கு பேசணும் அப்படின்னு தோணுது. ஆனால் இவங்க 2 பேருக்கு நல்லா அமைதியாக இருக்காரு. இப்போ ஒயின் பார்க்குறா. ஜெக்கி போகலாமா சொல்கிறாங்க. எனக்கும் டூர் ஆரம்பிக்குது நம்ம போகலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ போகலாம் சொல்கிறாங்க. நான் போகிறேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மு வந்துட்டு ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு கோவம் லைட்டாக இப்போ அந்த கோவம் இருக்குது, கொஞ்சம் பெயின் இருக்குது. ஜெக்கி பார்த்துருக்காங்க. சாரி சார் ஜெக்கி அப்படியே சாரி சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ நம்ம டேவும் ஜிம் தான் இருக்காங்க. ஜெக்கி டே பார்க்குறாங்க. குளிர்தா சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ லெதர் ஜாக்கெட் போட்டதுக்கு குளிரில் விட்டு அமைஞ்சிருக்காங்க. உட்காரலாம் சொல்லி டேவும் ஜிம்மில் உட்காராங்க. இவங்க 5 பேருமே கிளம்பிட்டாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு கேட்குறாங்க. இங்கே வந்து எதுவுமே வராது கேப்லாம் சொல்லிட்டு எதுவுமே வராதுப்பா அப்படி சொல்கிறாங்க. இங்கே அவங்களா வர்றது தான் சரியா சொல்கிறாங்க. ஓன் பைக்கோ கார் எடுத்துகிட்டு தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கியும் நம்ம ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. இப்போ உட்காந்து ஜெக்கிக்கு மனசில் நம்ம பைக்கை ட்ரைவ் பண்ணிட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னதான் வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட நம்ம ப்ரிடக்ட் பண்ணுற மாதிரி வராதுல்ல சொல்கிறாங்க. எதிர்பார்ப்பாங்கல்ல அப்படி சொல்லிட்டு அதே
யோசிச்சுட்டு இருக்காரு. கஷ்டமா இருக்கு அவருக்கு ரொம்ப. இப்போ கூட்டு போயிட்டு இருக்காங்க. எப்படி இவங்க போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் ஆயிடுது. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆகி 2 ஹவர்ஸ் ஆகுது. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க, சத்தியமா பைக்கை விட்டு எடுத்துட்டு போக முடியாது சொல்லிட்டு காமோ நம்ம 2 ஹவர்ஸ் வந்துட்டு ஏற்கனவே பைக் ஹைட்டாக இருக்குது, இதுக்கு விட்டு எடுத்துட்டு போக முடியாது சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்க கூட்டிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 ஹவர்ஸாக நம்ம ஜிம்னு டேவும் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேவ் அந்த ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. பயப்படாத நான் இருக்கேன் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துடா, ஜெக்கிக்கு மனசு இல்லாமல் இருக்கு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, காய் நீ வரியா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ பைக் எடுத்து வரியா, நம்ம போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, டே இப்போ ரிட்டன் போயிட்டு வரதுக்கு டைம் ஆக முடியா, போக முடியுமா தெரியல அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி எப்படி அவங்க வருவாங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிக்கு டேவில் கால் பண்ணுறாங்க. டே ஃபோன் ஜெக்கி பிக் பண்ணுறாங்க. சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டுடா கேட்குறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் 2 பேர் சொல்கிறாங்க. அங்கே சொல்கிறாங்க இல்லைடா இங்கே யாருமே வரலங்கிறது, பைக் எதுவுமே கிடைக்கல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பக்கம் நான் வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் அங்கே வந்துட்டு கூட்டிட்டு போக ரொம்ப கஷ்டம், நீ வெயிட் பண்ணி நாங்கள் எதாவது பார்க்குறோம்னு சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டாங்க. கொஞ்சம் மெயின் ரோட்டுக்கு நடந்து போனோம்னாக்கா பைக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியே டே சொல்லிட்டாங்க. ஆமாம் நான் பார்த்து வர சரியா சொல்லிட்டு என்னை வர இல்லை வேண்டாம், நீ வர வேணாம், நான் நான் பார்த்துக்கிறேன், நீ மொயின் தனியாக இருக்க வீட்டில் விட்டு நீ மொயினை பார்த்துக்கோ, நீ இங்கே வர வேணாம், நாங்கள் பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. மொயின் அங்கே இருக்கா சரியா, மொயின் வீட்டில் நல்லா இருக்கா சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சேஃபில் ஓகே, நீ பார்த்துக்கோ, ஓகே நீ அங்கே பார்த்துக்கோ, நான் வந்துட்டு நான் ஜிம்மை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறோம். ஜிம் நம்ம இங்கே பார்த்தா சரி வராதுவான்னு சொல்லிட்டு ஹேர் பிடிச்சி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது அங்கே ஒரு பைக் வந்துட்டு இருக்கேனாக்கா, இந்த மவுண்டன்லேருந்து இவங்க எப்படி ஷூட்டிங் ஸ்டார் பார்க்குறாங்களோ அங்கங்கே பக்கத்தில் வேற ஒரு பிளேஸ் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பக்கத்தில் இந்த மவுண்டன் தாண்டி கொஞ்சம் போனால் ஒரு பிரிட்ஜ் வருது. அந்த பிரிட்ஜு கிட்ட நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அதில் ஒரு பர்சன் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அந்த பர்சன் பார்க்கும்போது நம்ம ஜிம்முக்கு ரொம்ப ஃபேமிலியாக இருக்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்னடா என்ன கேட்குறாங்க. அது ஜெயகோப் சொன்னது ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயகோப் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து ஜெயகோப் தான் நிற்கிறது. ஆமாம் சொல்கிறாங்க. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்போமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க சொல்லிட்டு ஹெல்ப் கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஜெயகோப் சொல்லியே சொல்கிறாங்க. ஜெயகோப் திரும்பி பார்க்குறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க இங்கே பண்ணிட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஓ நீ ஷூட்டிங் ஸ்டார் பார்க்கணுங்களோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயகோப் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜெயகோப் டே பார்க்குற விதமே அவர் ரொம்ப லெவல் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜெயகோப் பார்க்குறாங்க. இப்போ வீட்டுக்கு ரொம்ப டைம் ஆச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இல்லை இந்த மாதிரி நடந்தாலும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அப்போ உள்ளார இங்கே தனியாக வரீங்க கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எங்கள் சேஃப் இல்லைடா இதுக்கு அங்கே இருந்தீங்க சொல்கிறாங்க. இல்லை கொஞ்ச நேரம் இருந்தோம் அப்புறம் வந்துட்டோம் சொல்கிறாங்க. இப்போமா ஜெயகோப் பார்க்குறாங்கன்னா என் பைக்கில் ஒரு பர்சன் கூட்டிகிட்டு போக முடியும் சொல்கிறாங்க. இப்போமா டே பார்க்குறாங்க. நீங்கள் ஜிம்மில் கூட்டிகிட்டு போக முடியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டு பேசுகிறேன் நான் கூட்டிட்டு போக நீ இல்லாமல் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன். இல்லைடா சொல்கிறாங்க. உங்கள் பாரு அப்பெல்லாம் போக மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெயகோப் பார்க்குறாங்க. ஆமாம் உங்களை எப்படி உங்கள் 2 பேரும் விட்டுலாம் போக முடியாது சொல்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் கூட விட்டு போக முடியாது, அது சேஃப்லாம் சொல்கிறாங்க. ஒன் சைடு வெயிட் பண்ணுங்க. என் ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கா சொல்கிறாங்க. இங்கே ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே தான் இருக்கா சரியா சொல்கிறாங்க. பக்கத்தில் இப்போ வெளில போயிருக்கான். நான் என் ஃப்ரெண்டு கூட தான் வந்தா சொல்கிறாங்க. அவன் பைக் எடுத்துருக்கான். அவன் பைக்கில் கூட்டிட்டு போவா கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறோம். யார் சொல்கிறாங்க. நம்ம டைமிங் தெரியாது வளர்க்க சொல்கிறாங்க. டைமிங் ஆமாம் டைமிங் நம்ம டான்ஸ்லாம் பண்ணுவேன் சொல்கிறாங்க. என் கூட என்ன டான்ஸ் பார்ட்னர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் டே அவர் ஆமாம் சொல்கிறாங்க. அவனும் சரி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அதிகமாக அவங்க பார்க்க முடியாதுங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவன் வந்துருக்கா சரியா, அவன் வந்து அவன் பைக் இங்கே தான், அவன் பைக் எடுத்து போயிருக்கான் ஓகேவா. அவன் வந்ததுக்கப்புறம் நீ ஆளுக்கு ஒரு பைக்கை போயிடலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அவரு சொல்கிறாங்க. அப்புறம் அவன் ஃப்ரெண்டு வைக்கவா, அவன் வந்து தப்பாக நடந்துக்க மாட்டான், அவனை கூட்டிட்டு வருவான். என் ஃப்ரெண்டு தான் சொன்னால் கேட்பான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் டைம் வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜெயகோப் பார்க்குற டைமிங் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நடந்ததான் சொல்கிறாங்க. ஐயோ உங்கள் சேஃபே இல்லைடா எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜெயகோப் பார்க்குறாங்க. டே நீ கூட வா ஜிம், நீ வந்துட்டு டைம் கூட வரையா சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேக்கு அப்படி கூட ஜிம் வந்து 50% கூட அனுப்ப மாதிரி இருக்கு. எனக்கு ஜெயகோப் கூட எனக்கு தெரியும், ஆனால் டைமிங் தெரியாது அதிகமாக. இப்போ அவர் பார்க்குறாங்க. இல்லை நான் அவங்க கூட வரேன், நீங்கள் கூட்டிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. டைமிங் பார்க்குறாங்க. ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லை மேலே சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அப்படி தான் சொல்லிட்டாங்க. ஏன் நம்பிக்கை இல்லையா என்ன பாரு, நான் வந்துட்டு பார்க்கலாம் அப்படி இருப்போம் பேசுறது. எனக்கு அவர் வந்து ஒரு மாதிரி நிறைய டேட்டூலாம் ஜேகே மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு. நிறைய டேட்டூலாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் லாங் ஹேர்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருப்பார் பார்க்க. ஜெயகோப் பார்க்குறேன். அவன் பார்க்கறதால அப்படி இருக்கான், ரொம்ப நல்ல பையன் சொல்லியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல பையன் ஓகேவா, எதுவும் ஃபீல் பண்ணது ஓகே, அவன் சேஃபாக கூட்டி வருவான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆமாட்டே எனக்கு நான் ஹேங் கூட வரேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேபிள் ரொம்ப ஹாப்பாக இருக்காரு. அவனே ஹேங் எவ்வளோ அழகாக கூப்பிட்றான். நான் அவன் கூட்டிட்டு வரேன் ஓகே, என் தம்பி மருந்தேன் லிட்டில் பருத்து தானே நான் கூட்டிட்டு வரேன் சொல்கிறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்டுகள் அவ்வளோ பாசமாக அவர் கேட்குறாரு. இப்போ அவருமே அதை சரி ஸ்மெல் பண்ணுறாங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக தான் சொல்கிறாங்க. இல்லை நான் கூட்டிட்டு வரேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயகோப் பார்க்குறாங்க. அவன் என் ஃப்ரெண்டு ஓகேவா, எதுவும் பண்ண மாட்டான் வாசல் கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டே போயிட்டு ஜெயகோப் பைக்கில் உட்காருறாங்க. நம்ம ஜிம் வந்துட்டு நம்ம எனக்கு அந்த பைக்கில் 2 ஆளுக்கு ஒரு பர்சனாக போக முடியும் கூட, ஃப்ரெண்டு ஒரு பர்சனாக உட்கார முடியும், 2 பர்சன் போகிற மாதிரி கம்ஃபர்டபுள் பைக் தான் அது. இப்போ நம்ம ஏன்னா நம்ம டே வச்சிருக்கோம், நம்ம ஜேகே வச்சிருக்க பைக்குமே அப்படி தான். இப்போ நம்ம ஜிம் டேம் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. பிள்ளை உட்காராங்க. நம்ம டேம் இங்கே உட்காந்துக்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. ஜிமின் ஹோல்டு பண்ணி பிடிச்சி டைட்டாக அவர் சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஓகே சொல்கிறாங்க. இப்போ டேமின் பார்க்குறேன். நம்ம உனக்கு அண்ணா மாதிரி விட்டு டைட்டாக பிடிச்சி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் டேவும் டைட்டாக ஹாக் பண்ணிக்கிறாங்க. சேம் நம்ம ஜெயகோப் வந்து டேவும் ஜெயகோப் ஹாக் பண்ணிக்கிறாங்க. போலமா சொல்லிட்டாங்க. இப்போ பைக் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம டேவும் டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜேகே இந்த மாதிரி நாங்கள் பைக்கில் வந்துட்டு இருக்கோம் அப்படியே சொல்கிறாங்க. இப்போ தான் ஜேகே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, அவங்க வந்துட்டு இருக்காங்களா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. போயின் பார்க்குறேன் போய்ட்டு குக் பண்ணுற சொல்லிட்டு அவள் போய் குக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஜேகே இருக்க கேட்டில் இருக்காங்க. எப்படா ஜிம் வருவான்னு சொல்லிட்டு
ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே நின்றுருக்காரு. 2 ஹவர்ஸ்க்கு மேலே நின்றுருக்காரு. போயிடலாம், அங்கே 2 பைக்கும் ஸ்டாப் ஆகுது. எனக்கு எங்கள் பைக் ரொம்ப ஸ்பீடாக தான் ஓட்டி வந்திருப்பாங்க. இப்போ இருக்க பைக்கை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜிம்மு பார்த்ததுக்கப்புறம் தான் ஜேகேக்கு கொஞ்சம் உயிரே வந்த மாதிரி இருக்குது. இப்போ ஜேகே ஜிம்மில் இறங்குறாங்க. தேங்க்யூ ஏங்க சொல்கிறாங்க. தேங்க்யூவா தேங்க்யூலாம் வேணாம், ஒன் டே எனக்கு மீல்ஸ் வாங்கி தரையா கூட சரியாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக வாங்கி தரேன் சொல்கிறாங்க. சும்மா கேட்குறேன் அசராக சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜேகு டே பார்க்குறீங்களா, கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகு பார்க்குறேன். ஓகே சேஃபாக போங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. எதுக்கு தேங்க்ஸ் இல்லை, ஓகேவா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சேஃபாக போங்க சொல்லிட்டு அவங்க இறக்கி விட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. போல மாட்டே சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. டே வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி டே பார்க்குறேன் வந்துட்டோம்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம வாங்கி பார்க்குறேன் வந்துட்டீங்களா வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ உள்ள வராங்க. ஜிம் வந்துட்டு அந்த ஜாக்கெட் ரூம் பண்ணிட்டு ஜெக்கெட் கொடுக்குறாங்க. சரி கொடுக்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க. தேங்க்யூ ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் எதுக்குலாம் தேங்க்ஸாக சொல்கிறேன், பரவாயில்ல இருக்கட்டும் தேங்க்யூ சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோவமாக இருக்கான் போகிற சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எல்லாருமே உட்காராங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம ஜெக்கி ஜிம்னு பார்க்குறாங்க. ஜிம் அமைதி சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எப்பவும் போல தான் போயிட்டு மறுபடியும் ஃபைட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. ஓகே பரவாயில்ல ஜிம்னு சொல்கிறாங்க. பாரு திட்டு சண்டை போட வைக்கவா, அந்த மாதிரி பண்ணாத, பேசாமல் இருக்காது, இக்னோர் பண்ணாத ஓகேவா, திட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப இன்செக்யூராக இருக்குது அவங்க கூட இருக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத தங்கம் இல்லை, ரொம்ப லவ் பண்ணுறா, நீ இருக்க முடியாதுடா ஜெக்கி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சொல்கிறாங்க. சாரி ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்னால் உன்னை விட்டு போகவும் முடியல, என்னால் நான் எப்படினாக்கா இப்படி எது பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்கும்ல தெரியுமா, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சாரிடா சாரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹேட் யூடா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஹாப்பி வச்சுட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி ஓகேவா சாரி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு அது ஒயின் அந்த இடத்துல சேஃப் இல்லைன்றது தான் நம்ம ஜிம்மே அலோ பண்ணியிருப்பாங்க போகிறதுக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அமைதியாக இருக்காரு. எப்பவுமே இப்படி தான், நான் எல்லா இடத்துலையுமே என்னோட பிளேஸ் நான் கொடுத்தே ஆகணுமா ஜிம் கேட்குறாங்க. இல்லை அப்படி இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம் சொல்லிட்டு அமைதியாக படுத்துருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சாரி சொல்லி ஜெக்கி போய்ட்டு ஜிம்மோட ஹெட் அவர் லேப் எடுத்து வச்சுட்டு போய் தட்டி தராங்க, தட்டி கொடுக்குறாங்க. சாரி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு லவ் அதிகமாக இருக்குது. அந்த சுச்சுவேஷன் தான் மாறி தவிர மற்றபடி ஒரு ஃபேக்கெல்லாம் இல்லை. அவர் இந்த ஜாக்கெட் கழட்டி கொடுக்குற கூட அவர் கண்ணில் அப்படியே லவ் வந்துருக்கும். அவர் பார்த்துட்டே இருக்காங்க ஒரு மாதிரி. சாரி ஜெக்கி சொல்கிறாங்க. அவர் அப்படியே சொல்லிட்டு ஜிம்மில் சீக்ஸில் வந்து ட்ராப் அவுட் ஆகுது. ஜிம் அமைதியாக இருக்காங்க. எதுவுமே சொல்லாமல் சாரி சொல்கிறாங்க. ஜிம் தான் எதுவும் அமைதியாக படுத்துக்கிறாங்க. இப்போ ஜெக்கி வந்துட்டு ஜிம் தட்டி தூங்க வச்சுட்டு பக்கத்து படுத்துக்கிறாங்க. 2 பேரும் ஸ்டில் ஒன்றாந்து தூங்குவாங்க. ஆனால் அடிக்கடி ஃபைட்டுமே வரும். ஜெக்கி ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. இப்படி ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ஜிம்முக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். ஜிம்மில் அப்பா வந்து கார் அனுப்பியிருக்காங்க. டிரைவர் வந்து கூட்டி வர சொல்லி இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நான் போய்ட்டு வரேன் டே போய் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. பாய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு அவர் வீட்டில் ஸ்டே பண்ணாங்க. எந்த டைம் ஜெக்கி வந்துட்டாங்க. 1 மந்த் லீவ் இருக்குது, 1 மந்த்தில் பார்க்காம இருக்க முடியாது சொல்லிட்டு 2 வீக்ஸ் ஆஃப்டர் ஜெக்கி வந்திருக்காங்க நம்ம ஜிம் வீட்டுக்கு. இப்போனாக்கா ஜிம் வீட்டுக்கு அந்த ஸ்ட்ரீட்டுக்கு இடம் வந்திருக்காரு. வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. என்ன வேணும் ஜிம் கேட்குறாங்க. வெளில வேணா சொல்கிறாங்க. வெளில வேணா அப்படி ஜிம் கேட்குறாங்க. வெளில இருக்குண்டா வாடா சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி என்ன சொல்லுன்னு கேட்குறாங்க. என்ன ஜிம் வீட்டுக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர் கூட இருப்பாங்க. எனக்கு ஜிம்ல அப்பா மோசான ஒரு கமிஷனர் ஓகேவா, அவங்க வீட்டுக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. 2 பாதுகாப்புக்கு இந்த கான்ஸ்டபிள் இருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் போலீஸ் இருக்காங்க, எனக்கு வீட்டுக்கு வந்துருப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அவங்களோட அப்பா அம்மா எழுத போயிருக்காங்க சொல்கிறாங்க. உனக்கு பாதுகாப்பு 2 கான்ஸ்டபிள் இருக்காங்க, என்ன பண்ண எப்படி வருது ஜெக் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டேரஸ் போகிறாங்க. போய் பார்த்தாக்கா ஜெக் அந்த இப்படினாக்கா அவங்க ஸ்ட்ரீட் என்ன இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. நீ எப்போ இங்கே வந்தா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எப்படி நான் பார்க்காம இருக்க முடியும் அதான் சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப அக்கறை தான் சொல்கிறாங்க. எனக்கு அக்கறை தான் பின்ன அக்கறை தான் வந்தா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. வாடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட் இருக்கானே அவன் வீட்டுக்கு போகிறேன் நான் வரேன் சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு யார் சொல்கிறாங்க. அவன் பேர் ஜான் ஓகேவா. அவன் வீடு எனக்கு வந்து ஒரு 5 வீடு தள்ளி இருக்குது. அவன் அங்கே தான் இருக்க. அவன் வந்து ஜெஸ்லாண்டில் படிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவன் வந்து எனக்கு கூட அங்கே வரல, அவன் அங்கே தான் இருக்கான். அவனும் வீட்டுக்கு வந்திருக்கான். நீ அவன் வீட்டுக்கு போ ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இந்த வீட்டோட நேம்லாம் சொல்கிறாங்க. இந்த வீட்டோட டோர் நம்பரு அப்புறம் பெயிண்ட் கலர்லாம் சொல்கிறாங்க. நீ அங்கே போ நான் வந்துடுறேன் ஜிம் சொல்கிறாங்க. அவங்க அனுப்புவாங்க வீட்டுக்குள்ளே சொல்லி நீ போ சொல்லிட்டாங்க. சார் ஜெக்கியுமே இப்போ போகிறாங்க. இப்போ ஜிம் டக்கு டக்கு ரெடி இருக்காங்க. இப்போ அந்த அங்கிள் கான்ஸ்டபிள் பார்க்குறேன். எங்கே போகிற சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிற அங்கிள் சொல்லிட்டாங்க. ஓகே நான் வரவா சொல்லி அங்கிள் நான் போய்க்கிறேன் ஜிம் போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம் போய் ஜெக்கி போய்ட்டு ஒரு வீட்டில் டோர்க்குள்ள ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அவங்க பர்சன் ஓப்பன் பண்ணுறாங்க. வாங்க ஜெக்கி சொல்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு தெரியும் ஜிம் போகணும்னு சொன்னால் நீங்கள் வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. ஹாஸ்டல் எங்கள் பேரண்ட்ஸ் கூட ஊருக்கு போயிருக்காங்க. ஓகே வீட்டில் யாரும் இல்லை, நீங்கள் வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. ஜெக்கி வந்து உட்காருங்க. அவருக்கு ஃப்ளவர்ஸ்லாம் இருப்பார். நம்ம ஜிம் பார்க்கறதுக்கு ஃப்ளவர்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருப்பார். இப்போ ஜிம் வந்துட்டு டோர் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் பாய் ஃப்ரெண்டு வந்துருக்கா போய் ஓப்பன் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஜெக்கி போய் ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு ஜான் வந்து ஜூஸ் மேக் பண்ணிருக்காரு. இவர் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம் பார்த்துட்டு டக்குன்னு தூக்கி சுற்றுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. வீடு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் ஏன் சொல்கிறாங்க. வீட்டுக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. மிஸ் பண்ணேன் அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜான் பார்க்குறாங்க. டே ரொம்ப ஒரு லவ்லி பாய் ஃப்ரெண்டாக இருப்பார் போல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம் ஜான் கிடையாது ஓப்பனாக சொல்லியிருப்பாரு. அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜான் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க அவங்க ரொம்ப லவ் பண்ணுறா பசு வாங்குறான். அந்த பிள்ளை பண்ணுறா சண்டை போடுறான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. புரியுது அப்படின்னு சொல்லிட்டு
அவருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்துருக்காங்க. ஜூஸ் போட்டு விட்டுறாங்க, குடிச்சிட்டு இருக்காங்க. ஜான் பார்க்குறாங்க, வேணா இங்கே இருக்கீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க, இல்லை அப்பா அம்மா வரதுக்கு 2 days அவங்க ஸ்டே பண்ணிக்கலாம்னு கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, நான் ஸ்டே பண்ணவா? ஜெக் கேட்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, அதே சொல்கிறாங்க ஸ்டே பண்ணவா? ஜெக் கேட்குறாங்க, ஜிம் சரி ஓகே. ட்ரெஸ்ஸு சொல்கிறாங்க. ஜான் பார்க்குறாங்க, ஏன் ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரே அளவு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன், ஜெக்கி காலத்தில் ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட பிடிக்காது. ஜிம் பார்க்குறேன், இல்லை வேணாம் நான் ட்ரெஸ்ஸு வாங்கி தரேன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, சொல்கிறாங்க வாங்கி தரேன், ஓகே உனக்கு ட்ரெஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி போட்டால் பிடிக்காது தெரியும் எனக்கு மற்றவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜான் பார்க்குறாங்க, அப்படி ஒரு ஹேபிட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி தராங்க ஜிம்முக்கு ஜெக்கிக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க, கரணையும் ஒய்ஃப் ட்ரெஸ் தராங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்ன ஒய்ஃப் பார்க்குறது உள்ள வந்திருக்க பண்ண மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க, அவங்க அப்பா அம்மா வந்து நைட்டில் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஜிம் அவர் கூட தான் இருக்காரு. ஜான் ஒரு குக் பண்ணிட்டு பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் ஜெக்கி ஜான் 3 பேரும் இப்படி கேரம் ப்ளே பண்ணுறாங்க, நிறைய கேமில் ப்ளே பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜெக்கி ஜிம் கூட ரொம்ப க்ளோஸாக உட்காந்துருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க, எதே அங்கே அப்படி உட்காந்துருப்பியா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, ஜான் பார்க்குறாங்க, ஏன் ஒயனும் டேவும் பையன் தான் சொல்லுவாங்களா சொல்கிறாங்க. இல்லைடா இவனு தனி போவான்டா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜான் பார்க்குறேன், ஏன் ஜெக்கி இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இவன் நேரம் புள்ளி பண்ணக்கூடாது, புள்ளி பண்ண மாட்டாங்க, எதுவும் ஹர்ட் பண்ணக்கூட பயமாக இருக்காதான் சொல்கிறாங்க. இப்போ ஜான் பார்க்குறேன், ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறாள்டா சொல்கிறாங்க. ஆமாம் ப்ரொடெக்ட் பண்ணுறான் சொல்லி ஜிம் திட்டாங்க. ஜெக்கி ஜிம் ஜெக்கி கிஸ் பண்ணுறாங்க, கோவப்படாத சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஆனால் கோவத்துக்கு ரொம்ப அழகாக இருக்குடா சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க, ஜான் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜானு தான் என்ன அது ஜான் சொல்கிறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி நீ இருக்கியே சார் ஜிம் தான் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி 2 days ஜிம் ஜெக்கிங்க இருப்பாங்க. ஜிம் உங்கள் அம்மா ஹேண்ட்மேட் ஃபுல்லாக பண்ண சொல்லி எடுத்து கொடுத்துருப்பாரு. அம்மா ஜானோட அம்மாவுக்கு போயிருக்காங்க, ஃபுட்டை மேக் பண்ணி தாங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜெக்கி ஜிம்மில் அம்மாவே ரொம்ப ஃபுட்டெல்லாம் குக் பண்ணுவாங்க. ஜிம்மில் அப்பாவும் ஃபுட்டை குக் பண்ணுவார். அப்போ டைம் கிடைக்கிறப்போ அவங்க குக் பண்ணி தந்துருப்பாங்க. ஜிம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க, தாங்க உங்கள் இல்லாஸ் குக் பண்ணது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க ஃபீட் பண்ணி விட சொல்கிறாங்க. ஜிம்மே கடையில் சொல்லிட்டு ஃபீட்லாம் பண்ணி விடாரு. 2 days எப்படி கொஞ்சம் தெரியல. நம்ம ஜெக்கி ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்துருப்பாரு. இந்த பக்கம் டேவும் போயின்னு எங்கே போனால் இவன் யாரை பார்க்க போனான்னு சொல்லிட்டு அவங்க தெரிய முடிச்சுட்டு இருக்காங்க. ஜாக்சனுக்கு இவங்கெல்லாம் அப்படி தான் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க, டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஃபோன் வந்துட்டு ஆஃப் இருக்கிறதுனால ரீச்சே ஆகலை. இந்த பக்கம் நம்ம ஜிம் வந்து 2 days ஹாப்பியாக இருப்பாரு. ஜானு ஜிம்மு ஜெக்கி மட்டும் 3 பேர் வெளில போயிருப்பாங்க. அங்கே பூசானில் அவங்க பிடிச்ச பிளேஸ்லாம் கூட்டிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஜிம்மோட சைல்ட்ஹுட் பிளேஸ் எங்கெல்லாம் போயிருப்போம் அவங்களாம். ஜெக்கி செம்ம ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. நீ ஹாப்பியாக தெரியலாம் ஜெக்கி கேட்குறாங்க, நான் ஹாப்பி தான் ஜிம் சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க, பண்ண மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நீ இவ்வளோ கேர் பண்ணுற லவ் பண்ணுறாங்க, அவங்க வந்தால் மட்டும் சொல்கிறாங்க. அப்போ லவ் பண்ண தான் செய்கிறேன், என்ன பண்ணுறது காமிக்க முடியல அவ்வளோதான் சரியா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரியா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜான் பார்க்குறாங்க, நீங்கள் இல்லைங்க ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் கிஸ் பண்ண மாதிரி ஃபோட்டோ எடுக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜான் ரொம்ப ஃப்ரெண்டு டைப்பாக இருக்கான் சரியா, எனக்கு இப்படி ஃப்ரெண்டு கிடைக்கல ரொம்ப வருத்தமாக இருக்குது சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜான் பார்க்குறாங்க, நம்ம எப்போதும் ஃப்ரெண்டு தான் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அவங்க கண்டிப்பாக சொல்லிட்டு இப்போ ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாரு. ஜெக்கி எனக்கு ஹக் பண்ண மாதிரி கிஸ் பண்ண மாதிரி நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜான் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஃபைனாக 2 days முடிஞ்சிச்சு. ஜிம் இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, அப்படி போகவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜான் நான் போயிட்டு பஸ் எடுத்து விடலாமா சொல்கிறாங்க. சரிடா சரி உங்கள் பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்துருப்பாங்க. வந்துட்டு அவங்க வந்துட்டு பஸ் எடுத்து விடுறாங்க. பத்திரமா போ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, ஓகே பைடா அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனாக அவர் அனுப்பியிருப்பாரு. இப்போ 1 month லீவ் முடிஞ்சு ஜெக்கி ஜிம் இந்த டைம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எனக்கு ஜெக்கி நிறைய இந்த டைம் பேசியிருப்பாரு. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவருக்காக பூசான் வரைக்கும் வந்தது, உங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் ஸ்டே பண்ணது சொல்லிட்டு நினச்சி பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜான் பார்க்குறவங்க ரொம்ப லவ் பண்ணுறாரு. ஓகேவா அவங்க லைஃப்பில் ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட அது இப்போ வந்து சரி பண்ணிட்டு ஓகேவா நான் விட்டு கொடுக்கணும், அவர் விட்டு கொடுத்துறாரு அப்படி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜிம் வந்துட்டு இல்லை விட்டு தர மாட்டேன் அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்படி தான் இப்போ செகண்ட் இயர்க்குள்ளே வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு ஜிம்மிங் ஒரு செகண்ட் வந்து ஒரு 3 month இருக்குண்டா. அப்போ ஜிம்முக்கு ஒரு கால் வருது. ஜிம் பார்க்குறாங்க, ஹலோ பா சொல்கிறாங்க. ஜிம்மிங் சொல்கிறாங்க, சொல்லுங்கள் பா சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு மீட்டிங்காக வந்து சொல்கிறாங்க. அப்படியேப்பா ஆமாம் மீட்டிங் முடிஞ்சிச்சு, இப்போ ஒரு பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. பார்ட்டிக்கு ஆமாம் ஒரு பார்ட்டிக்கு போகிறேன், அது என் கூட இருக்க ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, ஒரு பார்ட்டி கொடுக்குற 5 star ஹோட்டலில் எங்கள் வரையும் ஒன்று பார்க்குறேன், இல்லை நான் ஒரு பேஸ் குறவா ஜிம் அப்போ கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன், ஐயோ இங்கே வந்து இதாக இருக்கும் சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. இல்லைப்பா நானே வர சொல்லிட்டாங்க, வரியா சொல்லிட்டாங்க, டிரைவர் அனுப்புவா சொல்லி இல்லை நானே வந்து வர சொல்லிட்டேன், வந்துருப்பா சரி ஓகே சொல்லிட்டு அட்ரஸ் சொல்கிறாங்க. ஜிம்மி ஓகேப்பா ஜிம் ரெடி இருக்காங்க. இப்போ நம்ம டேவும் ஒயின் பார்க்குறீங்கன்னா ஜிம்னு சொல்கிறாங்க. இவருடைய அப்பா அங்கே வந்துட்டு காரணம் போய் அப்பா பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. நான் வர வாட்டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்க டே நான் சொல்கிறேன். இப்போ ஒயின் பார்க்குறா டே என் கூட கொஞ்சம் வெளில விட்டு அவள் ஒரு பக்கம் கூப்பிட்றா. ஸோ டேவும் சரி சொல்லிட்டு அவள் கூட்டி போகிறது. இப்போ கொஞ்சம் ரெடி இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறீங்க எங்கே போகிறாச்சு கேட்குறாங்க. அது அவங்க மாமனார் வந்துருக்காரு பார்க்க போகிறோம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கிள் வந்துருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்க நானும் வர சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் ஜிம்கா சொல்கிறாங்க. இல்லை நானும் வர சொல்கிறாங்க. பாரு ஜிம்கா அப்போ வந்துட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுற கொலிக்ஸ் இருப்பாங்க சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நிறைய அங்கிளாக இருப்பாங்க சொல்கிறாங்க. கமிஷனர் போலீஸ் ஆஃபீஸர் நிறைய பேர் இருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ நான் வரவா சொல்லிட்டாங்க. நான் போகிற சொல்கிறாங்க. ஜஸ்ட் ட்ராப் பண்ணவா சொல்கிறாங்க. ட்ராப் பண்ணிட்டாங்க. நான் ட்ராப் பண்ணவா சொல்லிட்டு கேபில் போகிற சொல்கிறாங்க. கேபில் நான் கூட்டிகிட்டு போகிற சொல்கிறாங்க. அப்படியே வேணாம் சொல்கிறாங்க. நானும் வர ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க சரி சொல்லிட்டு இப்போ 2 பேர் ரெடி இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இந்த ஹெல்மெட் போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் வந்துருக்காங்க பைக்கில். இப்போ ஜிம்ல அப்பா என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை என் பையன் வந்துட்டு இருக்கான் போய் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துடுவான் சொல்கிறாங்க. இல்லை இல்லை அவனுக்கு வந்துட்டு கரெக்டாக டேரக்ஷன் தெரியும் தெரியல வேலை போய் கூட்டிகிட்டு வரான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் இல்லையா தனித்தனியாக
எனக்கு தந்து ஃப்ளோர் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் வெளியே பண்ணிருக்காரு. இப்போ நம்ம ஜேகே ஜிம்ல போய் வெயிட் பண்ணிருக்காங்க. கரெக்டாக அவங்க பைக் வந்து ஸ்டாப் ஆகுது. ஜிம்ல இறங்குறாங்க பைக் விட்டு. இப்போ நம்ம ஜேகே பைக்கில் இறங்கிட்டு அவரே அந்த ஜிம்முக்கு அந்த ஹெல்மெட் வந்து ரிமூவ் பண்ணி விடுறாரு. இப்போ அந்த ஜிம்ல பார்க்குறாங்க இது யாரும் சொல்லி பார்த்து ஷாக் ஆகிடுறாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க வீட்டில் ஸ்மெல் பண்ணுற ஜேகே வந்து ஹெல்மெட் ரிமூவ் பண்ணிட்டு ஹேர் ஃபிக்ஸ் பண்ணி விடுறாங்க. ஷர்ட்டில் அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி விடுறாங்க. அப்பா பார்க்க போகிறோம் சொல்லிட்டு அப்புறம் நல்லா இருக்கும் எனக்கு அவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லையா சொல்லிட்டு மெஸ்ஸாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு இது பண்ணி விடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க போதும் அவங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சொல்கிறாங்க நான் பிளைண்ட் ஆகிட்ட போகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. என்னால் அப்பா பார்க்க போகிறேன் சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. அவங்க வந்து அப்பா கூட ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவர் ரெடி பண்ணி விடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க சரி போய் சொல்லிட்டாங்க இங்கே வெயிட் பண்ணுறேன் ஓகே எனக்கு போயிட்டு வா சொல்லிட்டாங்க. ஜம்கா டைம் எவ்வளோ ஆகும் தெரியல மேபி அப்பா வெளியே கொடுக்கணும் கூட்டிட்டு போவார் ஓகேவா நீ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவேன்னு கேட்குறாங்க. பரவாயில்ல வெயிட் பண்ண சொல்கிறாங்க. வேறு நீ போ சொல்கிறாங்க. நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ எப்படி இங்கே வெயிட் பண்ணுவா சொல்கிறாங்க. பரவாயில்ல பார்க்கிங் நடக்கல அங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவினிங் டைம் ஒரு 6 o'clock அந்த டைமு இல்லை ஜம்கா வெயிட் பண்ணுறேன் நீ போ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்போ அது சொல்கிறாங்க இப்போ நான் வெயிட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி ஜிம் போகிறாங்க. இப்போ ஜிம்மில் போகிற மாதிரி இருக்குது. இந்த பையன் டச்லாம் பண்ணி பேசுகிறான். ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம் வராங்க. ஜிம்மில் அவங்க அப்பா டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜிம்மில் பார்க்குறாங்க நான் இந்த ஜிம் நீ வாசு கூப்பிட்றாங்க. ஜிம்மில் போயிடுறாங்க. ஜிம்மில் அப்பா போய்ட்டு இன்டர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். என் பையனா சொல்கிறாங்க. இப்போ என்னன்னு பார்க்குறாங்க ஹாய் பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹலோ அங்கிள் சொல்லிட்டு பாக் பண்ணி பேசிட்டு அவங்க அப்பா வந்து ஃபுட்டை வாங்கி கொடுக்குறாங்க சாப்பிட சொல்லிட்டு ஜிம் சாப்பிட்றாங்க. ஜிம்முக்கு கஷ்டமாக இருக்குது. ஜேகே வெளியே இருக்காரா இவன் மட்டும் சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு சாப்பிட்டு போகிற போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வெளியே வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நான் போயிட்டு வர வா சொல்லிட்டாங்க. ஓகே ஜிம் நான் ட்ராப் பண்ண வெளியே பண்ண போய்க்கிறேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அனுப்பிடுறாங்க. ஜிம் வெளியே வர அப்போ ஜிம்மில் அப்பா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு ரிட்டர்ன் வராங்க. ஜேகே அதே மாதிரி ஹெல்மெட்லாம் போட்டு உட்கார சொல்லி ஜிம் உட்காருங்க. இப்போ ஜிம் உட்காரப்பா ஜிம் ஜேகேவோட இப்போ டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம் அப்பா பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ ஜிம் ஜேகே அப்படியே இது அமௌண்ட் பண்ணுறாங்க பைக்கில் இருந்து. இப்போ நம்ம ஜிம் அப்பா பையன் வெயிட் பண்ணி பார்த்தது அது பார்த்து அமைதியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகேக்கு ஒரு கால் வருது. ஜேகே ஃபோன் போய் ஹலோ சொல்கிறாங்க. நீங்கள் ஜான் ஜம்பு தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இந்த காலேஜுக்கு வேறு ஒரு கஃபே இருக்குல்ல சொல்கிறாங்க. ஒரு கஃபே இருக்குல்ல ஆமாம் சொல்கிறாங்க. அந்த கஃபேக்கு வாங்க சொல்கிறாங்க. யார் நீங்கள் சொல்கிறாங்க இங்கே வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் சரி சொல்லிட்டு இப்போ அவர் போகிறாரு. இப்போ போயிட்டு அந்த பிளேஸ் போயிட்டு பண்ண அங்கே பர்சன் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம்மில் அப்பா பார்த்தது கிடையாது. ஜிம்மில் அப்பா ஒரு கமிஷன் தெரியும் ஆனால் பார்த்ததில்ல. நீங்கள் சொல்கிறாங்க நான் ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டக்குன்னு ஜேகே சொல்கிறாங்க ஹலோ அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க காரை சொல்கிறாங்க. ஜிம்மில் ஜேகே உட்காராங்க. உனக்கு என் பையன் போயிட்டு இருக்கு கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறவங்க பயப்படவே இல்லை. நான் லவ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க லவ் பண்ணுறான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் பார்க்குற மாதிரி இருக்குங்க. பாரு என்ன பேசிட்டுக்கா சொல்கிறாங்க. அங்கிள் நான் 1 year லவ் பண்ணிட்டுருக்கேன். நான் அவன் மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். இப்போ இல்லை நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியும் ஒரு கமிஷன் சொல்லிட்டு ஆனால் உங்கள் பையனை இன்றைக்கி ஒரு பர்சன் மேட்ச் பண்ணி கொடுப்பீங்க என்ன சொல்கிறாங்க. அது நான் இருக்கக்கூடாது ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மி புசானில் இருக்கிறத விடவும் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ரீசன் இவர் தான். இவர் கூட இருக்கும்போது அவர் அவ்வளோ ஹாப்பியாக மீட் பண்ணுறாரு பார்த்துட்டு இருக்காரு. அது சொல்கிறாங்க தெரியும் அங்கிள் நீங்கள் ரொம்ப ஜிம் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க எனக்கு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நிறைய எனிமீஸ் இருக்காங்க. ஏன்னா கமிஷன் பையன் இல்லையா அங்கே நீங்கள் புதுசான நம்பர் 1 கமிஷனாக இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய எனிமீஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. நீங்கள் ஜிம்மில் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறீங்க எனக்கு புரியுது. அது நீங்கள் வந்து ஜிம்மு கொஞ்சம் பீடமாக இருக்கா எனக்கு எல்லாமே புரியுது ஓகேவா நீங்கள் பாசமாக இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்மில் அப்போ பார்க்குறீங்க பரவாயில்ல மெச்சூரிட்டியாக இருக்கா ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க மெச்சூரிட்டியாக இருக்கா நான் நினச்சி எது விளையாட்டு பையன் சொல்கிறாங்க. ஆனால் என் பையனை பார்த்து விதம் ரொம்ப கேரிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் அந்த கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அங்கிள் தான் சொல்கிறாங்க எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. நிஜமாக அங்கே சொல்லி நிஜமாக எனக்கு ஓகே தான். இப்போ ஜிம்மில் சொல்லாத ஓகேவா சொல்கிறாங்க. அங்கிள் சொல்லி போய் சொல்லக்கூடாது ஓகேவா நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஜாப் போகிறப்போ நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறப்ப தான் நீங்கள் எப்போ மேரேஜ் பற்றி பேசுகிறீங்களோ அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் சொல்கிறாங்க. இல்லை சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டாங்க. சார் ஓகே என் பையனை நம்பி விட முக்கியம் மாதிரி பார்த்துக்கோ சொல்கிறாங்க. எனக்கு அவன் பூசானந்த வரைக்கும் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் ஹாப்பியாக ஸ்மெல் பண்ணுறான். அது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஒரே பையன் எப்போ ஹாப்பியாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. என் பையனை இப்போ ஹார்ட் பண்ணுறது ஓகேவா ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே கண்டிப்பாக அங்கிள் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் மேலே கிளம்பி போயிருப்பாரு. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க அப்பாவோட அப்ரூவல் கிடச்சிது. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா மூவி போகலாமா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க போகலான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க என்ன பேசிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க மூவி போகலாமா டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன மூவி போகலான்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிம் ஒரு மூவி கேட்குறாங்க. நம்ம ஒயின் ஒரு மூவி கேட்குறா. இப்போ டே பார்க்குறாங்க ஒயின் கேட்குற மூவி தான் டே சூஸ் பண்ணுறாங்க. இந்த மூவி போகலான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க மூவி வேணாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அட்ஜஸ்ட் தான் பண்ணமா சொல்கிறாங்க. ஆமாடா தங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் சரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு டைம் மீடியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 1 point தான்டா இவங்க செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஜேகே ஒயின் கிட்ட ஒரு பாசம் இருக்காங்க. நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க. அவன் பேர் மைக்கேல் ஓகேவா. மைக்கேலுக்கு ஒயினோட கண்ணு வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க. ஒயின் பார்க்குறா ஒன் டே தெரியும் சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு லவ்வில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மைக்கேல் பார்க்குறாங்க ஒன்று இந்த டே உங்க கூட இருக்கான் இல்லை ஜேகே உங்க கூட இருக்கான். அம்மா 2 பேர் யாரும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் போகிறதுங்க பாரு என் டே தப்பாக பேசினா அவங்க தான் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. என் டே ஜேகே தப்பாக பேசாத சரியா அவங்க 2 பேருக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் ஒயினே சொல்ல மாட்டேன் யாருக்கிட்டையுமே இந்த மாதிரி லவ் பண்ணுற பாய் ஃப்ரெண்டாக சொன்னதில்லை ஆகுது. ஏன்னா அவள் ஜேகே லவ் பண்ணுறது யாருக்கும் தெரியல. இப்போ நம்ம டேவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இப்போ நம்ம ஜேகே மைக்கேல் பார்க்குறோம் இல்லையே
எனக்கு என்னமோ சொல்கிறாங்க ஒயின் பார்க்குற என்ன சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்னமோ 2 பேருக்கிட்டையும் பெனிஃபிட்டில் இருக்கோ கேட்குறாங்க. இப்போ ஜேகேக்கு நம்ம ஒயின் கோவத்துக்கு ஒயின் இப்போ ஸ்லாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் பாசம் கலந்துச்சு அவர் ஸ்லாப் பண்ணுறது பார்த்தாக்க நம்ம ஜேகேன்னு இருக்காரு. என்ன சொன்னேன் அவளை பார்த்து சொல்கிறாங்க. எனக்கு கிட்ட தப்பாக சொல்கிறாங்க. ஒன்றையும் ஒட்டே கூட இருக்கா இல்லை கூட இருக்கா. 2 பேரில் யாராவது தானே சொல்கிறாங்க. இல்லை 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு அவ்வளோ கோவம் மைக்கில் போட்டுட்டு ஜேகே அந்தளவுக்கு அடிக்கிறாங்க. பயங்கரமாக அடிச்சு வெளுத்து விட்டுருப்பாங்க. அங்கே பாரு என் ஒய்னுக்கு தப்பாக பேசுறது தொலைச்சிடலாம் அவனை அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே சொல்கிறாங்க. அவளோட ஃப்ரெண்டு ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்டு அவ்வளோதான் தாண்டி எதுவும் டேக் அவள் மாமா பொண்ணு ஓகேவா. அவன் மாமா பொண்ணு வேலை நமக்கு பாசம் இருக்காதா அது கேட்குறாங்க. சின்ன வயசுல ஒன்றா வந்திருக்கும் உன் பார்வைக்கு தப்பான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என் வாங்கிட்டு தப்பாக பிரச்சனை பண்ணு அவ்வளோ சொல்கிறாங்க. ஏன் நீ அவருக்கு பாய் ஃப்ரெண்டை கேட்குறாங்க. ஆமாட்டா பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஜெகே மைக்கில் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அப்படி விட்டுருப்போம். இப்போ நம்ம இந்த பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அமைதியாக பார்த்துருக்காங்க. எதுவுமே சொல்லாமல் அவ்வளோ மாதிரி ஆயிடுது. அது பார்த்து அமைதியாக போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜெகே அந்த பசங்க பார்க்க எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெகே எதுக்கு ஸ்மெல் பண்ணுற சொல்லிட்டு உனக்கு போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜெகே வந்துட்டு பார்க்குறாங்க. வயன் ஓகே தான் சொல்கிறாங்க. ஓகே தான் ஜெகே சொல்கிறாங்க. வா சொல்லி போ ஜெகே வயன் கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறேன் கிளாஸ் ரூமில் ஜீவின் என்ன கூட போய் உட்காந்து பேசிட்டு இருக்காரு அமைதியாக. இப்போ என்ன பார்க்குறேன் ஓகே விளையாட கேட்குறாங்க. நான் ஓகே தான் சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே டேஃபில் முடிச்சு கோவமாக வந்துருப்பாரு. இப்போ நம்ம மைக்கில் வேறு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் ஜேகே தான் நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு பிரின்சிபல் வரைக்கும் போயிடுது. இப்போ கூப்பிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே சொல்கிறாங்க தப்பாக பேசணும்னு சொல்லிட்டு. அதுவும் நடிப்பியா 150 தான் சொல்லிக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை சார் எனக்கு வந்து அடிக்க செய்வோம் சொல்கிறாங்க. இப்போ டே சொல்கிறாங்க. ஆமாம் தப்பாக பேசணும் அடிக்க தான் செய்வோம் சொல்லிட்டு டேவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சார் சொல்கிறாங்க இங்கே பாரு ஜேகே இதெல்லாம் வயலன்ஸ் சொல்லிட்டு நம்ம காலேஜ் வந்து அகைன்ஸ்ட் ஆனது சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க எனக்கு கவலையில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. மைக்கிள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மைக்கிளுக்கு தான் ஹாப்பி தான் 1 வீக்கில் ஜாலியாக ஜெக் பண்ணுவோம். ஜேகே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ அவன் பார்க்குற என்ன தான் சொல்கிறாங்க. இந்த பாரு ஒரு விஷயம் இல்லை ஓகேவா நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் சஸ்பெண்ட் ஆகிட்டாரு. வீட்டுக்கு போயிடாரு. இப்போ நம்ம ஜிம் டே அதுக்கு வாங்கி மட்டும் தான் இருக்காங்க. இப்போ இவங்க வீட்டுக்கு வராங்க ஜிம்மிட்டு. இப்போ ஜேகே வந்து பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன அவங்க சொல்கிறாங்க என்னாச்சு கேட்குறாங்க. சொல்லிட்டாங்க போமா என் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. இல்லை சம்க்கா ஜிம் போய்ட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம நேற்றுக்கு அந்த நம்ம ஜேகே வந்து ஜிம் போயிடுறாங்க. ஜிம் நிறைய பேரில் படுத்துருக்காங்க. புக்ஸ் படிச்சிருக்காங்க. ஜேகே பக்கத்து ஜிம் கை போடுறாங்க. ஜிம் டேக்குன்னு ஹேண்ட் எடுத்து விட்டுறாங்க. ஜேகே பக்கத்துன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. இன்னொரு ஜம்க்கா சொல்லிட்டாங்க என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கா சொல்லிட்டாங்க பிரேக்கப் பண்ணிக்கலாமா ஜிம் கேட்குறாங்க. ஜேகேக்குலாம் ஹார்ட் பிரேக் ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க பிரேக்கப் பண்ணிக்கலாமா ஜிம் கேட்குறாங்க. ஜேகேக்கு என்ன சொல்ல தெரியல. என்னடா பேசிட்டு இருக்கேன் இப்படி பேசிட்டு இருக்கா ஜெக் கேட்குறாங்க. இல்லை ஜங்கா சொல்லிட்டா என்ன பேசிட்டு இருக்க ஏன் என்ன பண்ணா ஜெகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தப்பாத்துக்கா ஜங்கா அவங்க கூட இருக்க இன்செக்யூராக இருக்குது சரியாக சொல்கிறாங்க. செகண்ட் சொல்கிறாங்க. நீ வேறு எது வேணாலும் எனக்காக நீ என்ன விட்டு கொடு ஓகேவா நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சரியா உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக என்னாலும் பண்ண ஓகேவா ஆனால் எனக்கு பேச விட்டு கொடுக்குறது நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க. உங்களுக்கு பேச விட்டு கொடுத்தனா என்ன சொல்கிறா ஜெகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு நான் உனக்கு யார் ஜிம் கேட்குறாங்க. எனக்கு பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. அப்போ ஒயன் உனக்கு யார் ஜிம் கேட்குறாங்க. ஒயன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. நீ என்ன சொன்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெகே பசங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அத்தனை பேருக்கு முன்னாடி காலேஜ் பார்த்துக்கணும் சரிப்பா நம்ம பாதி காலேஜ் பார்த்துக்கணுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா ஜிம் கேட்குறாங்க. ஜெகே பசங்க அதெல்லாம் சொல்கிறாங்க சொல்லு அவன் கேட்டேன் உன்ட்ட நீ ஒயன் லவ் பண்ணி சொல்லிட்டு ஆமாட்டா சொல்லிட்டு ஆமான்னு சொல்லல. அப்போ நீ யார் லவ் பண்ணுற ஜிம் கேட்குறாங்க. ஜெகே பசங்க இல்லைடா அது ஜஸ்ட் அவன் கேட்டதுக்காக சொல்கிறா ஒயனை போட்டா கொஞ்சம் அப்படி சொல்லி ஜிம் கேட்குறாங்க. இல்லை ஜஸ்ட் அதை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எதனால எல்லாம் பொறுத்துக்க முடியும் அந்த பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண எனக்கு ஏற்றுக்க முடியும். நாளைக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் நான் வந்து டேப்லெட் சொல்ல முடியும். என்ன கேட்பாங்களா அவங்க என்ன லவ் பண்ண இப்போ வந்து லவ் பண்ணுறேன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவான். இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எதுக்கு கேட்டால் என்ன பண்ணுவான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க அப்படி லேட்டாக அப்படிலாம் யோசிக்கிறதா சொல்கிறாங்க. ஏன் ஜெகே அப்படி சொன்னா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெகே இப்போ மாதிரி இல்லைடா நான் ஜஸ்ட் கோவத்தை சொல்லிட்டேன்டா ஓகேவா நான் ஒன்று தான் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. வேண்டாம் ஜம்க்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகேவா பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க பிரேக்கப் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் வேண்டாம் எனக்கு மற்றதை கூட பொறுத்துக்கிட்ட விடேஸ் நீ பண்ணது எல்லாமே ஒவ்வொரு டைம் விட்டுட்டு என்னை விட்டு கொடுக்குறது என்ன விட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். எனக்கு என் ஃப்ரெண்டு அப்போ நீ சின்ன வயசில் உனக்கு ஃப்ரெண்டு சொல்கிறேன் விட்டு கொடுத்தேன் எல்லாமே. ஆனால் இன்னைக்கு இத்தனை பேருக்கு முடியும் அவன் பாய் ஃப்ரெண்டு கேட்குறப்ப ஆமாம் சொல்லியும் அதுக்கப்புறம் வேண்டாம் ஜெகே ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே இல்லை ஜிம் ப்ளீஸ் ஜிம் ஜெகே சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் ப்ளீஸ் ஜிம் தான் இப்போ ஜெகே வந்துருக்க தள்ளி போக சொல்கிறாங்க. ஜிம் ஜெகே இல்லைடா சொல்கிறாங்க. பாரு ஜிம்க்கா நீ அங்கே பெஸ்ட்டு பண்ணிச்சுக்கிறேன் எங்கேயாவது போயிடுவேன் நான் போய்ட்டு ஹாஸ்டல் ஸ்டே பண்ணிப்பேன் எல்லாருக்கும் வேறு எங்கன்னா போயிடுவேன். ஜிம் இல்லைடா அப்படி எங்கே போயிடக்கூடாது விட்டு போகாதா ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு இப்போ இருக்கிற மட்டும் போயிடல நான் போகவா ஜிம் கேட்குறாங்க. ஜெகே பார்க்க இல்லை நானே இப்போ லாஸ்ட் ரூம் மட்டும் போயிடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக ஜிம் ரொம்ப அழகாங்க எப்படி நீ அதை மட்டும் சொல்லுவேன் மற்றதெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டேன் தெரியுமா என்னென்ன பண்ணு ஓகே நான் பொறுத்துக்கிறேன் என்னோட பேச ரீப்ளேஸ் பண்ணுவா. ஜிம் ரொம்ப அழகாங்க. ஜெகே ரொம்ப கரெக்டாக ரொம்ப கஷ்டமாக போயிடுது என் பாய் ஃப்ரெண்டு இவ்வளோ வச்சுட்டு அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் தான் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் விளையாட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க டே சொல்கிறாங்க நானும் எனக்கு காலேஜ் வரல சொல்கிறாங்க எனக்கு நம்ம ஜெகே சஸ்பெண்ட் ஆயிருக்கோம் இல்லையா நாங்களும் வரல ஒரு 1 வீக் நாங்கள் வரமாட்டோம்
சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. அப்போ நீ சொல்கிறாங்க நான் ஊருக்கு போகிறேன் டே சொல்கிறேன். ஊருக்கு போறியா சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் டே நான் ஊருக்கு போகிறேன். அப்பா அம்மா கூப்பிட்டாங்க. இதுவும் அம்மா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கா, நான் போய்ட்டு அம்மா பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறேன். ஆமாம் டே நான் வர 1 வீக் ஆகும், நான் போயிட்டு வரவா ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்க நான் வந்து ட்ராப் பண்ண இல்லை டே வேணாம் நீங்கள் இல்லை நான் போயிட்டு வரேன் ஜிம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம டே எனக்கு கூட காலேஜ் போகிறேன். எனக்கு நம்ம ஜேகே சஸ்பெண்ட் ஆகிருக்கு, இவங்க காலேஜ் போக மாட்டாங்க. எனக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் மாதிரி நல்லா தரராஜா ஒயனால் தான் அப்படி நடந்துச்சு. ஏன்னா ஒயனுக்காக சப்போர்ட் பண்ணி நம்ம ஒயனுக்காக ஃபைட் பண்ண போய் தான் இதெல்லாம் நடந்து சொல்லிட்டு நம்ம டேக்கர் முடிக்கிட்டே இருக்கு. அப்படியே இந்த மைக்கேல் இருக்கானே சொல்லிட்டு அவருக்கு நான் அவ்வளோ கோவம். அந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. ஜேகே நம்ம சொல்லி பார்க்கலான்னு போய் பார்த்தா ரூமில் பார்த்தா நம்ம ஜேகே வேணா அப்படி அழுது படுத்துருக்காரு. இப்போ ஜேகே டே பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. டே சொல்லி என்னாச்சு ஏன் அப்படி அழுதுருக்கா கேட்குறாங்க. என்னாச்சுலாம் கேட்குறாங்க. ஒன்றா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே டே ஹக் பண்ணி அழுறாங்க. இப்போ டே பார்க்க என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றா சொல்கிறாங்க. இது ப்ராப்ளமா சஸ்பெண்ட் ஆகிட்டு சொல்லுவார் எனக்கு அதெல்லாம் வந்து அப்புறம் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்பா அம்மா மிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஊருக்கு போமா அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அப்பா அம்மா மிஸ் பண்ணுறேன் ஊருக்கு போமா இப்போ பேசவே மாட்டேன் என்னாச்சு ஜேகே அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்க சொல்கிறாங்க. டே பார்க்க நீ அழுதா கஷ்டமாக இருக்கும்டா சொல்லிட்டே அழறாங்க. இப்போ நம்ம ஒயின் வந்து பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு இப்போ ஒயினுக்கே கஷ்டமாக இருக்குது என்னாச்சு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ரொம்ப அழகாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லி என்னாச்சு கேட்குறாங்க. அது சொல்லிட்டு அவர் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. எதை ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அவனை வா வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு 3 பேரும் ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. இப்போ அந்த பக்கம் நம்ம ஜாக்சன் கிளம்பி வைக்க கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்போ ஆளுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க சொல்கிறாங்க. அதான் எப்படி சொல்லிட்டு 1 வீக்காக நம்ம ஜேகே டே ஒயின் 3 பேர் ஊருக்கு வந்திருக்காங்க. ஜேகேக்கு நான் அவ்வளோ அழகாக வருது. அவர் டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஜிம்முக்கு ப்ளீஸ் ஜிம் பேச ஜிம் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஜிம் பேசவே மாட்டேங்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஜிம் ஓகே ஓவா கேட்குறாங்க. ஓகே நம்ம ஜிம்ல அடி படுத்துக்கிறாங்க. அவருமே அழுதுருக்காங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் விட்டு தரவும் முடியல. எனக்கு அவ்வளோ அளவுக்கு யார் கொடுத்துருக்க சென்று என்னோட பிளேஸ் எனக்கு பசங்க கொடுத்து பார்த்துட்டு இருக்க முடியல. ஜேகே ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் தான் ஜிம் கொஞ்சம் ஓகே ஆயிருப்பாங்க. நம்ம போகலாம் அதுக்கப்புறம் ஸ்டடிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஜேகே கிட்ட ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஜிம்மே முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ 2 பேரும் எப்படி 4 பேர் ரிட்டன் வீட்டுக்கு வராங்க. பேக் வராங்க. இப்போ ஜிம் பார்க்குங்க. டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்னடா சொல்லிட்டு நான் தப்பாட்டுக்கு மட்டும் சொல்லி என்ன சொல்கிறாங்க. நான் ஹாஸ்டல் போவா சொல்கிறாங்க. ஹாஸ்டலாக போயின்னு பார்க்குறேன். ஏன் ஜிம் என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. 2 பேரும் ஒரே இருக்காங்க. ஏன்டா நாங்கள் எதுவும் ஹார்ட் பண்ணிட்டோமா என்னாச்சு ஜிம் அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க நாங்கள் எதுவும் தப்பு பண்ணிட்டோம்டா சொல்லுடா கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை டே அது இங்கேருந்து வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஒரு ஜேகே மைக்கில் அடிச்சதுனால சஸ்பெண்ட்லாம் பண்ணதுனால நீ எதுவும் தப்பாக இருந்துக்கிறியா ஜேகே தப்பாக நினச்சிக்கிறியா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்கலாம் சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா உண்டா குழந்தை மாதிரிடா சரியா சொல்கிறாங்க. இல்லாட்டியா சொல்கிறாங்கப்பா ரொம்ப குழந்தை மாதிரி சரியா அவனுக்கு அவன் ஃப்ரெண்டாக கூட இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தா பார்த்துக்க நினைப்பாண்டா. இவன் ஒயின் கூட இல்லை உனக்கு ஒரு பிரச்சனை கூட அப்படி தான் நடந்துப்பான் சரி எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் அப்படி தான் நடந்துப்பான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜிம் அப்போ எங்கிட்ட போகாத விட்டு என் ஃப்ரெண்டு இல்லையாடா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படி அங்கே படிக்க அங்கே இருந்தாலும் படிக்கலாம் ஓகேவா நீ சரணாடு போகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் கேட்குறாங்க. அப்போ உன்கிட்ட எல்லாம் வேணாம் ஒயின் வேணாம் வா ஜிக்கு வேணாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் நம்மளே இருக்காங்க சொல்லிட்டு என்ன தப்பான கூட சொல்கிறேன் ஏன்ட்டு எப்படி பண்ணுறேன் ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேளுடா சண்டை போடுறான் அதுக்காக விட்டு போக நினைக்காதரா சொல்லிட்டாங்க. அந்த 1 வீக்காக ஜேக்கி கூட என்னாச்சுன்னு தெரியலடா ரொம்ப அழகா ஒரு மாதிரி ஆகிட்டா தெரியுமா. நான் ஊரு கூட கூட்டிகிட்டு போனோம் வீட்டுக்கு ஊருக்கு கூட்டிகிட்டு போய் வச்சிருந்தோம் அப்படி கூட வந்துட்டு எங்கள்கிட்ட பேசவே இல்லைடா ஒரு மாதிரி இருக்கான் எங்களுக்கு என்னன்னே தெரியல எங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ண போகிறேன்னு தெரியலடா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம் அவங்க இருக்காங்க சொல்லிட்டு எங்கள்கிட்ட போக நினைக்காது ஓகேவா எங்கள் என்னோட பெஸ்ட் பண்ணுறேன் என்னோட சோல்மேட்ரா அப்படி டே சொல்கிறாங்க. ஜிம் டேவிட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க அழறாங்க பாரு ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்லிட்டு டே வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. டே இதை ஹாட் பண்ணுறா அவன் ஹாட் பண்ணுறா சொல்லி என்ன கேட்குறாங்க. என்ன டே ஜிம் சொல்கிறாங்க அவருக்கும் புரிஞ்சு இவங்க 2 பேரும் பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சிருக்காங்க அவர் மேலே இவரால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு கொடுக்க முடியாது எப்படி ஜேகே தன்னோட பாய் ஃப்ரெண்டு அவரு விட்டு கொடுக்க முடியாது இவருக்குமே கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம் கொஞ்சம் நேரம் அழகாங்க ஒன்றும் சரியா சொல்கிறாங்க அழக்கூடாது என் கூட தான் இருக்கும் சரியா எங்கள்கிட்ட எங்களை போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ படித்து முடிக்கிற வரைக்கும் எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படி ஜிம் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் அதை சொல்லிட்டு இப்போ ரூம் போகிறாங்க. ரூம் போயிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு வந்து ஜேகே ஞாபகமாகவே இருக்குது அவருக்கு பிரேக்கப் சொல்லியிருப்பாரு இருந்து கூட அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிம் ஜேகே பார்க்க போயிருக்காங்க. அப்போ ரூம் பார்த்தாக்கா ஜேகே அமைதியாக படுத்திருக்காரு ஒரு மாதிரி இந்த 1 வீக்காக சாப்பிட்டுக்க மாட்டார் ரொம்ப வீக் ஆகிட்டாரு. இப்போ நம்ம ஜிம் கிட்டே போயிட்டு ஜேகே பக்கத்தில் உட்காடுறாங்க. ஜேகே அமைதியாக கன்ஃபர்ட் டேஸ்ட் படுத்திருக்காரு. ஜிம் ஜேக்கோட ஹேண்டில் கை வைக்கிறாங்க. ஜேகே அப்படியே ஜிம் ஹேண்டை எடுத்துக்கிறாங்க டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க அந்த ஹேண்டை. ஜிம் பார்க்குறாங்க எப்படி இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அதை சொல்லிட்டாங்க எப்படி கை கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜேகே பார்க்குறாங்க ஏன் அப்படி சொன்னேன் ஏன் பிரேக்கப்னு சொன்னால் ஜேகே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க ஏன் பிரேக்கப்னு சொன்னேன் என்ன பண்ணா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இப்போ டே கூப்பிட்றாங்க ஜிம்மின் கூப்பிட்றாங்க. ஜிம் தாப்பி டக்குன்னு டேபிள் ஹேண்ட் ஜேக்கோட ஹேண்ட் வெளில வராங்க. என்கிட்ட சொல்லிட்டாங்க வீட்டில் கிளாஸ் திங்ஸ் எதுவுமே இல்லைடா 1 வீக்காக நம்ம ஊருக்கு போயிட்டோமா எதுவுமே இல்லை ஃப்ரிட்ஜில் நானும் வாங்கி போயிட்டு வரேன் சரியா நீ இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. சொல்லிட்டு நீ இருக்கேன் கூட விளையா சொல்கிறாங்க. இல்லாட்டி எனக்கு டயர் இருக்குது சரி ஓகே அப்போ நீர் நான் போகிறேன் சொல்லி டீம் வாங்கி போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் ரூம் க்ளோஸ் அங்கே டோர் க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜேகே அப்படியே அமைதியாக உட்காந்து பெட்டில் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப வீக் ஆகிட்டு ரொம்ப சின்ன
சின்ன பையன் ஃபேஸ் பார்க்கறதுக்கு ஜிம் ஜெக்கி டேஸ்ட் வைப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, ரொம்ப லவ் பண்ணுறேன், எப்படி லவ் சொல்கிறேன்னு தெரியல, சரியான சத்தியமாக இல்லாமல் இருக்க முடியாது ஜெக்கி. ஜெக்கி அழகாங்க, எனக்கு வேணும்டா, நான் வயனை ஃப்ரெண்டாக மட்டும் தானே பார்க்குறேன், வயன்ட்டு எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் தான், தாண்டி எதுவுமே இல்லை. சரியா அன்றைக்கி வேறு யாரும் நான் சொல்லி பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸில் வேறு யாராக இருந்து அவன் அப்படி கேட்டதான் சொல்லி பண்ணுறேன். எனக்கு அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் பிட்டா கொஞ்சம் காப்பி சொல்லி பண்ணுறேன், மற்றபடி எதுவும் ஓகே நல்லா தான் லவ் பண்ணுறா. ஜெக்கி ரொம்ப அழகாங்க, 1 வீக்காக என்னால் சாப்பிட தூங்க முடியும் தெரியுமா, பிரேக்கப்னு சொல்லிட்டு இல்லை ஜெக்கி ரொம்ப அழகாங்க. நான் அவனுக்கு அவ்வளோ மட்டும் தான் லவ் கொடுத்துருக்கேன், நான் வந்து கேர் கொடுத்துருக்கேனா. அப்போ ஜெக்கி சொல்கிறாங்க, அவன் மனசு ஸ்ட்ராங்காகவே இல்லையா, என் ஹஸ்பண்டை பார்க்கவே இல்லையா. ஜெக்கி அழகாங்க. இப்போ ஜெக்கோட 4 வீக்ஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நம்மளால் விட்டு தரவும் முடியல, சேம் டைம் எனக்கு நீ பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கவும் முடியல ஜெக்கி. ஜிம் சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க, ஏன்னா சொல்கிறாங்க, நீ என்னோடது ஜெக்கி, நீ எனக்கு மட்டும் சொந்தம் நினைக்கிறேன் ஜெக்கி. ஜிம் சொல்கிறாங்க, நான் அவனுக்கு மட்டும் தான் சொந்தம் சொல்கிறாங்க, ஆனால் நீ எனக்கு நான்லாம் டேவ் வயனா தான் யாரை சூஸ் பண்ண ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, ஒன்று தானே சூஸ் பண்ண சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை சொல்கிறாங்க, ப்ராமிஸாக நான் அப்படிலாம் நான் சேஞ்ச் ஆக மாட்டேன்டா. ஜெக்கி சொல்கிறாங்க, அந்த இடத்துல வேறு ஆதாரத்தில் பண்ணிப்பா ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு தர முடியல, 1 வீக் பிரேக்கப் சொல்லிட்டு போயிட்டேன், சத்தியமாக எனக்கு உங்கள் குடும்பம் தெரியுமா, நான் அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஏன்டா அவனை லவ் பண்ணேன், என்ன பார்த்துருக்கு தெரியுமா. ஜிம் சொல்கிறாங்க, ஜெக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லாதரா. ஜெக்கி சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவர் ஃபேஸ்லாம் பார்க்குறாங்க, அவரையே ரொம்ப கிஸ் பண்ணுறாங்க. நீ எனக்கு ஜெக்கி எனக்கு ஜெக்கி சொந்தம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க, நீ எனக்கு அப்படி தான் சொல்கிறேன். இப்போ ஜெக்கி கிஸ் பண்ணுறாங்க, ஜெக்கி கிஸ் பண்ணாங்க, ஜெக்கி ஜிம்மை கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஜெக்கி ஜிம் நெக்கு கிட்ட தான் கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கியும் சேம் வந்து ஜெக்கி நெக்கு தான் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜெக்கி பார்த்து ஷார்ட் பட்டன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு 3 பட்டன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜிம் ஷாக் ஆகிடுறாங்க. அது பார்க்க அமைதியாகிடுச்சு, ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு இருக்காரு. ஜெக்கி பார்க்குறாங்க, என்னன்னு கேட்குறாங்க, இது என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க, இது என்ன ஜெக்கி ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க, சொல்கிறாங்க, இது எப்போ நீப்பா இது எப்போ அப்படின்னு போட்டால் ஜிம் கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க, அன்னைக்கு வந்துட்டு நான் மைக்கேல் ஒரு சண்டை போட்டணும் அன்றைக்கிம்மா, அன்றைக்கி நீ கேட்டல எங்கே போகிற ஜெக்கின்னு கேட்டது சொல்லிட்டாங்க. சார் எனக்கு ஜெக்கி வெளில போயிருப்பாரு, வெளில போயிட்டுன்னு வரும்போது தான் மைக்கேல் வயலில் பிரச்சனை பண்ணியிருப்பான். அப்புறம் ஜெக்கி வெளில போயிருப்பாங்க, ஜிம் கிட்ட எங்கே போகிற சொல்லிட்டு நான் வெளில போகிறோம் சர்ப்ரைஸ்க்கு தான் சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனால் அதுக்குள்ள இது பண்ணிருக்கோம். இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, நீ சொன்ன சர்ப்ரைஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, அந்த சர்ப்ரைஸ் தான் இது ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து என்னோட நேம் சொல்கிறாங்க. ஆமாம் ஜெக்கி சொல்கிறாங்க, நம்ம ஜெக்கி வந்து ஜிம்மோட நேம் வந்து டேரக்ட் போட்டுருவாங்க ஜஸ்ட்டில். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க, எனக்கு இது போடணும் சர்ப்ரைஸாக காமிக்கலாம், அன்றைக்கி நைட்டு இதை வந்துட்டு காமிச்சிட்டு உனக்கு வந்துட்டு நடுவரெலாம் வாங்கணும்னு நினச்சேன். ஜிம் சொல்கிறாங்க, ஜெக்கி சொல்கிறாங்க, ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜம்காக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, அன்றைக்கி வந்துட்டு காமிக்கணும், ரொம்ப ஆசை அந்த சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் சொல்கிறாங்க, இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு ஜெக்கி ஜஸ்ட் கிஸ் பண்ணுறாங்க, அந்த டேட்டரில் இப்போ கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது. இப்போ ஜெக்கி பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க, ஃபுல்லாக வெட் கிஸ் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. ஜெக்கி ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்திருக்கும். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, இப்போ வேணாண்டா படிச்சுட்டு இருக்கோம்ல, வேணாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஏன் வேணாம் ஜிம் கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க, நீ பாய் ஃப்ரெண்ட் இல்லையா ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் ஜெக்கி சொல்கிறாங்க, அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜெக்கி சொல்கிறாங்க, இல்லைடா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி கிஸ் பண்ணுறாங்க, ஜெக்கி டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. பாரு எனக்கு அப்படின்னாக்கா இன்னைக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க, பாரு எனக்கு ஓகே தான், நீ எது சொல்கிறாங்க, 2 செகண்ட் பண்ண ஓகேவா, எனக்கு மட்டும்தான். ஜிம் சொல்கிறாங்க, இப்போ ஜெக்கி ஜிம் கூட ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றா இருப்பாங்க. இப்போ ஒரு 2 ரவுண்ட் போயிருப்போம். இப்போ நம்ம வீட்டோட டோர் வந்து ரிங் ஆகுது. எனக்கு டேவ் போகிறப்ப லாக் பண்ணிட்டு போய் ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, டேவ் அன்னைக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, நீ நெஞ்சு உட்காந்துட்டு ஜிம் நெஞ்சு உட்காருங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, நீ ஃப்ரெஷ்ஷாக ஓகேவா நான் கீழே போகிறேன். ஜெக்கி சொல்கிறாங்க, நீ சொல்லி நான் பார்த்துன்னு சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க, பாரு உன் பாடி ஃபுல்லாக வெட்கிஸாக தான் இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க, இருக்கட்டும். ஜெக்கி சொல்கிறாங்க, பாரு எங்கே குளிச்சுட்டு போக சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, பரவாயில்ல. ஜெக்கி ஷர்ட் வேர் பண்ணிட்டு போயிடாரு. இந்த பக்கம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜெக்கி லவ் யூன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அதுக்கேற்ற ஜிம் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன விட்டு தர முடியும், நான் எப்படி விட்டு தருவேன். ஜிம் சொல்கிறாங்க, எனக்கு பேச லவ் பண்ணுறேன், எப்படி விட்டு தருவேன். ஜிம் சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஜெக்கி கீழே போகிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஸ்மைல் பண்ணிட்டே போகிறாரு. இப்போ டேக்கும் எனக்கு ஒரு மாதிரி இப்போ டோர் ஓப்பன் பண்ணும்போது ஸ்மைல் பண்ணி ஓப்பன் பண்ணுற அப்போ தான் மாதிரி என்னடா ஸ்மைல் பண்ணுறா சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸ்மைல் பண்ணுற பார்க்கறதுக்கு. நீ ஓகே இப்போ கேட்குறேன், ஓகே தான் சொல்கிறாங்க. கூட குக் பண்ணுறா சொல்லிட்டு குக் பண்ண போறியா, ஆமாம் குக் பண்ணுறா சொல்லிட்டு ஜெக்கி போட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வெளியே வராங்க, கீழே இறங்குறாங்க. பார்த்தா அவரும் அவ்வளோ அழகாக இருக்காரு. ஒயின் பார்க்குறேன், என்ன நம்ம ஜிம்மின் ரொம்ப அழகாக இருக்கு நிக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்படியே ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்புறமா ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க, ஜெக்கி லைட்டு திரும்பி ஸ்மைல் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜெக்கி ஐயோ வின் பண்ணுறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபைன் ஃபுட்டு குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஜெக்கி தான் ஃபுட்டு ஜிம்மில் சர்வ் பண்ணுறாங்க. எப்போவுமே நம்ம ஜெக்கியை உட்காந்துருப்பாங்க, ஜிம்மின் டேவும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க, ஜெக்கியும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஜெக்கி ஜிம் பக்கத்தில் உட்காராங்க. இப்போ நம்ம ஜெக்கி இப்போ டே பார்க்க நாளைக்கு பிளேஸ் மாதிரி உட்காந்துருக்கா சொல்கிறாங்க, எங்கே உட்காந்துருக்கா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஒயின் டே உட்காந்துருக்காங்க. இப்போ ஜெக்கி ஃபுட்டு எடுத்து சாப்பிட சொல்லி கொடுக்குறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜெக்கி டே பார்க்க பரவாயில்ல, உங்களோட 2 பேரும் நல்லா பாண்டிங் வந்துருச்சா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஒயின் பார்த்துட்டு இருக்கா, ஒயின் மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம்மில் பார்க்குற விதத்தை பார்த்துட்டு இருக்கா. ஏன் ஜெக்கி ஜிம்மி பார்த்துருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பிளாக்குன்னு புறைய எடுத்து ஜெக்கி பார்க்குறாங்க, அதெல்லாம் உள்ள சொல்கிறாங்க. இப்போ நம்ம
ஜிம்மி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே எப்படின்னாக்கா சாப்பிட்ருக்காரு. 2 பேரும் காலையில் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு சொல்லி ரிட்டன் ரூமுக்கு போகிறாங்க. ஜேகே ஜிம்கிட்ட போயிட்டு அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க, பாரு நான் வந்து டேட்டூலாம் போட்டிருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு காமிச்சு தான் விட்டாரு. இப்போ சமாதானம் பண்ணணும் எதுவுமே இல்லை, ஓகேவா எனக்கு தெரியும் இல்லை எவ்வளோ லவ் பண்ணிட்டு சொல்லிட்டு சரியா அப்படிலாம் என்னால் போக முடியாது, நானும் அப்படி போக விட மாட்டேன், ஓகேவா கொஞ்சம் கோவம் வச்சு உனக்கு அது சமாதானம் விட்டு நான் விட்டுட்டு அப்படியே ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து ரொம்ப அழுதியா ரொம்ப அழுது 1 வீக் ரொம்ப அழுதேன், சரி சாப்பிடக்குள்ள தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி சொல்கிறாங்க பண்ணா மட்டும் சொல்கிறாங்க சாரி ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜம்கா அக்ரவுண்ட் பண்ணாத ஓகேவா, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஜம்கா, எல்லாம் மற்றவங்களோட நான் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது ஜம்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் ஜெகி பார்க்குறாங்க இல்லை இது எப்படி பண்ண மாட்டேன் ஓகேவா சாரி ஜெகி சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க சரி ஓகே நாளைக்கு அகைன் காலேஜ் போகிறோம்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க ஈவினிங் மூவிக்கு போகலாமா சொல்கிறாங்க. மூவிக்கா ஏதோ வாங்கி பிடிச்ச அந்த மூவிக்கா ஜிம் கேட்குறாங்க. இல்லை உனக்கு பிடிச்ச மூவி சொல்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு பிடிச்ச மூவி கூட்டு போய் தான் மறுபடியும் பார்ப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன் பார்க்கலாமா சொல்கிறாங்க. பார்க்கலாம் சரி இப்போ ஜெகி நெக்ஸ்ட் டைம் ஒரு மூவி புக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க என்ன ஜங்கா மூவி புக் பண்ணிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இந்த மூவி சொல்கிறாங்க ஜிம்முக்கு பிடிக்குமா சொல்கிறாங்க. அப்புறமா டே பார்க்குறாங்க அப்படியே சொல்கிறாங்க. ஆனால் வயனுக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிக்கல வயனுக்கு பிடிச்சதான் நீங்கள் பார்த்தோம் சொல்கிறாங்க. அப்புறமா டே பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க நம்ம ஜிம்முக்கு பிடிச்ச பார்க்கலாம்டா சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க ஆமாம் எல்லாருக்கும் பிடிச்சது பார்க்கணும்டா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ மூவிக்கு போகிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் பக்கத்தில் உட்காராங்க. டே பார்க்குறாங்க ஜேகே நீங்கள் ஒரே கேட்குறாங்க. எனக்கு நம்ம அந்த பக்கம் ஒயின் உட்காந்துருக்கா பக்கத்தில் டே இந்த பக்கம் ஜிம்னு ஜேகே எப்படி உட்காந்துருக்காங்க. ஜேகே பார்க்குறேன் ஏன்டா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஒயின் பக்கத்தில் நீ வா சொல்கிறாங்க. இல்லை எங்கே உட்காந்துருக்கேன் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஜேகே இது பேசின கிடையாது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்கணும் இல்லை ஜெங்கா நீ அங்கே போய் உட்காந்துக்க ஓகே எனக்கு ப்ராப்ளம் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்கணும் இல்லை அங்கே உட்காந்துக்கிறேன் ஜேகே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க இங்கே உட்காந்துக்கிறேன் ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே இப்போ மட்டும் கொஞ்சம் போல்ட் ஆகிட்டாரு. எதுக்காக அவன் ஹார்ட் பண்ணக்கூடாது அவன் இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணக்கூடாது அதனால் பார்த்துட்டு இருக்கலாம் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம்மே சரி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சிருப்பான்ட்டு இப்போ அந்த பாப்கார்ன் சாப்பிட்டு மூவி பார்த்துட்டு வெளில வராங்க. இப்போ ஹோட்டல் படமா சொல்கிறாங்க. ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்ருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக எல்லாம் ஃபன் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஜெகி பார்க்குறாங்க. டே சரியா சொல்கிறாங்க நான் ஜிம்மு பைக்கை கூட்டு வரேன் சரியா சொல்கிறாங்க. இந்த காமன் ஜிம்மு பைக் கூட்டு வரேன் வயன் கூட்டியே போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேட்க மாதிரி அதெல்லாம் சொல்கிறாங்க அங்கே பாரு ஏன்னா வயனுக்கு வந்துட்டு அந்த சின்ன சொத்துக்காது ஓகேவா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க ஆமாம் சின்ன சொத்துக்காது பைக்கில் வந்தா நீ காரை கூட்டி போறியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறது கரெக்டு தான் சொல்கிறாங்க. நீ வேணா நீ ஒயின் வேணா சொல்கிறாங்க. இல்லை நான் பைக்கில் தான் ட்ரைவ் பண்ண ஓகேவா நான் பைக்கில் வரும் நீ போக சொல்கிறாங்க. அப்புறம் டேவும் சரி சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஏன் போய் இதெல்லாம் பண்ணுறேன் ஒரு வேளை அவங்க ஹார்ட் அட்டாக் சொல்லி ஹார்ட்டில் ஆக மாட்டேன் நான் போகிறேன் வந்து கொஞ்சம் புரிய வைக்கணும் எனக்காக வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி ரெடியாக இருக்கும் இல்லை பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. இந்த ரிஸ்கா இல்லையா சொல்கிறாங்க. ரிஸ்கா இல்லை ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லி உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெகி பைக்கில் உட்காராங்க. 2 பேரும் போகிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஜிம் வந்து லைப்ரரியில் இருக்காங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. டே போயினா இவங்களாம் அந்த கிளாஸ் ரூம் உட்காந்துருக்காங்க. நம்ம என்னமோ ஜிம் தான் லைப்ரரி போயிருப்பாங்க. ஜெகி பார்க்குறாங்க வெளில போகிற டே பார்க்க எங்கே போகிற சொல்லிட்டு வெளில போயிட்டு வரான்னு சொல்லிட்டு போயிடாரு. போய் பார்த்தாக்கா ஜிம் லைப்ரரியில் லாஸ்ட்டில் உட்காந்துருக்காரு. ஜெகி போயிட்டு ஜிம் பக்கத்தில் உட்காராங்க. என்னென்னு ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜெகி ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம டேஸ் போக ஜெகி ஜிம்மில் க்ளோஸ் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ எங்கேயும் இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணுறது இல்லை அவர் கேட்க தான் வாங்கிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போல இருக்குது சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க அவரே மேக் பண்ணி தராரு சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க தேங்க்யூ ஜங்கா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறேன் எனக்கு சொல்கிறாங்க வணக்கம் நான் சொல்லிட்டு ஜெகி கொடுக்குறாங்க. 2 பேரும் சாப்பிட்றாங்க. ஃப்ரெண்ட்ஸாக அவர் எப்பவுமே நல்லா பார்த்துப்பாரு ஆனால் பாய் ஃப்ரெண்டாக அவர் ஜெகி ஜிம்மில் கேர் பண்ணுறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜெகி கொஞ்சம் மாறிட்டா சொல்கிறாங்க. அப்படியே என்ன சொல்கிறீங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்ட மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அப்படி இல்லை எப்போவுமே நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் ஓகே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்போ சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறாட்டி ஜெகே சொல்லி சொல்கிறாங்க கொஞ்சம் வேறு திங்ஸ் வாங்க வெளில போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க ப்ளீஸ் ஜெகே சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அவனை போயிட்டு வர சொல்கிறாங்க. நீ போவேண்டா சொல்லி டே கேட்குறாங்க. ஜெகே கேட்குறாங்க நீ போக முடியாது கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க போயிட்டு வச்சவங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க போக கேட்குறாங்க போ ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்மி சொன்னதுக்கப்புறம் ஜேகே ஓகே சொல்லுவோம். டே பார்க்குறீங்க ஏன்டா அப்புறம் ஜிம்மி சொன்னது கேட்பியா கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க அவங்க சொல்லிட்டு கேட்டேன் அவங்க சொல்கிறாங்க. இப்போ டேக்கு போய் என்ன சொன்னால் சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே லைட்டு அங்கே வந்து பைட் பண்ணிக்கிறாங்க. ஐயோ சொல்லிட்டு இப்போ அன்றைக்கி சொல்லி பார்த்து ஜேகே வந்துட்டு நீ சொல்கிறத கேட்பேன் ஏன்னா ஒய்ஃப் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மி லைட்டை ஸ்மெல் பண்ணுறாங்க. அவர் கூட்டிகிட்டு போயிடாரு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க 2 பேரும் அழகாக இருக்காங்களா டே ஜிம்னு சொல்லிட்டு ஜிம்கிட்ட நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஒரு மார்க்கு என்ன எப்படி சொல்கிறேன் இப்போ தாலும் ஜிம் பார்க்குறாங்க. ஏன் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அது அப்படி தான் சொல்கிறாரு. ஜிம்முக்கு புரிய மாட்டேன் சார் எல்லாமே விட்டுறாங்க. டேஸ் போக நம்ம ஜேகே ஜிம்மில் ரொம்ப காசும் வச்சிருக்காரு. இப்போ ரொம்ப அழகாக ஃப்ளவர்ஸ் ஆடுறாங்க. அம்மா சரி கொடுக்குறாங்க. ஜிம் வாங்குறாங்க. இப்போ ஜேகே ஒயின் பார்க்குறா எனக்கா ஜேகே சொல்கிறாங்க. இல்லை ஜிம்முக்கு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க எதுக்கு ஜிம்முக்கு வாங்கி தர சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஃப்ளவர்ஸ் நான் பிடிக்குமா வாங்கி கொடுக்குறேன் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மார்க்கு வேடாக இருக்கு இப்போ எல்லாம் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க தேங்க்யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஹாப்பியாக சொல்லிட்டு ஜேகே போய்ட்டு ஹக் பண்ணிடாரு. ஜிம்னா இப்போ டேக்கு ஒரு மாதிரி எடுத்து ஜேகே எப்படி சொல்கிறாங்க. ஜேகே பார்த்துங்க ஏதாச்சும் டே எப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்த்து அது சொல்கிறாங்க என்ன கேட்குறாங்க. என்னடா ஹக் பண்ணுற சொல்கிறாங்க. ஏன்டா ஹக் பண்ணக்கூடாதா ஜேகே கேட்குறாங்க. இப்போ ஏனே பார்க்குறதுல ஜேகே இப்படி இது வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறேன் அதுவா அப்படியே வேண்டாம் சரி பேச மாட்டோம் அப்படி சொல்லிட்டு இவர் வந்துட்டு அவருடைய சீக்ஸ் அவருடைய ஃபேஸ் வந்துட்டு நம்ம ஜிம்மில் ஷோல்டர் வைக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு அந்த ஷோல்டரில் வந்து ஃபேஸ் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் ஷை ஆகுறாங்க. அமைதியார் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறீங்க ஏன் கேட்குறாங்க. அமைதியார் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க
சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஆனால் டேக்கும் எனக்கு கொஞ்சம் வேடாக இருக்குது, ஏன் இப்படி நடந்துக்கிறான், சரி சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம அமைதியாக விட்டுறாங்க. டேஸ் பாஸ் ஆகிடுச்சு, தேர்ட் இயருக்கு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் ஜேஹோக்கும் நம்ம டேவும் லவ் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு நம்ம அவர் கூட ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜேகே என்ன ஜிம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. வேணும் தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வேணும் பார்க்குற டே சொல்கிறாங்க. டே என்ன சொல்லிட்டு எனக்கு ரொம்ப லோன்லி ஃபீல் ஆகிருக்கு ஏன் கேட்குறாங்க. இப்போலாம் டே ஜேகே வந்துட்டு நம்ம கூட இருக்குது இல்லை சொல்கிறாங்க. அப்படி இல்லாடி அவங்க கொஞ்சம் பிஸியாக இருப்பாண்டி சொல்கிறாங்க. எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. இல்லை தான் இப்போ ஜேகே கேட்குறாங்க. டே ஏன்டா அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன் கூட சொல்கிறாங்க. டே தேர்ட் இயர் டைம் இப்போ எக்ஸாம்லாம் போயிருக்குல்ல சொல்கிறாங்க. இப்போ ப்ராக்டிகல் ஒர்க்லாம் இருக்குது, அதான் யார் பார்க்குறது சொல்லி கேட்குறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் சரிச்சிட்டாங்க. இப்போ டே இப்போ கேட்குறாங்க ஏன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு எப்படி நம்ம காலேஜ் முடிச்சு அப்படின்னு சொல்லி தானே போகிறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் அப்பா அம்மா பேசுவாங்க. ஓகே அப்பா அம்மா சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க ஓகேவா. அதில் கொஞ்சம் பொறுத்துக்கோ சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு என்கிட்ட அவங்க அக்செப்ட் பண்ணி போனால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவான். அப்படி அக்செப்ட் பண்ணி போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜிம் ஜெக்கி பார்த்து அவங்க வேறு லெவலில் போயிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா எழுதிக்கிற விட்டு ஜிம் சொல்கிறாங்க நான் எடுத்துறேன் கூட சார். ஜெக்கி தான் அழகாக எடுத்துறாங்க. ஜிம் டேல பேட்டில் படுத்துருக்காங்க. இந்த ஜிம் சாப்பிட்டு சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க. ஜெக்கி ஜிம் அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறது இப்போ இப்படி தான் இருப்பியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு நிறைய ஹார்ட் ஆகிட்டேன் ஓகேவா. இதுக்கப்புறம் ஹார்ட்டாக விட மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூ வேணும் லவ் யூ சொல்கிறேன். ஏதாவது ரிவார்ட் கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இன்னொரு ரிவார்ட் வேணும் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சிக்ஸை காமிக்கிறாங்க. ஜிம் பண்ணி சிக்ஸை அவர் பெக் பண்ணுறாங்க. போதுமா ஜிம் சொல்கிறாங்க. போதும் ஜெக்கி சொல்கிற அழகாக ரைட் பண்ணி தராங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி பண்ணி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அமைதியாகிட்டு ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ 4 பேருமே உட்காந்து மூவியில் பார்த்துருப்பாங்க வீட்டில். எனக்கு அது சண்டே இப்போ ஜெக்கி பார்க்குறது. ஜெக்கி ஜிம்னா கையில் வச்சு போல ஜிம்மில் ஹிப்லாம் கை வச்சு ப்ளே பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறேன் அமைதியாக ஜிம் சொல்லியிருக்காங்க. ஜெக்கி பார்க்க கேட்க மாட்டேங்கிறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறேன் என்னடா சத்தம் போட்டிருக்கீங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜெக்கி எப்படி நார்மலாக உட்காந்துருக்காரு. அவங்கள சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு மூவி பார்க்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போகிறேன் சொல்கிறாங்க. என்ன மூவி பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்க என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு டே மேலே போகிற ஜிம் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் மேலே போகிறப்ப ஜெக்கி மறைச்சிட்டே போகிறாங்க. ஜெக்கி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு டே நானும் போட்டா சொல்கிறாங்க. ஏங்க என்ன போகிற கேட்குறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது சொல்லி மேலே போயிடாரு. இப்போ நம்ம டே கொஞ்சம் ஒயின் பார்க்குறாங்க. இப்போ ரொம்ப வேடாக இருந்துக்கிறேன் அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப வேடாக இருந்துக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி ஜிம்முக்குள்ள வந்துட்டு பின் பண்ணுறாங்க. ஜிம்னா என்ன ஜெக்கி பண்ணுற நீ ஜிம் கேட்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. மூவி பார்த்துக்கும் சும்மா இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன பண்ணுற பாய் ஃப்ரெண்ட் வச்சு பக்கத்தில் போய் சும்மா எப்படி இருப்பாங்களா எப்படி இருப்பாங்க கேட்குறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம் பார்த்து கிட்ட ஸ்மைல் பண்ணுறாரு. அப்படியே பண்ணி ஸ்மைல் பண்ணுறது. ஜிம் ஜெக்கி வந்து பிஞ்ச் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் நமக்கு பேப் பண்ண அப்படி இருக்கும் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒன்று மாதிரி இருக்கும் பண்ணி மாதிரி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பண்ணி மாதிரி நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. பண்ணி மாதிரி ஒன்றும் மூச்சு மாதிரி ஒன்று சரியா ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. குழந்தை பேர் பேச ஆரம்பிச்சேன் நீ ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் ஜெக்கி சொல்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ டைம் இருக்குது சொல்கிறாங்க. எவ்வளோ டைம் இருக்கா மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் அவங்க காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் தான் சொல்கிறாங்க. என்ன ஜிம்க்கா சொல்கிறா ஜிம் கேட்குறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. ஜங்கா காலேஜ் முடிக்க 3 months தான் இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக மேரேஜ் தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் அவ்வளோ அவசரம் சொல்கிறாங்க. எனக்கு விட்டு இருக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. எனக்கு இருக்க முடியாது ஆமாம் இருக்க முடியாது சரியா நான் அப்படி தான் இருப்பேன் ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் லைஃப்பில் செட்டில் ஆகும்ல படிக்க இன்னும் நான் மேலே ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்கல ஹாப்பியாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி எப்படி ஜிம்மை கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம் எப்படினாக்கா நம்ம டேவோட பர்த்டே வரதுக்கு ஒரு 2 weeks இருக்குது ஓகேவா. ஜெக்கி பார்க்குறாங்க. நம்ம டே ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிற என்ன ஜெக்கி சொல்கிறாங்க. எக்ஸாம் மேலே ஃபோக்கஸ் பண்ண சரி சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ரொம்ப கேர் பண்ணுறேன் நீ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாடா நான் கேர் பண்ணி ஆகணும்டா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் கேட்குறாங்க. ஆமாம் நான் கேர் பண்ண வேறு யார்ட்ட கேர் பண்ணுவா ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மார்க்கு புரியலையே சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஒரு கால் 1 செகண்ட் சொல்லி போயிடாரு. இப்போ நம்ம ஜிம் டே கேட்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிம் விளாட்றான் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்முக்கு பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு. ஏன்னா ஒரே வீட்டில் இருக்காங்க. இப்படி லவ் பண்ணுறது ஹைட் சீக்கிரம் லவ் பண்ணிருக்காங்க சார் டக்குன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கி டேக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்த்துருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஒயின் பார்க்குறா. ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன ஒயின் சொல்கிறாங்க. நீ ஜெக்கிவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பையனை கேட்க ஒரு மாதிரி ஒரு லவ் பண்ணுறவங்க அவருக்கு டவுட்டாக இருக்குது. கேட்கவும் முடியல அது எப்படி கேட்க முடியல வேண்டாம் நம்ம ஜெக்கி எப்படிலாம் இருக்க மாட்டா வந்து சொல்லியிருப்பான் சொல்ல பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறேன் என்ன கேட்குறதா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஃபோன் பேசுறது சொல்லிட்டு உட்காராங்க. அது உட்காரும்போது ஜிம் கூட ரொம்ப க்ளோஸாக உட்காராங்க. இப்போ இதை பார்க்க டேக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுற ஜெக்கியை சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் ஒன்றும் இல்லை அவசரமாக சொல்லிட்டு இருக்காரு சிரிச்சிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறேங்க. தள்ளி தள்ளி போய் உட்காருறாங்க. ஜெக்கி பார்க்குறேங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. தள்ளி உட்காரு ஜிம் சொல்லிட்டு அமைதியாக சிரிச்சிட்டு இருக்காரு லைட்டாக. எனக்கு டேக்கு ரொம்ப இடம் இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஜெவப் ஒரு டேக்கு ஒரு கால் விட்டு பார்த்து ஜெவப்பில் இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு வெளில போயிடாரு. இப்போ ஒயின் மட்டும் தான் உட்காந்துருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. ஒயின் இருக்கா கொஞ்சம் அமைதியாக ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இந்த ட்ரெஸ் அழகாக இருக்குடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு எல்லா ட்ரெஸ் தான் அழகாக இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே பாரு எனக்கு ஒரே
ஒரு டைம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஒரே ஒரு டைம் இன்னைக்கு மட்டும் சொல்கிறாங்க. ஜேகே வேணாம் ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் கிஸ் மட்டும் சொல்கிறாங்க. நோ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ப்ளீஸ்டாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் ஜிம் நினச்சி கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. அப்புறம் ஒயின் பார்த்தா டைனிங் டேபிள் உட்காந்துருக்கா. அவள் படிச்சுட்டு இருக்கா. அப்புறம் ஜேகே பண்ணி போகிறாங்க. ஜிம் ஒயின் பார்த்தா படிச்சுட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் கேட்குது. அவள் என்ன சொல்லிட்டு எழுந்துச்சு போகிறா. கிச்சனுக்குள்ளே போகிறா. போய் பார்த்தாக்கா அவள் ஷாக் ஆகிடுது. பார்க்குறது உண்மையாக போயினா இருக்கு தெரியல. பார்த்தா நம்ம ஜேகே ஜிம்ல கிஸ் பண்ணுறாங்க. நிற்கலாம் கிஸ் பண்ணிருக்காங்க. ஜிம் ஜேகே சொல்லிட்டே இருக்காரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக சொல்லவும் ஒயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். ஒயின் அப்படி டக்கர் மாதிரி கை வைக்கிறா. பார்த்துட்டு இது உண்மையா இல்லை பொய்யா ஜிம் ஒயின் பார்க்குறா. இல்லை இது உண்மையாக இருக்குது. இதே சொல்லி பார்த்துட்டு அப்புறம் ஷாக் ஆரம்பிச்சிருக்கா. இந்த பக்கம் நம்ம ஜேகே ஜிம் டீப்பாக கிஸ் பண்ணிருக்காங்க. ஜிம் ஜேகே அதே பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக அவங்களும் போய் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஒயின் பார்த்துட்டு ஒயின் பார்த்து டக்கரை ரூமுக்கு போயிருப்பா பயங்கரம் வர ஆரம்பிச்சிடா. அவளுக்கு என்ன பண்ணி நான் பார்த்தது உண்மையாக பொய்யா சொல்லிட்டு பார்த்துருக்க நம்ப முடியலையே. நான் டேட்டை சொல்லவா வேணாம் எப்படி சொல்ல முடியும் சொல்ல பார்த்துட்டே இருக்கா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே ஒயின்ட்டுப்பா ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. டே வெளியில் ஹாலில் தான் இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் டேப் பண்ணுறாங்க. அமைதியாரு ஜிம் சொல்கிறாங்க. சார்ட்டா அமைதியாரு. இப்போ நைட்டு தான் நம்ம ஒயின் மட்டும் வெளியே வரவே இல்லை. டே இப்போ ஈவினிங் போகிற இப்போ வீட்டுக்கு வராரு. வந்து பார்க்குறேன் இங்கே ஒயின் சொல்லி கேட்குறாங்க. தெரியலையே சொல்லிட்டு இப்போ ஜேகே சொல்கிறாங்க. தெரியலையா சொல்லி ஜேகே போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஒயன் நம்ம டே போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒயன் ரூமில் படுத்துருக்கா. ஒயன் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. நீ ஓகே தானே என்னாச்சு கேட்குறாங்க. அவனோட டே சொல்கிறாங்க. என்னாச்சுடா சொல்லிட்டு ஒயன் போயிட்டு டே போயிட்டாடா ஒயனை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஏதாவது கேட்குறாங்க. அவனை விட்டு போயிட்டு கோவமாக சொல்கிறாங்க. அப்படி இல்லை டே அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஒயனுக்கு மாதிரி கேட்டு ஜேகே நம்மகிட்ட இதை ஹைட் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அவன் ஹைட் பண்ணுவான் நம்மகிட்ட இதை ஹைட் பண்ண மாட்டான் நம்ம ஜேகே வச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஒயனுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சொல்லாமல் இருக்கவும் முடியல. அது சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. எனக்கு டவுட்டாக இருக்குது டேஸ்ட் என்ன டவுட்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஜேகேவும் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகேவும் ஜிம்னு என்ன சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்காங்க. ஓகேவா அவங்க கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க. அவ்வளோ மற்றபடி இதில் ஓகேவா ஜேகே ஆக்டிவ்லாம் இருக்க மாட்டான். நம்மளை தாண்டி ஃபஸ்ட் டைம் க்ளோஸாக இருக்கான். இது போய் இருக்குது அப்படி கேட்குறாங்க. ஜிம்ல நம்ம ஜிம் தானே சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட ஹைட்லாம் பண்ண மாட்டேன் ஓகேவா அவன் ரொம்ப நல்ல பையன் டி அப்படி சொல்லிட்டு போட்டே சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு மார்க் இல்லை டே அது சொல்கிறாங்க. நான் சொல்லி சொல்கிறாங்க. நான் அவங்க கிஸ் பண்ணதை பார்த்து டே சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு ஷாக்காக இருக்குது. வயன் போய் சொல்லவும் மாட்டேன். சேம் டைம் அவருக்கு அக்செப்ட் பண்ண முடியும். என்ன வயன் சொல்கிறேன் ஆமாம் அவங்களுக்கு கிஸ் பண்ணதை நான் பார்த்து டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அவங்களுக்கு கிஸ் பண்ணதை பார்த்து டே சொல்கிறாங்க. இப்போ டேக்கு நம்ப முடியல. இப்போ டே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ப்ராமிஸாக பார்த்து டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் கேஷ் விட்டுறாங்க. பார்த்துக்கலாம் அவரோட அது பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாளா இது அவன் இது ஃப்ளட் பண்ணியிருப்பானா அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ நைட்டு தான் டைம் மட்டும் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம் போய்ட்டு ரூமில் உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே இப்போ நம்ம என்ன பண்ணாக்கா இவங்க மேலே போனதுக்கு அப்புறமா அவர் ஃபஸ்ட்டு கீழே போயிருப்பாரு. அவங்க ரூமில் போயிருப்பாரு. ரிட்டன் வந்து இப்போ மேலே போயிட்டு பார்த்தாரு. ஜேகே ரூம் ஓப்பன் பண்ணுற பார்த்து ஜேகே ரூம் எம்டியாக இருக்குது. இப்போ அப்படியே ஜிம் ரூம் கிட்ட போகிறாங்க. போயிட்டு பார்த்துருக்கு அங்கே நம்ம ஜிம் தான் ஜேகே அடிச்சிட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக வேடாக இருக்க சொல்கிறாங்க. என்னடா வேடாக இருக்கா ஜேகே கேட்குறாங்க. இல்லைடா அது ஒயின் வந்து இப்போ ரொம்ப அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்குது சார். ஒருவேளை கிஸ் பண்ணது பார்த்துருப்பாளா ஜிம் கேட்குறாங்க. பார்த்து தான் கேட்டுப்பாளா சொல்கிறாங்க. எனக்கு ஷாக் ஆகிருப்பா சொல்கிறாங்க. இல்லை ஜேகே பயமாக இருக்குது சொல்கிறாங்க. இதை போய் எனக்கு பயமாக இருக்கேன். பாய் ஃப்ரெண்டு கிஸ் பண்ண தப்பா ஜேகே கேட்குறாங்க. இல்லை நம்ம சொல்லிட்டு பண்ண தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இது நான் கிஸ் பண்ணுறப்ப சொல்லணுமா சொல்கிறாங்க. அடைச்சி அப்படி இல்லை நம்ம வந்து லவ் பண்ணுறோட சொல்லிட்டு நம்ம இப்படி இருந்தால் பரவாயில்ல நம்ம சொல்லாமல் சொல்கிறாங்க. அது இப்போ ஒரு வீட்டில் இருக்குமா அப்போ சொல்ல முடியல 3 years ஆகிடுச்சு ஜேகே சொல்கிறாங்க. டேக் அப்படி ஷாக் ஆகிடுல டேக்கு டோர் பக்கத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. காலேஜ் முடிய போகிறா சொல்லிக்கலாம் ஓகேவா காலேஜ் முடியிறப்போ சொல்கிறேன் ஓகேவா இப்போனாக்கா என் மேரேஜ்க்கே நான் டேக்கிட்டு டேரக்டாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜெக்கி நீ ஆமாண்டா நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஓகேவா நான் மேரேஜ் பண்ணிக்க போகிற சொல்கிறேன் ஓகே நான் அப்பா அம்மாட்ட பேசிட்டேன் சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட நீ பேசிட்டேன் பேசிட்டேன் சொல்கிறாங்க. ஏன் ஜெக்கே சொல்கிறாங்கப்பா நான் பேசிட்டேன் ஓகேவா நான் வந்து அப்பா அம்மாட்ட பேசிட்டேன். அப்புறம் உன்னோட அப்பா அம்மாட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்பா நினச்சா பயமாக சொல்கிறாங்க. பயப்பட இருக்கேன் உன் அப்பா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி பாரு சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு பிரிஞ்சிருக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும் நீ பிரிஞ்சதுக்கு கஷ்டப்படும் நான் வந்து விட்டுட்டு இருக்கவே மாட்டேன் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. அதை சொல்கிறேன் நான் வந்து விட்டு இருக்க மாட்டேன் ஓகே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீ கூடவே இருக்கணும் ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. அதை சொல்கிறேன் நீங்கள் ஹை ஸ்ட்ரெஸ் கூட பண்ண ஓகேவா என்ன பண்ணிக்கலாம் நம்ம கூடவே இருக்கணும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஆமாம் ஜெக்கியும் என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்க டேவும் என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்களா சொல்கிறேன். அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதே பேர் அக்செப்ட் பண்ணிக்காம போவாங்க கேட்குறாங்க. இல்லை ஜெக்கி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏதோ ஹைட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா சரி அவங்க இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணுறதா நல்லா பண்ணேன் இதெல்லாம் அவங்களுக்காக தான் பண்ணேன் இவன் நான் எவ்வளோ டைம் ஹார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்களை கூட ஹார்ட் பண்ணதில்லை தெரியுமா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸாக சொல்கிறாங்க. ரீசெண்ட் டேஸாக என்ன பண்ணாங்க கேட்குறாங்க. நீட்டே க்ளோஸாக இருக்கல அதை பார்த்து சொல்கிறாங்க. நீ பாய் ஃப்ரெண்ட்ரா ஏன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணி தள்ளி இருக்க முடியும் அதுவும் இப்போலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு இப்போ ஒய்ஃபை ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் சொல்கிறதுக்கு ஒய்ஃபை பார்த்துட்டு இருப்பேன் இப்போ ஒய்ஃபை ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. 30 பாய் ஜிம் ஜெக்கி அடிக்கிறாங்க.
இப்போ ஜேகே ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க, ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாரு எக்ஸாம் வரப்போது ஓகே கொஞ்சம் அமைதியாக சொல்கிறாங்க. ஓகே நான் அமைதியாக இருப்பேன் தெரியும். சரி 2 வீக்ஸ் எக்ஸாம் வரப்போது எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணு ஓகேவா. ஆஃப்டர் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஜேகே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஜிம் ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு நீ அவ்வளோ இஷ்டம் சரியா உன்னை யாருக்காக விட்டு தர மாட்டேன் சரியா. ஜிம் சொல்கிறாங்க ஜேகே பார்த்து நானும் விட்டு தர மாட்டேன். ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. பட் இதெல்லாம் கிட்ட ஸ்ட்ராக் ஆயிடுறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. நம்ம ஜேகே இதெல்லாம் ஹைட் பண்ணிட்டாங்க சொல்ல தாங்க முடியாமல் போயிடுது. அதுக்கே போயிட்டாங்க. அவர் சொல்லுவா சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 2 வீக்ஸாக நோட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஒயினால தாங்க முடியல. ஒயின் பார்க்குறா நம்ம டேவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே ஜிம் எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் இந்த வெஜிடபிள் கட் பண்ணியிருப்பாரு. எனக்கு ஒயின் குக் பண்ண மாட்டேங்கிறா. இப்போ ஜிம் பார்க்குறேன் ஹெல்ப் பண்ணவா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேன் சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் அது வெஜிடபிள் கட் பண்ணிருக்கு. காய் கட் பண்ணிப்பாரு. ஹேண்ட் லைட்டாக கட் ஆகிடுது. ஜேகே நம்ம துடிச்சு போயிடாரு. டக்குனு ஒரு ஹேண்ட் எடுத்து மவுத் வச்சுக்கிறாங்க. வச்சு பார்க்குறாங்க வலிக்குதா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க லைட்டாக ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே காலம் டேஸ்ட் வந்துருக்கு. இவர் வலிக்குதுன்னு சொல்லி பார்த்தா அவருக்கெல்லாம் கண்ணீரே வந்துருச்சு. அதை டே பார்க்குறாங்க இவ்வளோ லவ் வச்சுருக்காங்க. அவருக்கு ஷாக் ஆகிறாங்க. எப்படி இப்படி ஹைட் பண்ண முடிச்சுன்றது அவருக்கு கோவம்லாம் அவர்கிட்ட ஹைட் பண்ணிருக்காங்க. அப்போ என் ஒயின் லவ் பண்ணல இடவர் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க நம்மளுக்கு இதெல்லாம் பேரண்ட் சொல்லலாம் எதுக்கு பண்ண கேட்குறாங்க. இது தனியாக குக் பண்ணுறதில்ல அதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பேசாமல் 2 வீக்ஸ் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணவும் சொல்கிறாங்க. இல்லை உனக்கு வந்து ஆஃபீஸ் ஃபுட் ஒதுக்காதரா உனக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்கும்ல ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஜேகே வந்து ஜிம்மில் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காரு அவருக்கு எந்த அளவுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நார்மல் லவ் பண்ணல அவர் அதை தாண்டி தன் ஒய்ஃபாகவே பார்த்துட்டு இருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க உனக்கு ஸ்டொமக் ஒத்துக்காதுரா அப்செட் ஆகும் இல்லையா அதனால தான் ஓகேவா ஃபுட்டு வந்து வெளில வாங்கினாக்கா 1 day 2 days ஓகே 2 weeks எப்படி செட் ஆகும். ஸோ ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதான் சொல்கிறாங்க நான் குக் பண்ணி தரேன் ஓகே நான் இருக்கேன். நான் ஜேகே சொல்கிறாங்க அவர் எவ்வளோ பிளட் போயிடுச்சு பற்றியா சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் போனிச்சுறாங்க இருந்தாலும் வலிக்குதா ஜேகே சொல்கிறாங்க. இல்லை வலிக்கல ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க ஹாஸ்பிட்டல் உட்கார வச்சுட்டு அங்கே தான் டேம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கூட வரல. ஆனால் இவங்க ஏதோ ஜேகே பார்க்க விடல. அவர் போட்டு ஃபஸ்ட் டைம் பாக்ஸ் எடுத்துட்டு ஹேண்ட் வந்து ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி இருக்காங்க. ஒரு பேண்டட் போட்டு விடுறாங்க. போட்டு இப்போ ஓகேவா கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கிறியா ஜேகே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க ரேஸ் ஜேகே போய் மில்க் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போடுறாங்க. கொடுத்துட்டு இது குடியே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க ஃபுட் ரெடி பண்ணி டைம் எடுக்கல நீ குடியே சொல்கிறாங்க. ஜிம் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே அந்த மில்க் ஃபில் பண்ணி விடுறாங்க. டே பார்த்து ஃப்ரீஸ் ஆகிறாங்க. இந்த அளவுக்கு கேர் பண்ணுற லவ் பண்ணுறா பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனல் மில்க் ஜிம் குடிச்சதுக்கப்புறம் ஜேகே பார்க்குறாங்க. அப்படி ஃபோன் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஜேகே எப்படி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க டே அப்புறம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்க இப்போ ரேஸ் பண்ணுறாரு என்ன நடக்குது சொல்லிட்டு இப்போ நம்ம டே பார்க்குறாங்க எப்போ தந்து உனக்கு ஜிம் எவ்வளோ பாசம்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே உங்கள் ஜேகே கொஞ்சம் கூட யோசிக்கல. டே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட் டே சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் டே நான் வந்து லவ் பண்ணுறேன் டே சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஒயின் டேவும் பார்த்து கவுண்டர் பார்த்து பார்க்குறாங்க. அப்போ நீ ஒயின் லவ் பண்ணுறியா அப்போ கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்போ என்னோட ஒயின் லவ் பண்ணலையா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே கொஞ்சம் இருக்கு டே என்ன பேசுகிற டே டக்குனு எதுக்கு 2 பேருமே இப்போ ஜிம் ஜேகே செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க டே நீங்கள் என்ன சொல்கிற கேட்குறாங்க. இல்லை ஜிம் நான் அவன்கிட்ட தான் பேசுகிறேன் ஓகே அவன்கிட்ட பேசுகிறேன் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டப்படுது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க ஏன் டே ஹாஷாக பேசுகிறாங்க அவங்ககிட்ட கேட்குறாங்க. நான் நார்மலாக பேசுவோம் ஹாஷாக தெரியுதுல சொல்லி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அவன் குழந்தை அவங்களோட பேசாதரா அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா இது வரைக்கும் ஜேகே டே மேலேயும் சரி வேணும் அவ்வளோ பாசம் வச்சுப்பாங்க கேர் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சொல்லவும் ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க பாரு அவன் குழந்தை மாதிரி சரி அவன் என்ன சொல்கிறா அவன் அப்படி ஹார்ட் பண்ணாது க்ளோஸ் ஆகிட்டு அவன் நிறைய ஹார்ட் ஆகிருக்கான் அவன் ஹார்ட் பண்ணாது அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்போ உனக்கு ஒயனை பிடிக்காதா சொல்லி கேட்குறாங்க. நீ ஒயனுக்கு ஃப்ரெண்டுடா சொல்கிறாங்க. ஆனால் ஒயனை லவ் பண்ணுறடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஷாக் ஆகிடுது என்ன கேட்குறாங்க. ஒயனை லவ் பண்ணுறடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க டே என்ன பேசுகிற டே நான் ஒயனை ஃப்ரெண்டாக மட்டும் பார்த்துருக்கேன் சரியா நான் லவ் பண்ணுறது ஜிம்மில் சொல்கிறாங்க. என்னாஸ் கேட்குறாங்க நான் லவ் பண்ணுறது ஜிம்மில் ஓகேவா இப்போ இல்லை 2 years லவ் பண்ணிடல 3 years லவ் பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் 3 years கம்ப்ளீட் ஆக போகுது ஓகேவா நான் லவ் பண்ண ஆரம்பிச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க என்கிட்ட நீ சொல்லவே இல்லை சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே என்னதான் சொல்கிறாங்க 3 years உள்ள போகலான்னு சொல்லிட்டு அதாவது ஒயன் டேபிள் ஜிம்மில் எவ்வளோ சஃபர் இருக்காங்க அவங்க மெயின் ஒயன் தான் அவங்க போய் எவ்வளோ சஃபர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எதிர்ட்ட பிரேக்கப் பண்ணிக்கணும்னு சொன்னது அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஸோ நாங்கள் ஒரு பெண்ணுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா சொல்கிறாங்க. டே தப்பாக பேசாது ஓகேவா நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் அவன் ரொம்ப லவ் பண்ணுறான். ஆனால் சேம் டே எங்கள் 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா நாங்கள் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். நீ எனக்கும் டேஜிமுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா நாங்கள் ஒயினை வந்து நான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்க்குறேன் பெஸ்ட் ஃப்ரெண்டை தாண்டி ஒரு சிஸ்டர் மாதிரி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி சிஸ்டர் மாதிரியாக சொல்கிறாங்க. அவன் சிஸ்டர் மாதிரி தான் பார்க்குறேன் நான் தாண்டி யோசிக்கல சரியா தர்ஷன் தப்பாக போச்சு ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் பண்ணிடாத வேறு மாதிரி எடுத்துடாத சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க இங்கே பால் ஜேகே ஒயின் ரொம்ப லவ் பண்ணுறாங்க ஓகேவா நான் யோசிச்சு பேசுறியா அது ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க டே இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு நம்ம எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது சரியா சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் தானே நம்ம வந்துட்டு உருவாக்குறோமோ அதே மாதிரி தானே எப்படி அதாவது நமக்கு தானே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் உருவாகுதோ அதே மாதிரி லவ் டு பர்சன் தானே வரணும் ஓகேவா ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது. நான் ஒயின் அப்படியே பார்த்ததில்லை ஒயின் அப்படின்னு பார்த்துருக்காங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது
சரி இப்போ சொல்ல எனக்கு தெரியுது. அப்புறம் ஏன் நீங்கள் சொல்லவே இல்லை சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க நம்ம காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. நான் சொல்லாத ஒரு ரீசன் இருக்கு ஓகேவா, நீங்கள் 2 பேரும் செகண்ட் பண்ணக்கூடாது. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க மட்டும் சொல்லாமல் இந்த மற்றபடி நான் உங்கள் ஹார்ட் பண்ணி எனக்கு நினைச்ச அளவுக்கு நான் லவ் பண்ண ஜிம்மில் மட்டும் தான் மேட்ச் பண்ணி நினைக்கிற ஜிம்மில் மட்டும் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி டே பார்க்குறாங்க. ஒரு வேலை ஜிம்மில் மேட்ச் பண்ணி தான் சொல்கிறாங்க. மேட்ச் பண்ணி தான் கேட்குறாங்க. நீ என் ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் நடக்கூட தான் இருக்கும் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. யார் சூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது இப்போ. நானும் ஜிம் டே கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. டே நீ என் ஃப்ரெண்டாக எனக்கு எப்போ ரெஸ்ட் ஆஃப் எவரையும் கூட வேணும். சேம் டைம் ஜிம்ல பாய் ஃப்ரெண்டாக ஒய்ஃப் அப்பையும் கூட வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறேன். இல்லை என் ஒயின் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா நான் ஒரு ஃப்ரெண்டாக இப்போ ஒரு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே டே நீ ஒரு தடவை சொன்னதுக்கப்புறம் சொல்லிட்டு நானும் முடிவு எடுக்கல. நான் அவனை எப்போ ஃப்ரெண்டாக பார்க்குறேன் ஓகேவா. நான் உடனே சரி ஒயினை சரி பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்க்குறேன். ஆனால் என் லைஃபை எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்கிற பார்த்தியா, என்னால் அதை ஏற்க முடியாது ஓகேவா. நான் என் ஜிம் லவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் எரேஸ் பண்ணிச்சோ எனக்கு புரிஞ்சுக்கிறியோ நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு அன்றைக்கி எனக்கு தேடி வரும் ஓகேவா. டே பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க போகலாம் வாஸ்ட்டு கூப்பிட்றாங்க. எங்கே சொல்கிறாங்க வாஸ்ட்டு இப்போ அப்படி ரூம் போய்ட்டு திங்ஸாக பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெங்கா சொல்கிறாங்க வாஸ்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கிவும் 1 வீக் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒரு 2 வீக்ஸ் எக்ஸாம் எழுதிருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன் ஜெங்கா சொல்கிறாங்க இருக்கட்டும் சொல்லிட்டு ஜெக்கி வந்து பக்கம் அவங்க பேசுகிறாங்க. ஜிம்மில் ஜெக்கி பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. இப்போ என்ன அவசரம் கேட்குறாங்க. இல்லைப்பா இல்லை எனக்கு ஜிம்மில் விட்டு இருக்க முடியாது சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பேசிட்டு இருக்காது சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஜிம்மில் இருக்க முடியாது மேட்ச் பண்ணுவீங்க. நாங்கள் வந்து ஒன்றா தான் இருக்கணும் ஆசைப்படுறோம் சொல்கிறாங்க. பிஸ்னஸ்லாம் பண்ணுங்களா அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கியும் இதுலேயும் எதிர்ப்பே இல்லை ஜிம்முக்கு ஜெக்கி மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு. சேம் ஜிம் வீட்டில் எதிர்ப்பு அவங்க 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போ ஜிம் ஜெக்கி எக்ஸாம் எழுதி முடிக்கிறாங்க. எக்ஸாம் முடிச்சு லாஸ்ட் டே முடிஞ்ச அடுத்த நாள் வந்துட்டு மேரேஜ். நம்ம ஜெக்கி வந்து எல்லாரும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஜெக்கோட பேரண்ட்ஸ் போய்ட்டு டேவோட வீட்டில் இன்விடேஷன் வைக்கிறாங்க வாங்க சொல்லிட்டு. ஆனால் நம்ம டேவும் இன்னும் வரவே இல்லை. ஜிம்முக்கு ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜெக்கியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அது நம்ம ஜாக்சன் காய் மேக்கில் இருக்காங்க பார்க்குறாங்க. நீ ஜெக்கி லவ் பண்ணியா கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நீ ஒயினை பற்றி யோசிக்க கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒயினை பற்றியா சொல்கிறாங்க. அப்போ ஒயின் ஜெக்கி லவ் பண்ணாங்களான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அவங்களும் பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. ரொம்ப ஷாக் ஆகிடுது. எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. ஜெக்கி எதுவும் கண்டுக்கல. நீங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கலாம் சொல்லிட்டு 2 பேருக்கு மேரேஜ் எனக்கு கிராண்டா மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிம் ஜெக்கியோட பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. சொல்லி பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண வரீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் நாங்கள் வந்துட்டு ஃபாரின் போகிற சொல்கிறாங்க. ஃபாரின் எதுக்கு சொல்கிறாங்க. இங்கே இருக்க வேண்டாம் நாங்கள் ஃபாரின் போகிறோம் சொல்கிறாங்க. எதுக்குன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஃபாரின் போய் செட்டில் ஆகணும் ஆசை சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம பசங்களோட ஹாப்பினஸ் நம்ம ஹாப்பினஸ் சொல்லிட்டு அவங்க அனுப்புகிறாங்க. இப்போ ஜெக்கியும் ஜிம்மும் கனடா தான் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே இருக்காக ஜெம் காசு சொல்கிறாங்க. அங்கே இருந்தால் எனக்கு பயமாக இருக்க ஒரு டேவும் வேணும் ஹார்ட் பண்ணுவாங்களா இல்லை அவரை பார்க்குறப்போ நீங்கள்கிட்ட ஃபீல் பண்ணுவோம் இல்லை மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஹார்ட் பண்ணுவாங்க பயமாக இருக்கும் ஓகே அதெல்லாம் இங்கே தான் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு டேவும் வேணும் இல்லாமல் உன்னால இருக்க முடியுமா கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அவங்க லைஃப்பில் நான் பார்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என் லைஃப்பில் அது பிகஸ்ட் பார்ட் நீ ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அவங்க எனக்கு எப்போ பிடிச்சிக்கிறாங்க பார்ட்டும் சொல்லி ஜெக்கி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மே சரின்னு சொல்லி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம்மில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வீட்டில் வாங்கிட்டாங்க. வீடு வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒர்க் போகிறாங்க. ஒரு 1 year ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. 1 year ஆஃப்டர் தான் நம்ம ஜிம் ஜெக்கும் ஹனிமூன் பிளான் பண்ணியிருப்பாங்க. அது வரைக்கும் அவங்க கொஞ்சம் டைம் எடுத்திருப்பாங்க. இப்போது எனக்கு வேணா அந்த மட்டும் போதும் ஜஸ்ட் அதை தாண்டி வரது வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஜெக்கி ஜிம் லைஃப் ரொம்ப அழகாக போயிருக்கும். ஆனால் ஜெக்கி ஜிம்முக்கு டேக்கு கால் பண்ணிட்டே தான் இருப்பார். எப்போவுமே கால் டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு விட்டு கொடுக்க மனசு இருக்கிற ஃப்ரெண்டாச்சே சொல்லிட்டு. ஆனால் ஒரு டைம் கூட கால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் ஜெக்கிக்கும் சார் டேக்கும் நம்ம ஜெவுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். நம்ம டே வந்து மேரேஜ் போகணும் ஜெக்கு தான் மேரேஜ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அவங்க போகும் சொல்லிட்டு. ஆனால் நம்ம டே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவன் சீட் பண்ணதாக நினச்சிட்டு இருக்காரு இது வரைக்கும். ஏன் என்ற லவ் பண்ணுற சொல்லவே இல்லை நினைச்சிட்டு அவங்க கூட ஃபீலிங்ஸ் ப்ளே பண்ணுற வர பேசியிருப்பாரு. ஜெக்கே வந்து எதுக்கு முடியாமல் போயிருக்கும். இப்போ அப்படி டேஸ்ட் போய் இந்த இது வரைக்குமே ஜெக்கே வந்துட்டு ரிட்டன் கூட போனதே இல்லை. ஜெக்கோட பேரண்ட்ஸ் டேவோட பேரண்ட்ஸ் சொல்ல நினச்சிக்கோங்க மாறி மாறி ஒரு பேர். இப்போ நம்ம ஜெக்கோட பேரண்ட்ஸ் ஜிம்மோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு இங்கே பார்த்துட்டு போயிருப்பாங்க. இப்படி நம்ம ஜிம்முக்கு ஒரு பாய் போய் பிறந்திருப்போம். அதுக்கப்புறம் ஒரு கேர்ள் போய் பிறந்திருப்போம். இயர்ஸ் போனதே தெரியல. ஜிம்முக்கும் ஜெக்கேக்கும் எனக்கு மேரேஜ் ஆனிச்சோ அந்த டே தான் நம்ம டேவோட பர்த்டே. அதனால நம்ம ஜிம் வந்துருக்காங்க. அது அனிவர்சரி வரப்போலாம் நம்ம ஜெக்கி ரொம்ப ட்ரிங்க் பண்ணுவோம். எனக்கு அவருக்கு டேக்கு விஷ் பண்ணி டேவோட பர்த்டேலாம் ஜெக்கி ரொம்ப ஹாப்பி செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு டைமும். அவர் எப்போ மேரேஜ் ஆனிச்சோ அப்போ வந்து டேவை விஷ் பண்ண முடியல. விஷ் பண்ணால் கூட மொபைலில் வந்து பிளாக் பண்ணிடுறாரு. இல்லைக்கா நம்பர் சேஞ்ச் பண்ணா சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம் போயிருக்கும் அவருக்கு. இப்படி தான் போயிருக்கும். இப்போ நம்ம ஜெக்கி வந்து கரண்ட்ல நினச்சி பார்க்குறாங்க. ப்ரெசென்ட்டில் வராங்க பார்த்து ஜிம் ஜெக்கி மேலே ஆக தூங்கிட்டு இருக்காங்க. 2 பக்கம் 2 பேபிஸ் ஜெக்கி பார்க்குறாங்க. அவனை புரிஞ்சுப்பா புரியல பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கிளம்பினாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சீரியஸாக இருக்கு சொல்லிட்டு கால் வந்து இப்போ ஜிம் ஜெக்கி பேபிஸ் எல்லாம் 4 பேர் அங்கே போகிறாங்க. கொரியா கிளம்பி போகிறாங்க. போய் பார்த்தாக்கா ஜிம்மு ரொம்ப ஹெல்த் இஷ்யூவாக சிக்காக இருக்காங்க. ராணி ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ கிளம்பி பார்க்குறாங்க. ஜிம்மின் செல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க 2 குழந்தைங்க காட்டுறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பா நான் அவனோட குழந்தைங்கள பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போதும் எனக்கு என்னோட காலையில் சொல்லிட்டாங்க. ரெண்டு சொல்லாதீங்க சொல்லிட்டாங்க. விட்டு டேஸ் ஆஃப்டர் ஜிம்மில் கிளம்பி இறந்து போயிடறாங்க. அப்போ ஜிம்மில் ஃபோன் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கிளாஸ்மேட்லாம் வராங்க. அப்படி தான் நம்ம டேக்கு இந்த நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. டேக்கு எனக்குலாம் போகுது. அப்போ காய் ஜாக்சன் எல்லாமே வந்து வராங்க. ஜிம்மில் யார்ட்டு பேசல. இந்த மாதிரி வந்து அந்த கடலில் சுற்றிட்டு முடியுது
டூ டேஸ் ஆஃப்டர் இப்போ டே வந்துட்டு போயிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஜெக்கே சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் டேடி பேசவா சொல்லிட்டாங்க, வேணாம் சொல்லிட்டாங்க. இல்லை ஜம் காசு நீ பேச வேண்டாம் ஓகே புரிஞ்சுக்காதப்போ சொல்லிட்டாங்க. இப்போ காய் வந்து பார்க்குறாங்க ஜெக்கே சொல்லிட்டாங்க. காய் வந்து ஜெக்கி பேச மாட்டாங்க காய் கிட்ட. ஏன்டா அது என்ன நம்பர் கோவம் சொல்லிட்டாங்க. அது வந்து மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் ரொம்ப மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு புரிஞ்சுக்கலாம் நினைக்காம என்னோட பார்த்துருக்கேன் நல்லா கேட்குறாங்க. இல்லைடா நாங்களே அப்போ தானே புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் மைக்கிள் சொன்னேன்டா அவன் லவ் பண்ணுற ஜிம்மோட ஜிக்கோட கண்ணில் இருக்குது ஜிம் கண்ணில் அப்போ தான் நீ பார்த்துக்கல சொல்லிட்டு அவன் கேட்டான்டா. அவனோட எளிமை உனக்கு ஆனால் அவனுக்கு புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நாங்கள் புரிஞ்சுக்கல தப்பு என்ன நினச்சிக்க சரி நாங்கள் வயனை பார்த்தின விஷயம் தெரியுமா அவன் மேலே லவ் வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஏன்டா அவன் லவ் பண்ண என்ன சொல்ல கேட்குறா சொல்ல கேட்குறாங்க. இல்லைடா அவளே விட்டு சொல்ல நினச்சா சொல்கிறாங்க. நீங்கள் யாருமே சொல்லலை நீங்களாம் விட்டு எடுத்துருக்கீங்க கடைசியாக ப்ளேம் பண்ணுறீங்களா கேட்க திட்டுறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க சாரிடா சொல்லிட்டு இப்போ காய் மேய்க்க ஜிம்கிட்ட வந்து கேட்குறாங்க சாரி ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல நான் தான் சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை ஃபீலிங்ஸ் வந்து யாருக்கு யார் மேலே வரும்னு சொல்ல முடியாது இல்லையா தப்பு எங்களை தான் சாரி சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் டேட்டு பேசலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அது சொல்கிறாங்க டேட்டு பேசாமல் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்க போகக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை ஜம் காசு போகக்கூடாது சொல்கிறாங்க. அவன்கிட்ட என்ன வேணான்னு சொல்லிட்டு நான் அவன் வேணும் நினைக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ டூ டேஸ் ஆஃப்டர் நம்ம ஜெய்க்கு வராங்க நம்ம ஜெக்கே பார்க்கறதுக்கு. இப்போ ஜிம் ஜெக்கே இருக்கிற அவங்க ஜெக்கோட வீட்டில் இருக்காங்க. ஜெக்கோட அப்புறமா அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் சில்ட்ரன் கூட ஷாப்பிங் போயிருக்காங்க. நம்ம 2 பேரும் தூக்கிட்டு ஜிம் ஜெக்கோட விட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பசங்க வராங்க உள்ள வரலாமான்னு கேட்குறாங்க. இப்போ ஜெக்கே திரும்பி பார்க்குறாங்க. இப்போ தான் டே வராங்க ஜிம் டக்கு நினைச்சிடறாங்க. டிவியில் பார்ட்டி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ டிவியில் வராங்க. இப்போ நம்ம ஜெக்கே டே உட்காராங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க எதுக்கு டே சொல்கிறாங்க. இல்லை தப்பே மேலே தான் சொல்கிறாங்க தப்பே மேலே தான் எனக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறது எனக்கு தெரியல. அப்போ என்னால் என்னோட பேரால் எவ்வளோ கஷ்டப்பட்டது எனக்கு தெரியல ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்லிட்டு தப்பா போச்சுட்டு ஓகே சாரி ஒரு ஃப்ரெண்டுன்றவங்க நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணணும் அது புரிஞ்சுக்கணும். அவங்க என்னமா விட்டு கொடுத்தாலும் கூட இருக்கணும். அவங்க தப்பே பண்ண கூட வார்னிங் பண்ணணும். அவங்களது பிள்ளைங்க ப்ரைஸ் பண்ணணும். இதாக ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதே நம்மளுக்கு பிடிச்சது பண்ணணும். நம்மளுக்கு பிடிச்சதை மட்டும் தான் அவங்க பண்ணணும். நம்ம நினைக்கிறதா அவங்க பண்ணணும்னு நினச்சாக்கா அது ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை ஓகேவா அப்படி சொல்லிட்டு டேஸ்ட் சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப டேஸ்க்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் எனக்கு ஈகோ என்னால் எப்படி தர முடியல சரியா. அப்புறம் 2 ஜெகோ புரிய வச்சாங்க. நீ உண்மையாக தான் ஜெக்கி மேலே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தியா அப்போ உண்மையாக அந்த ஜெக்கி மேலே கேர் வச்சிருந்தா ஜிம் வந்து உண்மையாக ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணியா சொல்லிட்டு அவரே புரிய வச்சா சரியா சாரி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் ஜிம் பார்க்குறது ஓகே டே சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி இருக்காங்க பேச முடியாது கேட்குறாங்க. இப்போ நம்ம டே ஜெக்கி பார்க்குறீங்க ஏன்டா என்னைக்காவது நான் வயனை லவ் பண்ண சொல்லிக்கண்டா இல்லை வயனை என்னைக்காவது பார்த்துக்கலாம் வயன் மேலே கேர் பண்ணேன் இருக்காது தெரியுமா உன்னோட தாத்த பொண்ணு இருக்காகடா என் ஜெயலுக்கு ஃப்ரெண்ட் இருக்காக நான் கேர் பண்ணேன்டா மற்றபடி தப்பான இன்ட்ரெஸ்ட் பார்த்துடா ஆனால் அவர் ஃபீலிங்ஸ் ப்ளே பண்ண நினச்சிட்டீங்களா கேட்குறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ என்ன புரிஞ்சுக்கல டே சொல்கிறாங்க எதுவும் என்னோட சோழ நினச்சி தெரியுமா சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ டே ஹக் பண்ணிக்கிறாங்க சாரிடா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கியும் ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே சாரி நான் தான் உங்கள் லைஃப்பில் இல்லை தப்புடா ஓகேவா நாங்கள் எப்போனா அந்த நிறைய லைஃப்பில் ஜெயிக்க போதாங்களா அப்படி தான் எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பார்ப்போம் நம்ம லைஃப்பில் பார்ட்னர் வருவாங்களா அப்போ வரும்போது அவங்களும் அக்செப்ட் பண்ணி நம்ம ஃபேமிலி ஒரு பர்சன் ஓகேவா நான் பண்ண தப்பு சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஒயனுமே வந்துட்டு அதே மாதிரி வந்து கேட்குறா எனக்கு ஒயனுக்கு சுகா அந்த பர்சனோட மேரேஜ் ஆயிருக்கும் சுகா ரொம்ப நல்ல பர்சன் அவளும் ஒரு புரிய வச்சிருப்பாரு நீ வந்துட்டு போகிறோம் சரி லவ் பண்ண லவ் எனக்கு எனக்கா சொல்லியிருக்கா ஜெக்கி கிட்ட இல்லை அவர் லவ் தான் எனக்கு ஃபீலிங்ஸ் அவங்க 2 பேர் லவ் பண்ண சொல்லும்போது ஃபீலிங்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ஃப்ரெண்டா ஏன் அப்படி உன்னை பற்றி யோசிச்சு கேட்குறாங்க. அப்புறம் நம்ம ஒயனுமே புரிஞ்சுக்கிறா சாரி சொல்லிட்டு ஒயனுமே சொல்கிறா. இப்போ எல்லாருமே ஒன்றாகிறாங்க கேதரா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க சாரி ஜிமினி எப்போ ஹாப்பியாக டே ஜெக்கி கூட சொல்கிறாங்க தேங்க்யூ டே புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஒயனுமே எதுவும் சாரி கேட்டுப்பா இப்போ அவங்க லைஃப் அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக அகன் ஒன்றா ஹாப்பியாக மாறுது. இப்போ நம்ம டே பார்க்குறேன் இங்கே இருக்கடா கேட்குறாங்க இல்லைடா எனக்கு அங்கேயே செட் ஆகிட்டு சொல்கிறாங்க உனக்கு எப்படி டைம் கொடுத்து அவங்க வாடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஓகே நான் வரேன் நீ வா சரியாக சொல்கிறாங்க. பேக் டு அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அகைன் வந்துட்டு ரொம்ப அழகாக மாறுது. ஜிமின் ஜெக்கி இப்போ அவங்க ஃபேமிலியில் சொல்லிட்டு அவங்க பேப்ஸ் ரிட்டர்ன் போகிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது இப்போ நீ ஹாப்பியாக ஜெக்கி சொல்லிட்டு ஹாப்பி தான் ஆனால் அந்த இத்தனை வருஷம் நம்ம நிறைய புரிஞ்சுக்கிட்டா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க நீ லைஃப்பில் இப்போ எவ்வளோ இப்போ பண்ணுறது தெரியுமா ஜஸ்ட் இந்த ஒய்ஃப் மட்டும் இல்லை ஃப்ரெண்டு என் சோல்மேட் எல்லாமே நீ தான் ஓகேவா இந்த வேர்ல்டில் நான் யாரெல்லாம் இருப்பேன் நீ மட்டும் இருக்க மாட்டேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கா லவ் ஜங்கா சொல்கிறாங்க நீ இப்போ சொல்கிறேன் லவ் உனக்கு மட்டும் தான் சரியா ஜெக்கி சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஜிம் சொல்கிறாங்க இப்போ மம்மா நான் எனக்கு சொல்கிறாங்க உனக்கு தான் சொல்லலாம் ஜிம் சொல்லி கொஞ்சிட்டு இருக்காங்க 4 பேபி சொல்ல அவங்க 2 பேபி சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸ்டோரி பண்ணுறாங்க உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்புறேன் பை டேக் கேர் எவ்ரிவன்.